ஹர நம பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும், காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில், வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து, எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நடுவீதி பற்றி நின்று, திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது, ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி, சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்புணல் சூழ் வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். வீடலால் அவாயிலாய் விழுமியார்கள் நின்கடல், பாடலால் அவாயிலாய் பரவ நின்ற பண்பனே, காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிம்மதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்றோதியே மலர்கள் தூவி, ஒருங்கி நின் கடல்கள் காணா பாதியோர் பெண்ணை வைத்தாய், படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள்செய்யாயே. ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம், மூலமாயெங்கும் உழைத்தலிங்கம், பாலொளியாம் அத்தனே கூடல் மதுராபுரி உமையாள் அத்தனே சொக்கநாதா. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும், எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்று தொடங்கி 3 நாட்கள் நாரதகான சபா நிர்வாகத்திற்கு சார்பாக நடைபெறவிருக்கும் திருவிளையாடற் புராணம் என்ற தலைப்பிலே நாளொன்றிற்கு ஒரு காண்டமாக வைத்து 3 நாட்களும் 3 காண்டங்களாக திருவிளையாடற் புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்திருக்கிறது. புராணங்களினுடைய சிறப்பை சொல்லித் தொடங்குதல் மரபு. எல்லாம் வல்ல பரம்பொருளாக சிவபெருமான் பரமானந்த தாண்டவம் செய்து, அதன் வழியே தானே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுக்கிரகம் என்று 5 தொழில்களையும் கர்த்தாவாக இருந்து நடத்தி தரக்கூடிய தெளிவை வேதங்கள் நமக்கு முன்னம் பறைசாற்றுகின்றன. சிவபெருமானுடைய நிலைத்த தன்மையையும் காலம் கடந்திருக்கக்கூடிய சிறப்பையும், காலத்தை இவரே நிர்ணயம் செய்து பணிகொள்கிறார் என்பன போன்ற செய்திகளையெல்லாம் வேதபாகங்கள் கொண்டு ஆச்சாரியர்கள் நிர்வாகம் செய்து தந்திருக்கிறார்கள். இருப்பினும் எல்லாம் வல்ல பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு வேதங்கள் மட்டுமே போதுமா என்று கேட்டால் அது சற்றே கடினமான ஒரு கேள்வி. வேதங்கள் அதன்பால் பல்வேறு விஷயங்களையும் சேகரித்து ஒவ்வொரு பாகத்திலும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய தன்மையினாலும், பரந்துபட்டிருக்கக்கூடிய சூழலினாலும், மொழி சற்றே கடினமாக இருப்பதினாலும், வேதத்திலே அதிகாரம் எல்லோருக்கும் இல்லாத ஒரு வழக்கத்தினாலும், வேதங்களை மட்டுமே கொண்டு பரம்பொருளின் மேன்மையை எல்லோரும் அறிந்து உய்வு பெற முடியுமா என்று கேட்டால் அது சற்றே கடினமானது. அதனால்தான் பரம்பொருள் நம் பேரிலே கொண்ட கருணையினாலே 4 வேதங்களையும் நியமித்து அருளி, அதைத் தொடர்ந்து அந்த வேதத்தின் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய, வேதங்களால் வலியுறுத்தி சொல்லப்படுபவனான பெருமானினுடைய குணங்களை, அவருடைய தன்மைகளை, அவருடைய லீலைகளை, பெருமைகளையெல்லாம் எளிமையாக அறிந்து கொள்வதற்கு ஹேதுவாய் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகியவற்றையும் வழங்கி வைக்கிறார். உபனிஷத்துக்களிலே கொண்டாடப்பட்ட பரம்பொருள்தான் இதிகாசங்களின் மூலமாக இவன்தான் மூல முழுப்பொருள் என்பதை காட்டித்தரும் விதமாக வால்மீகி முனிவர் பாடியருடைய ராமாயணமும் வியாசர் தொகுத்த மகாபாரதமுமாய் இந்த 2 இதிகாசங்களும் பிரபலமாக இருக்க பார்க்கிறோம். மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் கூட, தீட்சிதேந்திராள் உட்பட, இந்த 2 இதிகாசங்களும் சிவபரத்துவத்தை பறைசாற்றுவதாக பல்வேறு பிரமாணங்களினாலே நிலைநிறுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான்
இந்த இரண்டு இதிகாசங்களினுடைய கதாநாயகர்களாக விளங்கும் ராமபிரானும் கண்ணனும் இருவருமே பல இடங்களிலும் சிவபக்தி செய்ததையும் சிவபூஜை செய்து தாங்கள் அனுபவித்து வந்த வினை தொடர்பிலிருந்து நீங்க பெற்று உயர்வடைந்ததையெல்லாம் அவர்களே அனுஷ்டித்து நமக்கும் காண்பித்து தந்த விதத்தில் இந்த காப்பியங்கள் இரண்டும் பல்வேறு காட்சிகளின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றன. அந்த விதத்தில் இதிகாசங்களும் சிவபரத்துவம் பேசுவதாக கொண்டு இதிகாசங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை இன்னும் விவரித்து சொல்லுவதற்கு திருமாலே வடிவெடுத்து வந்த வியாசரை கொண்டு 18 புராணங்கள் மகாபுராணங்கள் என்ற தலைப்பிலே வியாசரர் சொன்ன பல்வேறு செய்திகளையும், அதிலே ஸ்தலங்களினுடைய மகாத்மியம், ஒவ்வொரு புவனத்தையும் இறைவன் எப்படி படைத்தான், கால கணக்கீடு, இந்த யுகங்கள் யுக சந்தி, இந்த கணக்கீட்டை எல்லாம் பாரதிய மரபில் எப்படி நாம் கொள்ளுகிறோம், இங்கே படைப்பு தொழில் என்று எடுத்துக்கொண்டால் பெருமான் படைத்தருளிய அந்த செய்திகள் என்னென்ன, பிரஜாபதிகளாக யார் யார் அறியப்படுகிறார்கள், அவர்களுக்கு எப்படி பிள்ளைகள் பிறந்தார்கள், இந்த பாரதிய சம்ஸ்கிருதி எதனடிப்படையிலே தோன்றியது, வளர்ந்தது, நிலை கொண்டது என்பனவற்றையெல்லாமும் சொல்லி அடியார்களுக்காக இறைவன் புரிந்தருளிய பல்வேறு லீலைகளையும் எடுத்துச் சொல்லக்கூடியதாக இந்த புராணங்கள் அமைந்திருக்கும் ஒரு பாங்கினை நாம் பார்க்கிறோம். இப்படி 18 புராணங்களின் மூலமாக சிவபெருமானுடைய பல்வேறு பராக்கிரம செயல்கள், பார்க்கடல் கடைந்ததும், திருமால் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து வேண்டியவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்ததும், அந்தந்த அவதாரத்தின் நிறைவிலே சிவபக்தி செய்து திருமால் அந்த அவதாரத்தை முடித்து கொண்டு திருவைகுந்தம் சென்று சேர்ந்ததுமாக இப்படி புராணங்கள் தோறும் 18 புராணங்களையும் பிரமாணமாக கொண்டு அது சிவபரத்துவத்தை ஸ்தாபிப்பதையும் பல்வேறு மேற்கோள்களின் மூலமாக ஆச்சாரியர்களும், அதே நிலையிலே சமயாச்சாரியர்களான தேவாரம் பாடியருடைய ஞானசம்பந்த பிள்ளையார், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று இந்த மூவர் முதலிகளும் நிறைய பதிகங்களாலே இந்த புராணங்கள் எல்லாம் சிவபெருமானின் பராக்கிரமத்தை, பரத்துவத்தை பேசுவதையும் நிலைநிறுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் ஒருபடி மேலே போய் தன்னையே தான் சூதன் ஒலிமாலையை பாடுபவர் என்று அறிவித்துக் கொள்ளுகிறார். சூதன் என்று இங்கே சொல்லப்படுவது நேரடியே வியாச பகவானிடம் இந்த புராணங்களை எல்லாம் கேட்கும் பெருமை பெற்றிருந்த சூதமா முனிவர். இவர்தான் முதலில் அறியப்படும் பௌராணிகர். புராணங்களின் சிறப்பை கேட்கும் அடியார்களுக்கு எடுத்துச் சொல்வது பௌராணிகருடைய பணி. அந்த விதத்தில் புராணம் சொன்னவர்களுக்குள்ளே முன்னம் நாம் கொண்டாடுவது சூதமா முனிவரை. இந்த சூதமா முனிவர் என்னென்ன புராணங்களை எல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே உள்வாங்கி பாடல்களாக பாடினேன் என்று பொருள்பட ஞானசம்பந்தர் சூதன் ஒலிமாலை கலிக்கோவை சொல்லே என்று சொல்லி சூத பௌராணிகரான இந்த முனிவர் என்னென்ன புராணங்களை எல்லாம் விவரித்து சொன்னாரோ அதிலிருந்து சேகரித்த செய்திகளையே தமிழ் பதிகங்களிலே வைத்து பாடினேன் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். அப்போது பார்த்தால் இந்த பௌராணிக மரபிலே, புராணங்களின் மூலமாக இறைவனின் மகிமையை அறிந்து கொள்ளும் மரபிலே ஞானசம்பந்த பெருமான் தொடங்கி தமிழிலேயும் பாடும் புலவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதும், சம்பந்தரே சூதர் சொன்ன புராணங்களை எல்லாம் மேற்கோள் காண்பிக்கிறேன் என்று சொல்லுவதால் 18 புராணங்களும் சிவபரத்துவ செய்திகளாக இருக்கக்கூடிய பாங்கையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதை கடந்து இந்த 18 புராணங்களில் பல புராணங்களிலும் வெவ்வேறு காண்டங்களிலே பாரத தேசத்தில் புனிதத்தை அதிகப்படுத்தும் அளவில் இருக்கக்கூடிய மகாட்சேத்திரங்கள், புனித திருத்தலங்கள், வடக்கே திருக்கைலாயம் தொடக்கி திருக்கேதாரம் என்ன, காசி க்ஷேத்திரம் என்ன, குருக்ஷேத்திரம் என்ன, நைமிசாரண்யம் என்ன, மகாகால க்ஷேத்திரம் என்ன, இப்படியே தெற்கு நோக்கி வந்தால் ராமேஸ்வரம் பரியந்தம், ஆசேது ஹிமாச்சலம் என்கிறோமே, அந்தபடிக்கு சேதுக்கரையான ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி வடக்கே இமயமலை வரையிலுமாய் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புனித தலங்கள், அந்த தலங்களின் பெருமைகளையும் புராணங்களின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மகாபுராணத்திலும் ஏதாவது ஒரு கண்டத்தை குறித்து எடுத்துக்கொண்டு அங்கே ஒவ்வொரு தலத்தினுடைய மகத்துவத்தையும் யாரோ ஒருவர் கேட்க அதை சூதர் சொன்ன விதத்திலேயே வியாசர் நமக்கு சொன்னார், அதை நான் கேட்டு சொல்லுகிறேன் என்ற நிலையில் சூதமாமுனிவர் சொல்லும் விதமாக அமைந்திருக்கும். அதுவும் ஏதோ ஓரிரு கதைகள் சொல்லி அந்த ஸ்தல புராணத்தை நிறைவு செய்வார்கள் என்று கொள்ள வேண்டாம். ஒரு திருத்தலத்தை பற்றி குறிப்பது என்று எடுத்துக்கொண்டால் அந்த திருத்தலம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை முதலில் சொல்லுவார்கள். அந்த தலத்திற்கு வடக்கே இப்படி ஒரு பர்வதம் உண்டு, அதற்கு கிழக்கே இந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு தெற்கே இப்படி ஒரு சமுத்திரக்கரை உண்டு, அதற்கு மேற்கே இன்னொரு மகாபுண்ணிய க்ஷேத்திரத்தை சொல்லி அந்த க்ஷேத்திரம் இதற்கு மேற்கே இருக்கு என்று சொல்லி அந்த ஸ்தலத்தின் இருப்பிடத்தை முன்னம் அடையாளம் காண்பித்து
ஸ்தல மகிமை என்ன, தீர்த்தங்களினுடைய மகத்துவம் என்ன, அங்கே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் யாருக்காக வேண்டி அங்கே தோன்றினார், அவர் சுயம்புவாக தோன்றிய லிங்கமா, அல்லது அகஸ்தியர் முதலிய ரிஷிகள் பிரதிஷ்டித்து வழிபட்ட மூர்த்தமா, அல்லது தேவேந்திரன், பிரம்மா, மகாவிஷ்ணு முதலிய தேவர்கள் வழிபட்ட திருவுருவமா, அந்த மூர்த்தியினுடைய சிறப்பு என்ன என்ற வரிசையில் தலம், தீர்த்தம், மூர்த்தி இந்த மூன்றின் மகத்துவத்தையும் எடுத்துச் சொல்லி அங்கே கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமான் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த அடியார்களுக்கு என்ன விதமாகவெல்லாம் அருட்செய்தார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஸ்தல புராணங்கள் எல்லாம் மகாபுராணத்தின் ஒரு அங்கமாக அமைந்திருக்கும் சிறப்பையும் நாம் பார்க்கிறோம். அதனால் இறைவனுடைய பெருமையை வேதகாலம் தொடங்கி ஸ்தலபுராணங்கள் வரையிலும் சொன்னாலும் கூட புராணங்கள் கேட்பது என்பது எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே உணர்ச்சி பெருக்கை அதிகப்படுத்தும் விதமாக இருக்கும். எத்தனையும் வேதங்களை எடுத்து வைத்து வாசித்தாலும் அதனுடைய பாஷ்யம் அறிந்து அது சொல்லக்கூடிய சிறப்புகள் மறைப்பொருளாக வைத்திருக்கும் இடங்களை எல்லாம் விவரித்து சொல்வதற்கு ஒரு ஆச்சாரியர் வேணும். அப்படியே அவர் சொன்னாலும் கேட்பதற்கு நமக்கு முதல்ல பொறுமை இருக்கணும். இதெல்லாம் ஒரு வரியாக இதெல்லாம் உடையவன் யாவனோ அவன் பரம்பொருள் என்று முடித்துவிடும். இதெல்லாம் உடையவர் என்று யாரை நான் அறிவது என்று ஒரு கேள்வி வந்தால் அதற்கு அடுத்து இன்னொரு சூக்தத்தை காண்பித்து தரும். அந்த சூக்தத்துக்கு போய் பார்த்தா அது நம்மை இன்னொரு பாகத்திற்கு அழைத்து செல்லும். இது இப்படியே அதற்குள்ளே மூழ்கி எழுந்தரித்தோம் என்னால் காலம் கடந்துவிடும். பல நேரத்திலே ஆர்வமும் குறைந்து போக வாய்ப்புண்டு. நாமெல்லாம் மந்தமுத்தியுடையோர் என்று தான் மனிதர்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அடியனை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிறேன். அந்த அளவில் இருப்பவர்களுக்கு எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் பௌராணிக மரபு, இந்த புராண கதைகளின் மூலமாக இறைவன் செய்த லீலைகள் சாதாரணமாக எடுத்துப்போமே. வேதத்தியரம் யாராவது ஸ்ருதி சுத்தமாக செஞ்சாங்கன்னா ஒரு 5 நிமிடம் நின்று 10 நிமிடம் நின்று 1 மணி நேரம் நின்று அதை கேட்பது மகத்தான புண்ணியங்களை பெற்றுத்தரும். பொருளெல்லாம் விளங்க வேண்டாம், கேட்பதே உத்தமமாக இருக்கும். அவர் ஆச்சரியமாக உட்கார்ந்து சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அதே இந்த பக்கத்தில் ஒரு ஓதுவாமூர்த்திகள் வந்து நமக்கு புரியக்கூடிய அளவிலே தாளம் தட்டி இசை கூட்டி ஒரு பதிகத்தை பாடும்போது கேட்கும் சுவையினும் கடந்து அது உள்ளே போய் நம் உணர்வோடு கலந்து ஏதோ ஒரு விதத்திலே நம் கண்களிலே தண்ணீர் பெருக்கெடுக்க செய்யும். அது இந்த இசை மரபிற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதே போல கதை சொல்ல மரபிலே, பௌராணிக மரபிலே உணர்ச்சிக்கு அதிகமான ஒரு பங்களிப்பு இருப்பதால் தர்ம சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு கதாபாத்திரங்களை கொண்டு அவர்கள் இறைவனை எப்படி உணர்ந்தார்கள், அவர்களுக்காக இறைவன் என்னென்ன லீலைகளை செய்தான் என்பதையெல்லாம் வலியுறுத்தி சொல்லும் விதமாக இந்த கதை சொல்லும் போக்கு அமைந்திருக்க பார்க்கிறோம். அந்த பௌராணிக மரபில்தான் மகாபுராணங்களிலெல்லாமும் சொல்லப்பட்டதாய் விளங்குவதும், அடியார்களுக்காக சிவபெருமான் ஒரு ஸ்தலத்தில் தோன்றினார், அனுக்கிரகம் செய்தார் என்ற நிலை கடந்து பல அடியார்களுக்காக அந்த நகரத்தின் வீதிகளிலெல்லாம் கால்பதிய நடந்தார். அந்த நகரத்தை நாடி வந்த அரசர்களுக்கும் அரசிகளுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் வணிகர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஏன் மகா பாதகம் செய்த கடோர பாவிகளுக்கும் என்ற அளவில் மனிதர்களிலே பலதரப்பட்டவர்களுக்கும் பன்றிக்கும் பறவைக்கும் இப்படி மிருகங்கள் பறவைகள் என்று வேறுபாடு இல்லாமல் அந்த ஸ்தலத்தை நாடி வந்தவர்களுக்காக எந்த நிலையிலும் போய் அனுக்கிரகம் செய்வதையே காரியமாய் கொண்டிருந்து தன் திருநாமத்தை கூக்குரலாக யாராவது இட்டழைத்தால் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக வேண்டியே சங்கல்பமாக கங்கணம் கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த எம்பெருமான் தான் தமிழறியும் பெருமான் என்று அடியார்களாலே கொண்டாடப்படும் செந்தமிழ் சொக்கநாத பெருமான். மாமதுரை என்று அழைக்கப்படும் திருத்தலம், மதுரை என்பதே அதனுடைய தொன்மையான நாமமாக இருக்கிறது. அந்த திருத்தலத்தின் கண் வீற்றிருக்கும் சிவகலையாய் விளங்கும் எம்பெருமான் தான் தமிழறியும் பெருமான் என்ற சிறப்பு திருநாமத்தோடு விளங்குபவர். சுந்தரேஸ்வர பெருமான், கல்யாண சுந்தரர், ஹாலாஸ்யநாதர் என்று இப்படி லீலைகளுக்கு பொருத்தமாய் பல நாமங்களாலும் அறியப்படும் இந்த பரம்பொருள் இவர்தான். அந்த திருத்தலத்திலே இவருடைய இடதுபாகத்திற்குரியவளான அங்கையர்கண் அம்பிகை, மீனாட்சி அம்பிகை, எத்தனை திருநாமங்கள் இருந்தாலும் அந்த அம்பிகையை மீனாட்சி என்று அழைப்பதில்தான் ஏதோ ஒரு உறவு முறை நமக்கு தொனிக்கும். அது வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரியவரை பார்ப்பது போலேத்தான் மதுரை ஊர்க்காரர்கள் கொண்டாடுவார்கள் அந்த அம்பிகையை. எந்த மனசுக்கு எவ்வளவு சிரமமானாலும் ஓடிப்போய் மீனாட்சி ஒரு வாட்டி பார்த்து அவள் சன்னதியிலே அந்த விஷயத்தை போட்டுட்டோம்னா அந்த பாரம் நம்ம தலையில் இல்லை. அதுக்கு மேலே அவள் அதை ஏற்றி சுமந்து நமக்காக அதை சமாளித்தும் கொடுப்பாள் என்பது நம்பிக்கைங்கிறத கடந்து பிரத்யக்ஷமாக அநேகமாக அங்கே போய் வேண்டியவர்கள் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் நடந்த லீலை போலே இருக்கும். எப்பயோ போய் ஏதோ ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கும் நமக்காகவே தம்பதிகளாக சேர்ந்து இவர்கள் இத்தனை லீலைகள் செய்தார்கள் என்றால் உன்னை விட்டு வேறு கதியில்லை என்று வந்து விழுந்திருந்த அடியார்களுக்காக பார்த்து கணவனும் மனைவியுமாக செய்த அற்புதங்கள் தான் 64 திருவிளையாடல்களாக தொகுக்கப்பட்டு அதுவும் காலந்தோறும் தேவார காலம் தொடங்கி இந்த திருவிளையாடல்கள்
பாடல்கள் மூலமாகவும் ஞான நூல்களின் மூலமாகவெல்லாம் தொகுக்கப்பட்டு அதை கொண்டு நாம் இறைவனுடைய பராக்கிரமத்தை, அவருடைய பெருங்கருணையை, அவர் செய்யக்கூடிய அருளின் திறத்தையெல்லாம் அறிந்து போற்றும் விதமாக அமைந்திருக்கிறது. அந்த விதத்திலே இந்த திருவிளையாடற் புராணம் என்ற தொகுப்பு முதலில் தேவார காலத்திலிருந்து வந்ததாக அறிகிறோம். வேத முதல்வன் முதலாகி விளங்க வையம் ஏதப்படாமை உலகத்தார் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. இதுதான் ஞானசம்பந்தருடைய வாக்கு. இறைவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு எளிமையான மரபு என்னன்னு கேட்டா, சூத பௌராணிகரான அந்த முனிவர் புராண கதைகளின் மூலமாக சொன்னாரே, அதை அப்படியே உள்வாங்கி அத்தன்மையோடு கூடத்தான் சம்பந்தனான நானும் பாடியிருக்கிறேன் என்கிறார். இந்த கதைகளின் மூலமாக அறியப்படுபவன் யார்னா வேத முதல்வன். அதை சொல்லித்தான் தொடங்குகிறார். வேதத்திற்கெல்லாம் ஆதிப்பொருளாக, முழுமுதற் பொருளாக யாரை கொண்டாடுகிறதோ அவர் பெருமைகளை எல்லோரும் அறிந்து கொள்ளும் விதமாக கதை சொல்லும் பாங்கிலே அமைத்து இந்த சூதமாமுனிவர் செய்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எத்தனையோ தலங்களுக்கு தலபுராணம் உண்டு சொல்லணும்னா, தலபுராணம் இல்லாத தலங்கள் வேணுமானால் குறைவுன்னு சொல்லலாம். சமீப காலங்கள் வரையிலும் கூட தலபுராணங்கள் இல்லாத பட்சத்தில் புதிதாக எழுதப்படுவதை பார்க்கிறோம். அந்த நிலையில் ஹாலாஸ்ய புராணமாக அறியப்படும் திருவிளையாடற் புராணம் என்பது மதுரை நகரத்தினுடைய தலபுராணம் என்ற நிலையை கடந்து அது இறைவன் தன்னை நாடி வந்த அன்பர்களுக்காக, உயிர்களுக்காக எடுத்துக்கொண்ட அன்பின் வெளிப்பாடு. தன்னை நாடி வந்த கைக்கடக்கமான ஒரு கருங்குருவி, மதுரையினுடைய ஜனத்தொகையிலே அந்த கருங்குருவியை எங்கிருந்து இவர் தேடி பிடித்தாரோ தெரியாது, உள்ளங்கைக்குள்ளே அடங்கக்கூடிய அளவில் இருக்கும் ஒரு சின்ன பறவை, அது பயத்தினாலே இவரிடம் வந்து சேர்ந்ததாம். தன்னையே சுற்றி சுற்றி வரும் அந்த கருங்குருவியை அத்தனை பரிவோடு அழைத்து அதை உள்ளங்கையிலே வைத்து தன் வலது திருக்கரத்தால் தடவி கொடுத்து, பயப்படாதே, நான் இருக்கிறேன், நீ பயங்கொள்ள இங்கே காரியமே கிடையாது, நம்மிடத்தே வந்து விட்டாய், உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு தடவி கொடுத்து அதை கொஞ்சினானாம். அதனுடைய பயத்திற்கு காரணம் யமபயம் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய அந்த கருங்குருவியினுடைய செவியிலே மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்து வைத்து யமபயம் நீங்கி அந்த பறவை வல்லூருன்னு பெயர் பெறும்படியாகவெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறார். பரிவு, தன்னை நாடி வந்த அடியார்களிடத்தில் எவ்வளவு எளிமையோடு இவர் கலந்து பரிமாறுவார் என்பதை இதில் இந்திராதி தேவர்கள்லேருந்து ஆரம்பித்து அளவிலே சின்னதாக சொல்லணும்னா அந்த வல்லூர் வரையிலும் எம்பெருமான் தன்னுடைய கருணையை, அருட்தன்மையை அவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி வெள்ளம் போலே பாய்த்து, மதுரையிலே வைகையில் வெள்ளம் வர்றது எப்பயாவது தான் நடக்கும். மற்றபடிக்கு மதுரைக்கு ஒரு நதி வேணும்னா ஹாலாசிய சுந்தரனாக இருக்கும் எம்பெருமான் அவரிடத்தே இருந்தே கருணை பெருவெள்ளம், அதற்கு குறைச்சலே கிடையாது, பெருக்கெடுத்து ஓடி வருமாம். அந்த கருணையிலே மூழ்கி திளைத்தவர்கள்தான் இந்த 64 புராணங்களின் மூலமாகவும் அறியப்படுபவர்கள். அப்படி அறியப்படும் இவர்கள் இந்த பெருமைகள் எல்லாம் சங்ககாலம் தொடங்கியே மதுரை என்பது இருந்ததினாலே சங்கம் சார்ந்து, தமிழ்ச்சங்கம் சார்ந்தே சில திருவிளையாடல்கள் உண்டு. ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு சென்று நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் சொக்கநாத பெருமான் அருளாலே விளைந்தது. அதனால் சம்பந்தர் செய்த திருவிளையாடல்கள், சம்பந்தருக்காக வேண்டி எம்பெருமான் செய்த திருவிளையாடல்கள் உண்டு. மாணிக்க வாசகர் அந்த தலத்திலேயே அமைச்சராக இருந்து அந்த எம்பெருமானுக்கு எல்லாமுமாய் இருந்த பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை சொல்லும் நிலையில் இருந்தார். அந்த மணிவாசக பெருமானை முன்னிட்டு செய்த திருவிளையாடல்கள் உண்டு. இப்படி காலந்தோறும் புராண காலத்திலிருந்து வரலாற்று காலம் வரையிலும் இந்த திருவிளையாடற் புராண கதைகள் வெவ்வேறு காலங்களில் இருந்தவற்றையெல்லாம் தொகுத்து 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 சொல்லி 64 திருவிளையாடல்கள் என்று எடுத்துச் சொல்லுகிறார். தருமிக்காக பெருமான் பொற்கிழி கொடுக்க வேண்டி, தருமிக்கு ஒரு பொற்கிழி கிடைக்கணும்னு சொல்லி எடுத்துக்கொண்ட மெனக்கேடு, அது அத்தனை பேருக்கும் அந்த திருவிளையாடல் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அதை அப்பர் சுவாமிகள் தேவாரத்திலே பதிவு பண்ணிடுறார். இப்போ தேவார காலத்திலேயே திருவிளையாடற் புராணத்திலே சொல்லப்படும் கதைகள் எல்லாம் பிரபலமாக அறியப்பட்டிருந்ததை இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறான். நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனகக் கிழி தருமிக்கு அருளினோன் காண். கனகம்னா தங்கம், ஸ்வர்ண முடிப்பு, தங்க காசுகளெல்லாம் ஒரு பட்டு துணியிலே போட்டு முடித்து அந்த கனகக் கிழி தருமிக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே அமைத்த சங்கத்தில், தானே தலைவனாக இருந்த சங்கத்தில் நானும் ஒரு புலவன் என்ற நிலையிலே இறங்கி வந்து ஒரு நிறுவனத்திலே அதிலே நானும் அதில் ஒரு உறுப்பினர் என்பது ஒரு நிலை, அந்த நிறுவனத்திற்கு தலைவர் என்பது வேறொரு நிலை. தலைவராக இருக்கும் இந்த எம்பெருமான் அந்த தருமிக்காக வேண்டி தன்னையே தான் குறைத்து கொண்டு ஒரு உறுப்பினர் என்ற அளவிலே புலவராக இருந்து, சங்கப்புலவராக இருந்து பாடல் எழுதி கொடுத்து அதை கொண்டு அந்த தருமியாகிற தன்னை நாடி வந்த அடியவர் அந்த கனகக் கிழி தங்க காசு முடிச்சு அதை பெரும்படியாகவெல்லாம் செய்த திருவிளையாடல். இதையெல்லாம் அப்பர் சுவாமிகள் தேவாரத்திலேயே தொகுத்து கொடுக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கிறோம். இதை தாண்டி ஒரு 11ஆம் நூற்றாண்டு வாக்கிலே கல்லாடம் என்ற பெயரிலே ஒரு நூல்,
சங்ககால நூலினுடைய தாக்கம் அந்த நூலிலே இருக்க பார்க்கிறோம். கல்லாடர் என்றே அதை எழுதியவருடைய திருநாமம். அவரை பற்றி மற்றைய வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கல. ஆனால் அந்த நூலின் அமைப்பை வைத்து பார்த்தால் அது 11ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதிலே இந்த 64 திருவிளையாடல்கள் முதலில் பதிவு செய்யப்படுகிறது. அதுதான் முதல்ல கிடைக்கிற நூல். ஆனால் அது இந்த ஆசிரியப்பா என்று சொல்லப்படும் பழமையான ஒரு பாடல் எழுதும் மரபு. அந்த மரபிலே காப்பு செய்யுள் 2 பாட்டு, 100 செய்யுள்கள், 102 பாடல்களாலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய கல்லாடம் என்ற நூல். இந்த நூலை பற்றி ஒரே ஒரு குறிப்பை சொல்லிட்டு மேலே போகிறேன். இந்த நூல் சமீப காலம் வரையிலும் கூட மரபு முறையிலே தமிழ் பயிலக்கூடிய காலம். உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், இது போன்ற மகாச்சாரியர்கள்லாம் இருந்து தமிழ் போதித்த காலம் வரையிலும் கல்லாடம் படிப்பதை பாடத்திட்டத்திலே அவசியமாக வைத்திருந்தார்கள். அதனால் தான் பேசும்போதே கல்லாடம் கற்றவனோடு சொல்லாடாதேன்னு சொல்லுவாங்க. எதிர்ச்சொல், கல்லாடம் படித்திருந்தார் ஒருத்தர்னா அவர்கிட்ட போய் எதிர்ச்சொல்லுக்கு நிற்காதீங்க, தமிழிலே உங்களால் அவரை வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அத்தனை சிறப்பான ஒரு நூல். அது முதலில் இந்த 64 திருவிளையாடல்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறது. அதை அடுத்து பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பார் ஒருவர். அவர் அல்லிநகரம் என்று அழைக்கப்படும் ஒரு ஊர், அது மதுரைக்கு பக்கத்திலே இருக்கணும், இன்றைய விருதுநகர் பகுதிகளிலே இருக்கணும். அந்த பகுதியிலிருந்து வந்தவர். வேம்பத்தூரார் என்றும் அவரை விசேஷமாக அழைப்பார்கள். பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் கல்லாடரை அடுத்து ஒரு 14ஆம் நூற்றாண்டு வாக்கிலே திருஆலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் என்ற பெயரிலே பாடியிருக்கிறார். அதை நம்பி திருவிளையாடற் புராணம் என்றும் அழைப்போம். என ஆசிரியருடைய பெயர் பெரும்பற்ற புலியூர் நம்பி. அதை நம்பி திருவிளையாடற் புராணம் என்று அழைப்போம். அவர் பாடி கொடுத்திருக்கார். இதை கடந்து 64 திருவிளையாடல்களும் எவ்வளவு ருச்சியாக இருக்குன்னு பார்த்து வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்த புலவர்கள் எல்லாம் கூட அதிலே ஈடுபட்டு நிறைய பேர் இந்த திருவிளையாடற் புராணத்தை தமிழிலே பாடி கொடுத்திருக்கிறார்கள். அதிலே இந்த பகுதி காஞ்சிபுரம் செய்யாறு, இந்த வடார்காடு பகுதியிலே இளம்பூர் என்ற ஊரிலே பிறந்த வீமநாத பண்டிதர் என்ற ஒரு தமிழ் பண்டிதர், அவர் கடம்பவன புராணம் என்ற வடமொழி நூலை அப்படியே தழுவி தமிழிலே பாடி கொடுக்கிறார். அந்த புராணத்தில் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் லீலா சங்கிரக அத்தியாயம் என்பது. லீலைனா திருவிளையாடல், லீலைகள் தான் சுவாமி பண்ணினது. அதையெல்லாம் தொகுத்து சொல்வதாலே லீலா சங்கிரகம் என்று ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் வைத்து அதிலே இந்த திருவிளையாடல்களை பாடியிருக்கார். இது எல்லாம் எப்படி இருந்தாலும் சுந்தரபாண்டியம் என்ற பெயரிலேயே இன்னொரு நூல், அதுவும் தொண்டை நாட்டிலிருந்து ஒரு புலவரால் தான் பாடப்படுகிறது. இப்படி பல திருவிளையாடற் புராண நூல்கள் இருந்தாலும் பிரசித்தமாக, ஜெகத் பிரசித்தமாக அறியப்படுவது பரஞ்சோதி முனிவர் என்ற மகா வித்வான், பெரும் சிவபக்தர். அவர் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இப்போ தொட்டடுத்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அந்த கவிராயராலே, அவர் தேசிகர்கள் என்று அழைக்கப்படும் இந்த ஞானாசிரியர் மரபிலே, சைவ சித்தாந்த மரபிலே வந்த மகா பண்டிதர், அவராலே இயற்றப்பட்டதுதான் இப்போது பிரபலமாக இருக்கக்கூடிய திருவிளையாடற் புராணம் என்று அழைக்கப்படும் நூல். இதுவும் ஹாலாசிய மகாத்மியம் என்று வடமொழியிலே இருக்கக்கூடிய நூலை தழுவி எழுதப்பட்டது. இன்னிக்கும் மதுரையிலே ஆடி மாதம் அடுத்த ஆவணி பிறந்தால் ஆவணி மூலத்தை நிறைவு நாளாக கொண்டு 10-12 நாள் திருவிழா, திருவிளையாடற் புராணத்தை கொண்டாடுவதற்காகவே அங்கே நடைபெறும். ஆவணி மூலத்தன்று பெருமான் சோமசுந்தர பாண்டியராக முடிசூட்டி கொண்டு அரசாட்சி செய்வர். மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேகம் பிரம்மோற்சவத்தில் வந்துவிட்டதுனாலே அது ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும். பட்டாபிஷேகம் எல்லாரும் கொண்டாடுவோம். எங்கள் சுவாமியும் அங்கே பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அம்பிகை 4 மாதம் ஆட்சி செய்தார்னா மீதி இருக்கக்கூடிய 8 மாதம் சோமசுந்தர பாண்டியனாக பெருமான் தான் ஆட்சி செய்கிறார். அவருக்கும் வைதீகர்களால் வேதமந்திரம் ஓத மிக பிரம்மாண்டமாக பட்டாபிஷேகம் எல்லாம் செய்து கொள்ளும் மரபு உண்டு. அதை முன்னிட்டு நரியை பரியாக்கிய லீலை, இப்படி பல்வேறு லீலைகள் பிரசித்தமாக புட்டு திருவிழா, இதெல்லாம் இந்த திருவிளையாடற் புராணத்தை வைத்தே நடக்கப்பெறும் திருவிழா. இதை தாண்டியும் வருடத்தின் பல நாட்களும் மீனாட்சி அம்மனுடைய அந்த தேவஸ்தானத்திலே இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருந்த காட்சிகள் எடுத்து ஐதிஹ்ய விழாக்களாக வெவ்வேறு மாதத்திலே நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கிறோம். அது ஒரு ஆண்டு நாட்காட்டியையே, உற்சவ நாட்காட்டியிலே இந்த திருவிளையாடற் புராண நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வைத்து அதை பிரம்மோற்சவத்தின் ஒரு அங்கமாக, அதை தவிர தனித்தனியே உற்சவங்களாகவெல்லாம் அந்த திருக்கோயிலிலே செய்து வருகிறார்கள். அப்படி ஒரு நிலைக்கு இந்த திருவிளையாடற் புராணத்தை பிரபல்யப்படுத்தியவர் பரஞ்சோதி முனிவர் என்று அழைக்கப்படுபவர். இவருடைய தந்தையார் வேதாரண்யத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இவர்கள். சைவ வேளாளர் மரபிலே தேசிகர்கள் என்று அழைக்கப்படும் ஆச்சாரிய ஸ்தானம் அதிலே இருந்தவர்கள்.
இவர்கள்லாம் ஓதுவார் மரபிலேயும் இவர்கள் இருப்பார்கள். இது தவிர ஆச்சாரியர்களாக இருந்து வீட்டிலே சுபகாரியங்களுக்கெல்லாம் வைதீக காரியங்களையும் இவர்களே இருந்து செய்து கொடுப்பார்கள். ஞான உபதேசம் செய்து வைக்கக்கூடிய உரிமை இவர்களுக்கு உண்டு. பஞ்சாட்சர உபதேசம் வேணும்னா இவர்கள்ட்ட போய் கேட்டோம்னா செய்து வைப்பார்கள். சிவபூஜை எடுத்துக் கொடுக்கணும்னா இவர்கள் எடுத்துக் கொடுப்பார்கள். அப்படி ஒரு உன்னதமான மரபு. அந்த மரபிலே வேதாரண்யத்தை பூர்வீகமாக கொண்ட மீனாட்சி சுந்தர தேசிகர் என்பாருக்கு மகனாக பிறந்து அந்த காலத்திய மரபின்படி தமிழ் நூல்களை அளவில்லாமல் கற்றுத் தேர்ந்து வடமொழி தமிழ் இது ரெண்டிலும் புலமை என்பது சகஜமாக பலரிடத்தேயும் இருந்த காலம். கடைசியாக இருந்ததில் ஒரு பொற்காலம்னா இதைத்தான் சொல்லலாம். இந்த 17-18ஆம் நூற்றாண்டுக்குள்ளே ரொம்ப சகஜமாகவே மொழிப்புலமை எல்லோரிடத்தேயும் இருந்தது. கல்வியால் ஒருவர் அறியப்பட்டார். அவர் இத்தனை நூல்கள் வாசித்தார் என்பதுதான் பெருமையாக இருந்தது. செல்வத்தை விடவும் கல்வியை மெச்சி இருந்த ஒரு காலம். அந்த காலச்சூழலிலே வாழ்ந்த புண்ணியாத்மாக்கள் இவர்கள்லாம். அப்படி அறியப்பட்டவர் இவர் ஒரு வயதடைந்த பிறகு பல்வேறு திருத்தலங்களுக்கும் யாத்திரையாக சொல்லுகிறார். பல தலங்களுக்கும் யாத்திரை செய்து மதுரை எம்பதியை அடைகிறார். அங்கே தங்கியிருந்த போது இந்த திருவிளையாடற் புராண கதைகளிலெல்லாம் ரொம்ப ஈடுபட்டு அதை சிந்தித்தவாறே இருந்தபோது ஒரு நாள் இரவு கனவிலே மீனாட்சி அம்பிகை எழுந்தருளி இந்த திருவிளையாடற் புராணத்தை எல்லாம் முழுவதுமாக அந்த கதைகளை ஒரு மரபு புராணம் போலேயே திருவிளையாடற் புராணம் என்ற பெயரிலேயே 3 காண்டங்களாக பிரித்து கொண்டு மதுரை காண்டம், நான்மாடக்கூடர் காண்டம், ஆலவாய் காண்டம்னு 3 காண்டங்களாக பிரித்து கொண்டு காண்டத்திற்கு 10-20 படலங்களாக இந்த 64 படலங்களாக இந்த திருவிளையாடல்களை பாடித்தரும்படியாக மீனாட்சி அம்பிகை பணிக்க, அதனால் இவர் அதை பணியாக எடுத்துக்கொண்டு அந்த தலத்திலேயே தங்கியிருந்து இதையெல்லாம் செய்து கொடுத்தார் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. இவரே இந்த நூலையெல்லாம் செய்து முடித்து அரங்கேற்றம் பண்ணணும். இந்த அரங்கேற்றம் பண்ணும்போது இந்த நூல்லையே பார்த்தோம்னா மரபு நூல்கள் எல்லாம் கம்பர் ஆரம்பித்து அத்தனை பேரும் அவையடக்கம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதுவாங்க. சேக்கிழார் பெருமான் பாடுறார். அத்தனை ஆச்சாரியர்களும் காவியம் பாடினால் அவையடக்கத்தை சொல்லணும். ஏன்னா அப்போ இவர்களை விடவும் விஞ்சக்கூடிய அளவிலே வித்வான்கள் நிறைய பேர் சபையில் இருப்பார்கள். அதனால் ஒரு நைச்சியம் அனுசந்தித்து நான் பெரிய கவின்னு நினச்சிக்கிட்டெல்லாம் அதை முயற்சி பண்ணலை. பெருமானுடைய திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. அந்த அளவிலே அடியேனையும் பாடும்படியாக செய்திருக்கிறார்கள். குற்றங்குறைகள் இருப்பின் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை சுட்டி காட்டினீர்கள்லாம் திருத்திக் கொள்கிறேன், தவறை திருத்திக் கொள்கிறேன் என்ற அளவில் தான் அரங்கேற்றம் எல்லாம் நடக்கும். நான் சொல்கிறார், கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் என்னிடை படக் கிடந்ததோ என்னவும் படுமோ. தமிழிலே இந்த புராணத்தை அவசியம் பாடணுமான்னு ஒரு கேள்வி வருது. இதை ஏன் பாடணும்? இதெல்லாம் பகவத் சம்பந்தமான விஷயமாச்சு. இதை தமிழிலே போய் இந்த புராண செய்திகள் எல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தபோது, இந்த ஊருக்கு நிச்சயமாக பண்ணலாம், எங்கேயுமே பண்ணலாம், சந்தேகம் இல்லை. மதுரைக்கு சர்வ நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா இங்கே யார் மூலலிங்கமாக எழுந்தருளி இருக்கிறாரோ இவரே தான் தமிழ்ச்சங்கம் அமைத்து இதுதான் இலக்கணம், இதற்குத்தான் விதிங்கிறத வரையறை செய்து கொடுத்தவரே இந்த எம்பெருமான் தான். கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து. இதில் சிறப்பு என்னன்னா, பெருமான் நான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லலை. கழகத்திலே இருந்த புலவர்கள் அத்தனை பேரையும் கூட்டி உட்காட்டி வைத்து கொண்டாராம். இப்படியெல்லாம் செய்யலாமா, இந்த இலக்கணத்திற்கு இந்த நயம் பொருந்தி வருமா, இதை எழுத்திலக்கணமாகவும் சொல்லாகவும் பொருளாகவும் இப்படியெல்லாம் பிரித்து கொள்ளலாமான்னு அவர்களோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து விதிகளை பண்ணி கொடுத்துருக்கார். எப்பயுமே பெருமான் அடியார்களுக்கு எளிமைன்னா இதுதான். இது நான் சொல்லிட்டேன்ல, இதுதான் வார்த்தை, இப்படி சொல்லவே மாட்டார். என்னுடையது தான், என்னை மட்டும் நம்பு, இந்த வார்த்தை வரவே வராது. எல்லோரோடுமாக சேர்ந்து கண்ணுதற் பெருங்கடவுளும், நுதல்னா நெற்றி, கண் நுதல்னா நெற்றியிலே கண்ணுடையவனான பெருங்கடவுள் சிவபெருமான் அடியார்களோடு சேர்ந்து கழகமோடு அமர்ந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ். இத்தனை சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானே ஆய்ந்து சொன்ன தமிழ் இது. இதில் பாடக்கூடாது, நிச்சயமாக பாடலாம்னு சொல்லி மேலே பாடத் தொடங்கினார். இந்த திருத்தலத்திலே மதுரை எம்பதிக்கு மகாக்ஷேத்திரத்துக்கெல்லாம் திசைக்கு ஒரு பிள்ளையார் இருப்பார், பிரகாரத்துக்கு 4 பிள்ளையார் இருப்பார், ஒவ்வொரு துவாரத்துக்கும் ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த விதத்தில் அந்த ஸ்தலத்திற்குரிய கணபதி யாரோ அவரை வணங்கி துதிக்கிறார். சித்தி விநாயகராக அழைக்கப்படும் எம்பெருமான் தான் மதுரை தலத்திற்குரிய விநாயகர். இன்றைக்கும் தெற்கு வாசல் வழியே நுழைந்தோம்னா நேராக மீனாட்சி அம்மன் சன்னதி தான் முதல்ல வரும். அந்த அம்பிகை சன்னதியை நோக்கி நடக்கும்போது இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய சன்னதி. முழுக்குன்னு உட்கார்ந்திருப்பார். இந்த பிள்ளையாரை நமஸ்கரித்து விட்டுத்தான் மேலே உள்ளே செல்வார்கள். அந்த சித்தி விநாயகரைத்தான் இவரும் வணங்கி தொடங்குகிறார். சத்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதிசெய்ய சுத்தியாகிய சொல் பொருள் நல்குவ சித்தியானை தன்செய் பொன்பதமே. சக்தியுமாய் சிவமுமாய் விளங்கக்கூடிய பரம்பொருள். பரம்பொருள் ஒன்றுதான். சிவையேவ கேவலக, இதுதான் வேத வாக்கியம்.
தான் ஒருவனே தனித்து நின்றான். அப்படி நின்றவனை சிவன் என்ற சொல்லால் அழைக்கிறேன்னு வேதம் பிரகடனம் பண்ணுது. அந்த எம்பெருமான் தான் அருள் வடிவமாக அம்பிகையையும் காண்பித்து கொடுத்து சக்தியாய் சிவமாகி இரண்டுமாய் காட்சி தருகிறார். சிவசக்தியும் ஐக்கியப்பட்ட நிலையிலே காட்சி தருகிறார். பரமுத்தியான முதலை வேண்டும் அடியவர்களுக்கு முத்திக்கான வித்தாய் விளங்கும் எம்பெருமானை துதி செய்ய சிவபெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும். வேதங்கள் கூட தவறி விட்ட இடமாச்சேது. நான் முயற்சி பண்ணலாமா? பண்ணலாம். ஏன் தெரியுமா? இந்த சித்தி விநாயகர் இருக்காரே, அவருடைய அனுகிரகத்தை கோரியிருக்கிறேன். தங்கு தடையில்லாமல் வேண்டிய சொற்களை இலக்கண நயத்தோடு பொருள் சிறப்போடு அவர் எனக்கு கொடுத்துடுவார். கொடுப்பீங்க இல்லையா அப்படின்னு அவரை திரும்பி பார்த்து கேட்டிருப்பார். உடனே பிள்ளையார் தலையாட்டியிருக்கணும். அந்த தைரியத்தில் தொடங்குகிறார். சுத்தியாகிய சொல் பொருள் நல்குவ. அற்புதமாக சொல்லும் பொருளும் எல்லோரும் ரசிக்கும்படியாய் இந்த புராணத்தில் அமைய வேண்டி எனக்கு வழங்க வேண்டும் சித்தி யானை தன் செய்ய பொன் பாதமே. அவருடைய அந்த பொன்னார் திருவடி தாமரைகளை வணங்கி துதிக்கிறேன். சித்தி யானைனா சித்தி விநாயகர், அவருடைய திருவடிகளை வணங்கி துதிக்கிறேன். சொல்லும் பொருளும் தடையின்றி வரும்படியாக செய்ய வேண்டும் என்று பரஞ்சோதியார் கேட்டுக்கொண்டார். அடியேனும் அதே விண்ணப்பத்தை சித்தி விநாயகர் பெருமானிடம் வைத்து மேலே தொடங்குகிறேன். நூற்பயன் என்றொன்றை சொல்லுவார்கள். இவ்வளவு 100 பாடல்கள், ஒரு படலத்துக்கும் குறைந்தபட்சமாக 20 பாட்டு இருக்கும், அதிகபட்சமாக 200 பாட்டு வரைக்கும் கூட போகும். இத்தனை பாடலையும் பாடி கொடுத்துட்டீங்க. சரி, அதாவது பழைய புஸ்தகமாக வீட்டில் இவ்வளவு இருந்தது, எடுத்து படிக்கிறேனே, என்ன பிரயோஜனம்? முதல் கேள்வி வரும். எதற்குமே பிரயோஜனம் பார்க்காமல் இருந்தது நம்ம மரபு, அது தனி. இப்போது எது பண்ணினாலும் பிரயோஜனம் என்னன்னு முதல்ல ஒரு கேள்வி வருது. இவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும், அடுத்து வர்றவங்க இதெல்லாம் கேட்பாங்கன்னு. நூற்பயன்னு சொல்லி பாடி கொடுத்துட்றார். திங்கள் அணி திரு ஆலவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர். தலையிலே சந்திரப்பிறையை சூடி இருக்கக்கூடிய பெருமான் அவரே சோமசுந்தர பாண்டியன். எப்போதும் திங்கள் அணி முடியோடு தான் காட்சி தருவார். அந்த எம்பெருமான் எம் அண்ணல், எம் தலைவர். அவர் திருவிளையாடல்களாக மதுரையிலே நடத்தினாரே, அதுதான் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இதை அன்பு செய்து கேட்போர். ஆர்வத்தோடும் அன்போடும் எங்கள் சுவாமி பண்ணினாரா, ஒரு குருவிக்கு இந்த லீலையை பண்ணினாரா, ஒரு பன்றிக்கா இந்த லீலையை பண்ணினார், என்ன சிறப்புன்னு அன்போடு ஏய்ந்து கேட்போர். சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரும் மகப்பெருவர் பகையை வெல்வர் மங்களநல் மனம் பெறுவர் பிணிவந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வான்நாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். சுருக்க சொல்லணும்னா இகம் பரம் 2 சுகத்தையும் இது பெற்று தந்துவிடும். நாமெல்லாம் இந்த ஒரு 7-8 வேண்டுதல்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோயிலை வச்சுருக்கோம். ஒரே கோயிலில் 7 இருக்குதுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவிலே சமயம் நிற்குது. ஆனால் இவர் சொல்லி கொடுத்துட்டார், திருவிளையாடல் புராணத்தை வாசித்தால் உங்களுக்கு இந்த 7-8 தானே வச்சுருக்கீங்க, அதை பூர்த்தியாக கொடுத்துட்டார். இந்த கடைசி வரியில் இருக்கிறது மட்டும் நாம் எப்பயுமே கேட்கறதில்லை. சிவனடிக்கு நன்னி வாழ்வது வேண்டிட்டா உடனே பெருமான் கொடுத்துட்டாருனா அதுக்கு மட்டும் திடமா இல்லை, மற்றது எல்லாத்தையும் கொடுத்துட்றார். சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கும். கவலைப்படாதீங்க, செல்வ செழிப்பிற்கு குறைவே இல்லை. தகைமை தரு மகப்பெருவர். நல்ல சம்பந்தத்தோடு சிவச்சம்பந்தத்தோடு நம் பெருமை நிலைத்திருக்க செய்யும்படியான பிள்ளை பேரு வாய்க்கப் பெறுவர். மேலே பகையை வெல்வர், எதிர் நிற்பதற்கு யாரும் இல்லை. மங்களநல் மனம் பெறுவர். திருக்கல்யாணங்கள் நடக்க வேண்டியவர்களுக்கு அந்தந்த நிலையிலே அதுவும் நடைபெறும். பிணி வந்து எய்தார், எந்த பிணியும் வந்து எய்த மாட்டார்கள். உடல் நலத்திற்கு குறைவில்லாமல் சௌக்கியமாக இருக்கலாம். வாழ்நாளும் நனி பெறுவர், நல்ல விதமாக நீண்ட ஒரு ஆயுசும் பெறுவார்கள். வான்நாடு எய்தி, எப்படி முடியணுமே, முடிகிற காலத்திலே இந்திர போகத்திற்கு போய் இந்திர போகங்கள் எல்லாம் அனுபவிப்பார்கள். புங்கவராய் தேவேந்திர நிலைக்கு போய் உள்ள போகம் மூழ்கி அதெல்லாம் முடித்து கொண்டு நிறைவாக ஒரு பிறவியிலே சிவசிந்தனையோடு கூடியிருந்து சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இதைத்தான் சொல்லியிருக்க. இப்படியே சைவபரமாக அர்த்தம் பண்ணிப்போம். சங்கநிதி பதுமநிதி 2ம் சேர தந்தாலும் வேண்டேன்னு தான் அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கார். இப்போ திருவிளையாடல் புராணத்தை கேட்பவர்களுக்கு வரக்கூடிய வைராக்கியம், இந்த செல்வம் இதெல்லாம் எதுவுமே இல்லை, சிவச்செல்வமே செல்வம்னு காட்டி கொடுத்துருக்கார். நிறைவான சிவச்செல்வம் பெறுவார்கள். தகைமை தரு மகப்பெருவர். பெருமை பிள்ளை பெற்றதில் என்னன்னா, இத்தனை காலமும் வீட்டிலே செய்து வந்த சிவபூஜையை அடுத்த தலைமுறை தொடர்ந்து செய்யணும். இதற்கு தகுதியான பக்தியோடு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டால் அப்படி ஒரு பிள்ளை கிடைக்கும். பிள்ளை கிடைக்கணும்னா அதற்கு தகுதியாக ஒரு திருக்கல்யாணம் ஆகணுமே, அப்படி ஒரு சிவபக்தியோடு கூடிய மனைவியும் கிடைக்க பெறுவார். மங்களநல் மனம் பெறுவர். கணவன் வேணும்னா அதுவும் அமையும். இந்த 2த்துல ஏதோ ஒன்று அமைந்து பிள்ளை பேரு வாய்த்து தொடர்ந்து செய்து வந்த சிவப்பணியை தொடர்ந்து அது அப்படியே நடக்கும்படியாக இருக்கும். சிவகைங்கரியத்திற்காக வேண்டி உடம்பிலே பிணி ஏதும் வாராமல் இருக்கும். சொல்லுவதெல்லாம் சிவன் நாமம், செய்வதெல்லாம் சிவன் செயல், காண்பதெல்லாம் சிவன் வடிவு, கேட்பதெல்லாம் சிவன் நாமம்னு வாழணும்னா காணவும் கேட்கவும் பேசவும் இதெல்லாம் சரியா இருக்கணுமே. அந்த விதத்தில் அதது அப்படியே அமைந்திருக்கும். இதோடு இருந்துட்டா போருமானா
வாயுசும் கொஞ்சம் கூட இருக்கணும். கைலாய யாத்திரையெல்லாம் பண்ணணும். இப்போ தான் 5-6 வருஷம் கழித்து திறந்து வச்சுருக்காங்க. போயிட்டு வர வரைக்குமான கொஞ்சம் உடம்புல திடமெல்லாம் இருக்கணும். அதனால் அதுக்கு தகுதியாக ஆயுசையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அடைந்த பிறகு இந்திரபோகத்திலெல்லாம் பெரிய விருப்பமே ஏற்படாது. என்னமோ அங்கே போனால் ஆடலும் பாடலும் இருக்குமா, என்ன சௌரி முதலே, ஒன்றும் கிடையாது. நிறைவாக சிவனடிக்கு நன்னி வாழும் பெரிய பேரும் கிடைக்கப்பெறும் இதை கேட்பதாலேயே என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த திருத்தலத்தின் சிறப்பை ஒரு பாடலால் கேட்போம். இங்கே ஒன்றுத்துக்கும் ஒரு பாட்டைத்தான் சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு தலைப்பிலேயும் 20 பாடல் 30 பாடல் பாடி கொடுத்திருப்பார். இந்த மதுரையம்பதி தலத்தினுடைய சிறப்பென்ன? அறம் தழையும் திரு ஆலவாய் கேட்டவுடன் போகமளிக்கும். ஒரே வரியில் முடிச்சு விட்டார். தர்மம் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய திரு ஆலவாயான இந்த திருத்தலத்தின் பெருமை இல்லை, பெயரை கேட்ட மாத்திரத்தில் போகமளிக்கும். எப்படி போகமளிக்கும்? இப்போ திருவாலவாய்னு அடுத்த 3 நாளைக்கு சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். வீட்டுக்கு போய் பெட்டியை பிரித்து பார்த்தோம்னா உள்ள முழுக்க தங்கமும் வைரமும் அடித்த நோட்டுமா இருக்க போதான்னு கேட்டால் அப்படி இல்லை. போகம் என்பது இந்த இடத்திலே வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட இன்னல்கள், சிரமங்கள், இதையெல்லாம் மறக்கச் செய்யும்படியாக இந்த ஒரு 2 மணி நேரம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? திருவாலவாய் என்று கேட்டவுடன் இந்த போகம் கிடைத்தது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பேரை நான் கேட்கல. அப்போ ஏதோ வீட்டில் இருந்த சிரமங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ திருவாலவாயினுடைய பிரபாவத்தை ஒரு அரை மணிக்கூறாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் மறந்தார் போல இருக்கே, அந்த போகத்தை பெற்றுத்தரும். அப்போ இதன் பிரபாவத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் கவலை இல்லாமலேயே இருந்து கொண்டு இருக்கலாம். திரு ஆலவாய் கேட்டவுடன் போகமளிக்கும். ஈண்டு பிறந்து இரவா பேரின்ப கதி அளிக்கும். பிறந்து அங்கே போய் தரிசித்து வந்தவர்களுக்கு மீண்டும் பிறவியில்லா செய்யக்கூடிய சிறப்பு. அது அன்றி பிறராதெங்கும் நிறைந்த பரன். அவன் எத்தலமும் படைப்பான் இத்தலத்தை முதன் நிருமித்து. தவிர அங்கிங்கெனாதபடி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறானே பரம்பொருளான சிவபெருமான், அவர் இந்த திருத்தலத்தை நிர்வகித்து இதை ஆதாரமாக கொண்டு எல்லா தலங்களையும் படைத்தார் என்று சொல்லுகிறார். அந்தந்த தலத்தினுடைய பிரபாவம் சொல்லும் போது அந்தந்த புராணத்திலே முதலில் தோன்றிய தலமாக இருத்தி சொல்லும் வழக்கம் உண்டு. அதை அந்தந்த தலத்தை தரிசிக்கும் போது இவர்தான் முதல்ல வந்தாரோன்னு நினைத்துக் கொள்ள வேண்டியது. இது இப்படி ஒவ்வொரு தலமாகவும் சொல்லிக்கொண்டே போனால் பெருமான் முதல்ல இருந்தார், அவ்வளவுதான். எது வந்ததோ இல்லையோ சிவபெருமான் முதல்ல வந்துட்டார் என்ற எண்ணம் வரும். அதெல்லாம் தாண்டி ஆச்சாரியர்களுடைய வாக்கு திருவாரூர் திருத்தலம் எல்லாவற்றிற்கும் முதல்ல வந்ததாக சொல்லப்படுகிறது. அது நேரடியாகவே ஆச்சாரியர்கள் வாக்காக அமைந்திருக்கிறது. ஏனைய தலங்கள் அதனுடைய பெருமை சொல்லும் போது முதலிலே தோன்றிய தலம் என்று சிறப்பிக்கும் மரபு உண்டு. அந்தபடிக்கே எங்கும் நிறைந்த பரன் எத்தலமும் படைப்பான் இத்தலத்தை முதன் நிருமித்து, இதை முதலில் நிர்வாகம் பண்ணி இதை நியமித்து விட்டு மீதி எல்லா தலங்களையும் படைத்தான். இங்கனம் உரைத்து அருளினான் அன்றி இன்னம் உளது இதன் பெருமை உரைப்பக் கேண்மின். இந்த கதையும் கூட சூதரிடம் கேட்டது இதெல்லாம் போக அகஸ்திய பகவானுடைய வாசகமாகவே வெளிப்படுகிறது. அகத்தியர் இந்த தலத்தினுடைய சிறப்பை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி இந்த தலத்திற்கு போன்னு இந்திரனுக்கு வழிகாட்ட போறார். அப்படித்தான் காட்சிகள் விரிகிறது. இன்னும் இருக்கு சொல்லுகிறேன் அவர் சொன்னார். அது அந்த அளவிலே நிறுத்தி நாம் அடுத்து தீர்த்த விஷயத்திற்கு வருவோம். மதுரைன்னு சொன்னால் வைகை பெரும்பாலும் ஞாபகம் வரலாம், ஆனால் தீர்த்தம் இருக்கணுமே. அதனாலே கோயிலுக்கு உள்ளே மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கண் பார்வை நேரே விழுந்து குளிர்ந்திருக்கக்கூடியதான பொற்றாமரை தீர்த்த குளம் பிரதான தீர்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஆற்றினுக்கு அரசாம் கங்கை காவிரி ஆதி ஆறும் வேற்றுருவாய் முன்னீர் வேலையும் பிறவும் காரும் தோற்று முந்தன்னை ஆட்ட சுந்தரமூர்த்தி செங்கண் ஏற்றினன் கண்ட தீர்த்தமாகும் ஈது. இந்த தீர்த்தத்தை ஒரே வரியில் சொல்லிவிடுறேன். அங்கே இங்கேன்னு போய் கங்கையிலிருந்து ஆரம்பித்து கீழே காவேரி வரையிலும் ஒவ்வொரு தீர்த்தமாக தேடியெல்லாம் ஆட வேண்டியதில்லை. இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், சுந்தரேசனான அந்த எம்பெருமான் நித்தியமும் தன்னை வந்து வழிபடும் அடியார்கள் தீர்த்த பலத்தோடு வந்து தம்மை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே சகலவிதமான தீர்த்தங்களின் சம்பந்தத்தையும் இந்த தீர்த்தத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். கங்கை காவிரியாதி ஆறும், கங்கை என்ன காவேரி என்ன, இதற்கு இடைப்பட்டதாக எத்தனை தீர்த்தங்கள் உண்டோ ஆதிங்கிற சப்தத்தினாலே எல்லாத்தையும் சேர்த்துட்டார். கங்கை முதல் காவேரி வரைன்னு வச்சுப்போமே. இந்த எல்லா தீர்த்தங்களின் பிரபாவமும் பொற்றாமரை குளத்திலே அப்போவே கங்கையும் காவேரியும் இணைக்கிற திட்டம் எல்லாம் ஆகிவிட்டது. இதெல்லாத்தையும் இணைத்து கொண்டு வந்து எம்பெருமான் இங்கே சேர்த்துட்டார். புண்ணிய நதிகளின் தீர்த்தம் மட்டுமானா அதோடு விடலை, முன்னீர் வேலையும். 3 வகையாக தண்ணீர் இந்த உலகத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஒன்று காற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீர், அதுதான் குளிர்ந்து போய் மேலே மேகங்களாக சேர்த்து அதிலிருந்து மழையாக பொழிகிறது. அப்போ அந்த மழை நீர். இரண்டாவது, அந்த மழை நீர் அப்படியே விழாமல் ஆற்றிலே விழுந்து குளமாகவும் ஏரியாகவும் தேங்கி தண்ணீர் பூமியிலே ஊறி கிணறாக எல்லாம் புறப்பட்டு வருதே, அது 2வது வகை. 3வது, இதெல்லாம் போய் சேரக்கூடிய கடல். இப்படி 3 நிலைகளிலே தண்ணீர் இந்த பூமண்டலத்திற்கு கிடைக்கிறது. முன்னீர் என்று அழைக்கிறார்கள். இந்த 3 வகையாக பெறப்பட்ட நீரும்
ஒன்று சேர்ந்த சம்பந்தம். இப்போது 7 கடல்கள் உண்டுன்னா சப்த சிந்துக்களும் இதிலே கலந்திருக்கிறது. எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ அது எல்லாம் கலந்திருக்கிறது. இது எல்லாம் சேரும்படியாய் காரும் தோற்று முன் தன்னை ஆட்ட சுந்தரமூர்த்தி செங்கன் ஏற்றினன் கண்ட தீர்த்தம். இந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஒன்று சேர கலந்து நித்தமும் அடியார்கள் தன்னை திருமஞ்சனமாட்டி வழிபடுவதற்கு தகுதியாய் சுந்தரேசனான எம்பெருமான் கண்டளித்த தீர்த்தம். இப்படிப்பட்ட புண்ணியம் இந்த பொற்றாமரை குளத்திற்கு உண்டு. எல்லாம் கடந்து அந்த பொற்றாமரை குளத்திற்கு மேற்கு பார்ஸ்வத்திலே அமர்ந்திருப்பவனான சொக்கநாத பெருமான் மூலமாய் எங்கும் முளைத்த லிங்கம், முளைத்தானை மூலகுக்கும் முதல்வன்தான் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அப்படி எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாய் விளங்கக்கூடிய சொக்கநாத லிங்கத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அந்தமும் முதலும் இல்லா அகண்ட பூரணமாய் யார்க்கும் பந்தமும் வீடும் நல்கும் பராபர சோதிதானே வந்தனை புரிவோர்க்கு இம்மை மறுமை வீடு அளிப்பான் இந்த சுந்தரலிங்கத்துக்கென்றும் விளங்குவான் சுருதி ஏத்த. யார் இந்த சுந்தரலிங்கத்திற்குள்ளே வீற்றிருக்கிறார்? சோமசுந்தரராக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனியிலே யார் இருக்கிறார் என்று கேட்டால், அந்தமும் முதலும் இல்லா அகண்ட பூரணமாய், தோற்றம் கிடையாது முடிவும் கிடையாது. தோற்றம் இல்லைனாலே முடிவு இல்லைன்னு ஆயிட்டது. ஒன்று தோன்றினால்தான் மறைய முடியும். எம்பெருமான் தோன்றுவதில்லை, அதனால் எப்போதும் மறைவதில்லை. நித்திய பொருள் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறார். நித்திய பொருள் அவரே தான் அகண்ட பூரணமாய் 14 புவனங்கள் என்ன, அதை கடந்திருக்கக்கூடிய அண்டங்கள் என்ன, எல்லாவற்றிலும் சர்வவியாபியாக தானே தன் அருத்திரத்தாலே எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். யார்க்கும் பந்தமும் வீடும் நல்கும் பராபர சோதி. வேணும்னா பந்தத்தோடு கூட்டு விப்பார். இது வேணும் வேணும் வேணும்னு கேட்டோம்னா பிடிச்சுக்கோன்னு தூக்கி கொடுத்துருவார். அதை பற்றி கொண்டே இருந்து போரும் விட்டுடுன்னு கெஞ்சற வரைக்கும் விட்டுட்டு எப்போ நீக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ நீக்கி வீடு பேறு அளிப்பார். பந்தமும் வீடும் நல்கும், இரண்டும் பெற்றுத்தரக்கூடியவர். அந்தமும் ஆதியும் இல்லை, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். பந்தம் வேண்டுமானாலும் தருவார், தன் திருவடியிலே முத்தி வேண்டுமானாலும் தருவார். பராபர சோதியாகி முடிவில்லாத ஆனந்த பெரும் சோதியாக எல்லா உலகத்தில் இருக்கும் உயிர்கள் அத்தனைக்கும் ஆதாரமாய் உள்ளிருந்து ஒளிரக்கூடியவனான எம்பெருமான் வந்தனை புரிவோர்க்கு இம்மை மறுமை வீடளிப்பான். வந்து நின்று தன்னை கைகூப்பி வணங்கி துதித்து ஹே சுந்தரேசான்னு வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு இந்த பிறவியிலே வாழ்வதற்கு எல்லா சௌக்கியத்தையும் கொடுப்பார். அடுத்த ஒரு பிறவி கேட்டோம்னா அதையும் கொடுத்து அங்கே என்ன பண்ணணுமோ அதையும் நடத்தி கொடுப்பார். இதெல்லாம் போரும் எனக்கு உன் திருவடியே லட்சியம்னு வந்த அடியார்களுக்கு வீடும் அளிப்பான். இம்மை மறுமை வீடளிப்பான். இந்த சுந்தரலிங்கத்து என்றும் விளங்குவான். இதையெல்லாம் செய்பவர் யாரோ அவர்தான் இந்த சுந்தரேசலிங்கமாக காட்சி தருகிறார். இந்த லிங்கத்தினுள்ளே சாநித்தியமாக பொருந்தி இருப்பது யார் ஒருவருக்கு தோற்றமும் முடிவும் இல்லையோ அவர். யார் ஒருவர் எல்லா சராசரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்து அதிலெல்லாம் தான் கலந்திருக்கிறாரோ அவர். யார் ஒருவர் பந்தமும் வீடும் இரண்டும் தரவல்லரோ அவர். யார் ஒருவர் ஆனந்த பராபர சோதியாக காட்சி தருகிறாரோ அவர். யார் ஒருவர் வேண்டி நிற்பவர்களுக்கு இம்மை மறுமை வீடுன்னு எல்லா சுகங்களையும் தருவாரோ அவர்தான் இந்த சுந்தரலிங்கத்தினுள்ளே எழுந்தருளி இருக்கிறார். வேதங்களும் வணங்கி துதிக்க ஸ்ருதி ஏத்த என்று நிறைவு செய்கிறார். அப்படி ஆதி பரம்பொருளான சிவலிங்க பெரும் சிவலிங்க தத்துவம் இந்த தலத்திலே நீக்கமர அந்த சுந்தரேசலிங்கமாக வீச்சிருக்கிறார். நினைத்து பாருங்கள், இத்தனை யுகங்கள் இத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் கடந்து வரலாற்று அடிப்படையிலே பார்த்தாலும் மதுரை என்பது தமிழகத்தின் மிக தொன்மையான ஒரு பகுதி, அதில் சந்தேகமே கிடையாது. குறைந்தபட்சம் 2400 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் வாக்கிலேயே மிகப்பெரிய அளவிலே ஒரு பண்பாடே அங்கே இருந்திருக்கு. அப்போலேருந்து இந்த எம்பெருமானும் இருந்திருக்கிறார். அந்த ஒரு சிவலிங்க மூர்த்தத்தை வைத்து இன்றைக்கு தமிழகத்தின் ஒரு பெரிய மாவட்டமே இயங்கி கொண்டிருக்கிறதுனா இருந்த இடத்திலிருந்து எத்தனை லட்சம் பேரை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார் அவர் என்று பாருங்கள். இந்த சாநித்தியம் அந்த மூர்த்தத்திலே கலந்திருப்பதால் தான் காலந்தோறும் மதுரை மாநகரம் வாழ்ந்து வந்திருக்கிறது. இந்த சிவசாநித்தியம் அங்கே இருப்பதால் தான் வெவ்வேறு காலத்திலே வந்த எல்லா எதிர்ப்புகளையும் படையெடுப்புகளையும் காலமாற்றங்களையும் இயற்கை சீற்றங்களையும் கண்டு அந்த மாநகரம் தன்னையே தான் வளர்த்து கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் கடந்து வந்திருக்கு. இந்த ஒரு லிங்கமூர்த்தமாக அந்த எம்பெருமான் இருந்து இயக்குவதால் தான் இன்று வரையிலும் அந்த நகரத்திற்கு பெருமையும் புகழும் நீடித்திருக்கிறது. ஒரு க்ஷணப்பொழுதிற்கு சுந்தரேஸ்வர பெருமானை நீக்கி மதுரையை நினைத்து பாருங்களேன், பண்ணக்கூட முடியாது நம்மாலே. அப்போ மூல முதற் பொருள் என்றால் அந்த ஸ்தலத்திற்கு, அந்த நகரத்திற்கு, அந்த மாவட்டத்திற்கு, அதன் மூலம் உலகிற்கே மூலப்பொருளாக எம்பெருமான் விளங்கி இயக்கிக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானை காலந்தோறும் இன்னென்ன அடியார்கள் இன்னென்ன நிலையிலே வழிபட்டார்களாம். அந்த புராணத்தை மேலே சொல்லுகிறேன்னு தொடங்குகிறார். முதல் புராணம் இந்திரனும் அவனுடைய வாகனமுமான வெள்ளை யானை, ஐராவத யானை, இவர்கள் இருவரும் அடைந்திருந்த ஒரு சாபத்தை நீக்கிக் கொடுத்த ஒரு படலமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு திருவிளையாடலும் ஒரு படலம் என்று பாடுவார்.
அந்த அந்த படலங்கள் தொகுத்து ஒரு 15-20 படலங்கள் தொகுத்து ஒரு காண்டம் என்று பெயர் வைப்பார். 3 காண்டங்களாக 64 திருவிளையாடல்களை தொகுக்கிறார். அதிலே முதல் 18 படலங்கள், 18 லீலைகள், 18 அற்புதங்கள் முதல் காண்டமான மதுரை காண்டத்தில் பேசப்பட்டிருக்கு. இனி பார்க்கக்கூடியதெல்லாம் மதுரை காண்ட செய்திகள். இதிலே முதல் படலமே தேவேந்திரனுடைய சாபம் தீர்த்தது. தேவேந்திரனுக்கு சாபம்தான், அதை வச்சு தான் பல புராணங்களும் எழுதப்படும். எங்கே போனாலும் தன் நிலைமை மறந்து போய் அபச்சாரப்படுவதை தேவேந்திரன் சதாகாலம் செய்வார். அப்புறமா அகத்தியரோ புலஸ்தியரோ யாராவது வந்து அவருக்கு நல்வழி சொல்லி இது தப்புன்னு சுட்டி காண்பித்து அவர் மூலமாக நமக்கு ஒரு திருத்தலம் கிடைக்கும். அந்தபடிக்கு தேவேந்திரனுடைய இந்திரலோக கதையிலிருந்து இது தொடங்குகிறது. இதுவரையில் மதுரையில் இருந்தோம், கொஞ்ச நேரத்துக்கு இந்திரலோகத்திற்கு போவோம். தேவேந்திரனுடைய போகம் என்றாலே அதற்கு எல்லையே கிடையாது. அங்கே அவ்வளவு பெரிய மாளிகை, திரும்பிய பக்கமெல்லாம் போகங்கள் இன்பமயமாக காட்சி தரும். அந்த தேவலோகத்திற்கு தேவகுருவான ப்ரஹஸ்பதி ஒரு நாள் இந்திரனை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார். குரு தரிசனம் அதற்கு ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு வாய்க்கப் பெறுவதற்கே தபசு பண்ணியிருக்கணும். அந்த தேவகுரு அவனையே பார்ப்பதற்காக வருகிறார். அவன் சித்தமாக இருந்து அவரை வணங்கி வரவேற்றிருக்கணும். ஆனால் அவன் வந்தவரை கணிசியாது தான் இன்ப போகங்களிலே மூழ்கி இருந்தான். அவனுக்கென்று வாய்த்த இன்பங்களிலே அவன் கூடியிருந்தானாம். அவன் வந்த விஷயத்தை அறிந்தும் கூட, ஆச்சாரியர் வந்ததை அறிந்தும் கூட அந்த இன்பங்களிலே மூழ்கியிருந்தான் என்றபடியால் அவனை தான் பாராது ப்ரஹஸ்பதி புறப்பட்டு தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு சென்று விட்டார். இவன் இந்த போகங்களை எல்லாம் முடித்து கொண்டு வெளியே வந்தான். வந்தபோது அங்கே இருந்தவர்கள், என்ன இப்படி பண்ணிட்டீங்க, தேவகுரு வந்திருந்தார், இவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்திருந்தார், என்ன பயம் கொண்டான். ஐயோ, முதல்லயே சொல்லியிருக்கிறது இல்லையாண்ணா, குரல் கொடுத்தோமே நீங்கள் தான் கேட்கவே இல்லை, அந்த இன்பத்திலே அவ்வளோ மூழ்கி இருந்தால் இதெல்லாம் எப்படி தெரியும்னா அடித்து பிடித்து கொண்டு தன்னுடைய யானையிலே புறப்பட்டு ப்ரஹஸ்பதி தேவகுருவானவருடைய மாளிகைக்கு சென்றானாம். ப்ரஹஸ்பதி, இனி நான் அவனை பார்க்கவில்லை, போக சொல்லுங்கன்னுட்டார். ஆச்சாரியருடைய நிலைமை சிக்ஷிக்கணும். பார்த்தார், போய் பட்டு திருந்தி வரட்டும். குரு பார்வைக்கு நாமெல்லாம் எத்தனை கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், எவ்வளவு தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு வாய்க்க பெற்ற குரு பார்வையை நிந்தித்தான். அதனால் மேலே சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டதாம். இப்போ நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ப்ரஹஸ்பதி ஒதுங்கிட்டார். பார்த்த இந்திரனுக்கு ஒரு பயம் வந்தது. நம்மை வழி நடத்துவதற்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கும் போதே இத்தனை தப்பு பண்ணுறோம். இப்போ அவரும் நமக்கு இல்லைன்னு போய் வீட்டில் கதவை சாத்தி விட்டார். இப்போ அடுத்ததான சிரமம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? யமனுக்கு மட்டும் இல்லை, இந்திரனுக்கும் தலைக்கு மேலே ஒரு கூர்மையான கத்தி தொங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் இவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் அது ஒரு அங்குலமாக இறங்கிட்டு வரும். ஒரு பயத்தோடவே தான் எப்பயும் இருப்பான். இந்திரன் பட்ட துன்பத்தை எல்லாம் நினைத்து பார்த்தா அடுத்த இந்திர பதவிக்கு நீங்கள் எதுவும் பத்திரம் பதிவு பண்ணுறீங்களான்னு கேட்டால் வேண்டான்னுடுவோம். வாஸ்தவத்தில் அந்த சௌக்கியமெல்லாம் எவ்வளவு சிரமத்தோடு வருங்கிறத புராணங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்வோம். நான் ஏதோ இருக்கிறபடிக்கே இருக்கேன், இந்த சௌரியம் இது போகிறோம், வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு தலைவனாக இருக்கேன், எனக்கு அதுக்கே சிரமமாக இருக்குது, தேவலோகத்துக்கே தலைமையெல்லாம் வேண்டான்னுடுவோம். அப்படித்தான் இந்திரன் இந்த இடத்திலே பயம் கொண்டு இருந்தானாம். பார்த்தார் பிரம்மா, நேராக வந்தார். ஏதான கலகம் பண்ணி விளையாட்ட ஆரம்பிக்கணும். இந்திரா, இந்த மாதிரி ஆச்சாரியர் இல்லாமல் நீ இருக்காது, என்னை காப்பாற்றுறதுக்கு வேதம் இருக்குது, நான் அதை வச்சுட்டு எதையோ என் பழப்ப ஓட்டிடுவேன், உனக்கு வழி நடத்துவதற்கு யாராவது ஒருத்தர் வேணும். குரு அளவிற்கு, இப்போ ப்ரஹஸ்பதி அளவிற்கு நம்மக்கிட்ட வேறு யாரும் ஆள் இல்லை. அனுஷ்டானம் ஞானம் ரெண்டும் நல்லா இருக்கிறவங்க தான் ஆச்சாரியாராக இருக்க முடியும். சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன், இங்கே விஸ்வாசு என்ற ஒரு அசுரன் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய துவஷ்டான்னு ஒரு அசுரன் இருக்கான். துவஷ்டாவினுடைய மகன் விஸ்வரூபன்கிற பேரில் ஒரு அசுரன் இருக்கான். அவன் அசுரன் ஆனாலும் வேதாந்தங்கள்லாம் நல்லா வாசிச்சிருக்கான். அனுஷ்டானத்தில் குறைவில்லாமல் பண்ணிட்டு வரான். அசுரனாக இருந்தான்னா அவனுக்கெல்லாம் என்ன பிரவரன் இருக்கும்னு தெரியல. ஆனால் புராணம் அப்படி தான் சொல்கிறது. அவன் நித்தியமும் தன்னுடைய கர்மாக்களை எல்லாம் விடாது செய்து வந்தானாம். பேசாமல் ஒன்று பண்ணு, கொஞ்ச நாளைக்கு அவனை குருவாக போட்டுடும். ஆள் கிடைக்கல, ப்ரஹஸ்பதி இல்லை, அடுத்தது இவன் தான் இருக்கான். அசுரனானாலும் பரவாயில்ல, ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஒரு குரு ஒருத்தர் வேணும், இவனை போட்டுக்கோன்னாராம். சரி, பிரம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு இவனும் அந்த விஸ்வரூபன் என்ற அசுரனை போட்டுக்கொண்டானாம் ஆச்சாரியராக. வந்த விஸ்வரூபன் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அசுரர்கள் எப்போ மேலே வர்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டி கொண்டு வந்து ஆச்சாரிய பீடத்தில் உட்காத்தி வைத்தான். ஒரு நாள் இந்திரனை கூப்பிட்டான், உங்கள் நன்மைக்காக ஒரு யாகம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுன்னா. நம்ம நன்மைக்காக யாரோ சொல்கிறாங்களேன்னு இந்திரனும் யாகத்தை ஏற்பாடு பண்ணிட்டான். சங்கல்பம் மட்டும் இந்திரன் பேரில். அதற்கு அப்புறமா நன்மையெல்லாம் யாருக்கு வரணும்னா அசுர பிரகதிகளுக்குத்தான் வரணும்னு சங்கல்பம் செய்து கொண்டு இவன் யாகம் செய்ய தொடங்கினானாம். நடுவில் அவன் சொன்ன மந்திரம் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வருதே, வக்கரமா போதேன்னு யோசித்த இந்திரன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டே வந்தான். மகாபாவி, இவன் அசுரர்களுக்கு ஜெயம் ஏற்படட்டும்னு சங்கல்பம் பண்ணி ஆகுதி கொடுக்குறானே, என் காமதேனுக்கிட்டேருந்து கறந்த பாலிலே நெய் எடுத்து தான் கூட்டம் நல்லா இருக்கணும்னு, அசுரர்கள் நல்லா இருக்கணும்னு யாகம் பண்ணுறானேன்னு கோபம் வந்ததான் இந்திரனுக்கு. நீ பண்ணின வரைக்கும் போகிற யாகத்தை நிப்பாட்டு, உன்னை முதல்ல தீர்த்து கட்டிட்டு தான் அடுத்த வேலைன்னு அவனோடு யுத்தம் செய்ய தொடங்கினான். அந்த யுத்தம் வளர்ந்து கொண்டே போய் விஸ்வரூபன் கடைசியாக மாண்டு போனான். இந்த செய்தி துவட்டா என்ற அந்த அசுர தந்தைக்கு செய்தியாக வந்து சேர்ந்தது. அவன் பார்த்தான், என்னுடைய பிள்ளையை உன் நன்மைக்காக நான் அனுப்பி வைத்தேன், கூட்டிக் கொண்டு போய் அவனை கொன்று முடித்தீரேங்கிற கோபத்தில் தன் பிள்ளையை போலேயே இன்னொரு அசுரனை சிருஷ்டி செய்தான். அவனுக்கு விருத்ராசுரன் என்று பெயர். இந்த விருத்ராசுரனும் புறப்பட்டு
தந்தை சொன்னபடியே கேட்பதற்காக தன் தமையனை கொன்ற இந்திரனை பழிவாங்குவதுதான் எனக்கு பிறப்புக்கே காரணம்னு தொடங்கினான். வந்தவன் கொடூரமான அஸ்திரங்களாலே இந்திரனை தாக்கினான். போர் மூண்டது. ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியாக இந்திரனை ஓங்கி அடித்த நிலையில் மயங்கி சுருண்டு விழுந்தானாம். மூர்ச்சையாகி விழுந்தவன் தெளிந்து எழறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சான். எழுந்தவன் நேரே மகாவிஷ்ணுவிட்ட போனான். சும்மா இல்லாமல் இந்த பிரம்மா சொன்னார்னு ஒரு அசுரனை கூட்டிகிட்டு வந்து உட்காத்தி வச்சேன். இப்போ என் நிலையை பார்த்தீர்களா? இங்கே வந்து இப்போ நான் நிற்கிறேன். ஒழுங்காக ஒரு வழியை சொல்லுங்கள். அவனுடைய ஆயுதங்களிலிருந்து நான் தப்பி பிழைப்பது எவ்வாறுன்னு சொன்னார். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வஜ்ராயுதம்னு ஒரு ஆயுதம் வைத்திருந்தாயே இந்திரான்னு மகாவிஷ்ணு சொன்னாராம். ஓ ஆமாமா, அது பெரிய தப்பஸெல்லாம் பண்ணி வந்த ஆயுதமாச்சே. ஆமாம், அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். உன்னோட ஆயுதத்தை எங்கே வச்சோன்னு நீயே மறந்துட்டியா? பார்க்கடல் கடையலான்னு கூட்டிகிட்டு போய் உங்களெல்லாம் வச்சு ஒரு லீலை காண்பித்தேனே, அப்போது அந்த வஜ்ராயுதத்தை ததீசி முனிவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு நீ சொன்னேன். பார்க்கடல் அமிர்தம் கிடைத்த செய்தியிலே நீ அதெல்லாத்தையும் மறந்துட்ட. இப்போ போய் அந்த முனிவரை கேட்டு அந்த ஆயுதத்தை வாங்கிக்கோன்னு நானா. இவன் இந்திரன் அங்கே இங்கேன்னு சுற்றி முடிச்சு ததீச்சி ஆசிரமத்திற்கு போனான். ததீச்சி பார்த்தார், அஸ்திரத்தை போய் அப்படியே வச்சுக்க முடியுமா? நீயும் வரேன்னு சொன்ன, வரவே இல்லை. பாதுகாப்பாக வச்சுக்க சொன்னேன். என்னால் எவ்வளோ நாள் முடியுமோ பாதுகாத்தேன். கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இது இப்படியே வச்சுருந்தா யாரான எடுத்து பிரயோகம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நாரா. என்ன பண்ணீர் சுவாமின்னு நானா இந்திரன். ஒன்றும் பண்ணல, முழுங்கிட்டேன்னார். முழுங்கின அந்த வஜ்ராயுதம் எங்கே போச்சுன்னா, அதுதான் என் முதுகுத்தண்டா இருக்குது. இவ்வளோ வயசுலையும் நிமிந்து உட்காந்துருக்கேன், உனக்கு தெரியலையா? அந்த வஜ்ராயுதம் தான் என் முதுகுத்தண்டா இருக்குன்னாரா. இப்போ இதை எப்படி நீக்கி எடுக்கிறதுன்னா, கவலைப்படாதே, லோகக்ஷேமத்திற்காக கேட்கிறாய், என் உயிரை கொடுத்தேனும் உனக்கு அந்த வஜ்ராயுதத்தை திரும்ப பெற்று தருகிறேன் என்று சொன்னாராம் ததீச்சி முனிவர். அதன் மூலமாக கிடைத்த வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு போய் இவன் மறுபடியும் யுத்தம் செய்து அவனையும் கொன்று முடித்து வெற்றி வாகை சூடினானாம். அதில் அந்த அசுரன் கடைசியாக போய் ஒரு கடலில் மறைஞ்சுடுறான். கடலில் போய் இவன் எப்படி தேடுறதுன்னு பயந்தபோது மகாவிஷ்ணு மறுபடியும் இந்த அகஸ்தியர்னு ஒரு சிவபக்தர் இருக்கார். அவர்தான் ஓங்கி உயர்ந்த மலையை குள்ளமாக்குவார். குற்றாலம் தலத்தில் என்னையே சிவலிங்கமாக அழுத்தி போக முடியாதுலாம் செஞ்சுட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் செய்ய வல்லவர். அவரை போய் கேளுன்னு சொன்னபோது அகஸ்தியர் கவலையப்படாதே, இவன் நான் இப்போ தான் மாத்தியானிக்கம் பண்ணணும், ஆச்சமனம் பண்ணணும், கடல் தண்ணீர்லேயே பண்ணிடுறேன்னு சொன்னாராம். மொத்த கடல் ஜலத்தையும் கமண்டலத்திற்குள்ளே வற்றும்படியாய் செய்து இவர் சந்தியாவந்தனம் பண்ணி முடிக்கிற காலத்திற்கு இவன் போய் அங்கே ஒளிந்திருந்த அசுரனை கொன்று முடித்தானாம். என்ன இருந்தாலும் துவஷ்டா என்ற ஒரு பிராமணன் அசுர சம்பந்தத்தினாலே பெற்ற பிள்ளைகள். அப்போ அந்த வழியிலே வந்த பிள்ளைகளை கொன்றபடியால் பிரம்மஹத்தி தோஷம் இவனை பீடித்தது இந்திரனை. இப்போ என்ன இதிலேருந்து கதின்னு அகஸ்தியர்கிட்ட போய் விழுந்த போதுதான், கவலைப்படாதே, தெற்கே விந்தியத்திற்கு தெற்கே கதம்பவனமாக ஒரு வனம் இருக்கிறது. கடம்ப மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய பகுதி. அதிலே கதம்பவனத்தின் அடியிலே மூலமாய் எங்கும் முளைத்த லிங்கமாக வேதியன் வேதகீதனாக அறியப்படும் எம்பெருமான் ஆரம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கமாக வீற்றிருக்கிறார். அந்த சொக்கநாத பெருமானை போய் விதிப்படி வழிபட்டால் உன்னுடைய குறையிலிருந்து நீ நீங்க பெறலாம் என்று ஆசீர்வாதம் பண்ணினார். அதனால் இந்திரன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து கதம்ப வனமெல்லாம் தேடி அலைந்து நிறைவாக கோட்டி சூரிய பிரகாசமாக விளங்கிய சொக்கநாதனான அந்த லிங்கமூர்த்தத்தை கண்டு தரிசித்தானாம். ஒரு விருத்ராசுர வைபவம் வந்ததோ நமக்கு சொக்கநாத பெருமான் கிடைத்தார். இந்த புராணங்கள் எல்லாம் ஒன்றா நினைக்கும் போது அசுரர்களை ஏன் படைத்தான்னா நினைத்து பாருங்க. இது அப்படியே பின்னோக்கி கொண்டு போனோம்னா அந்த ஒரு அசுரன் இல்லைன்னா நமக்கு நீ மதுரை தலம் இல்லாமல் போயிருக்குமே. அதனால் தான் இந்திரன் வந்தான். இந்திரன் வந்து வழிபடத் தொடங்கினானாம். நித்தமும் அந்த தலத்திலே தங்கியிருந்து 3 காலங்களும் விதிப்படி ஸ்நானம் சந்தியாவந்தனாதிகளை எல்லாம் முடித்துக்கொண்டு சுத்தமான அந்த ஜலத்தினாலே பொற்றாமரை குளம் அப்போவே வந்தாச்சு. அந்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமிக்கு திருமுழுக்காட்டி சந்தனம் சாத்தியும் பட்டுக்களால் அலங்கரித்தும் மலர்கள் தூவியும் வில்வார்ச்சனை செய்தும் நித்தமும் வழங்கி வழிபட்டு சொக்கலிங்க பெருமானுடைய அருளினாலே பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்று மீண்டும் புறப்பட்டு அவன் வந்து சேர்ந்தானாம். அவன் அர்ச்சித்த போது எப்படியெல்லாம் அந்த எம்பெருமானை வணங்கினான்னு ஒரு சில பாடல்கள் சொல்கிற. ஒவ்வொரு வில்வதலமாக கொண்டு அர்ச்சித்தானாம் இந்திரன். நாம் மானசீகமாக அந்த சன்னதியில் நின்று வில்வத்தினாலே அந்த சொக்கநாத பெருமானுக்கு அர்ச்சனை நடைபெறுவதாக நினைத்துக் கொள்வோம். இடர் உற பிணித்து வந்த பழியினின்றும் என்னை ஈர்த்து உன் அடியினை கீழ் அன்பனாக்கும் அருட்கடல் போற்றி. பிரச்சனை வந்ததுனால தானே உன்னை தேடி வந்தேன். இல்லைன்னா எனக்கு இருந்த சௌகரியத்துக்கு அன்றைக்கி ப்ரஹஸ்பதி வந்தபோது எப்படி இருந்தேனோ அப்படித்தான் எப்பயுமே இருந்தேன். அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாமே. ஒரு சிரமம் வந்ததுனால தானே வந்தேன். இப்போ தெரியுது நீ ஏன் வாழ்க்கையில் அப்பப்போ அங்கங்கே ஒரு முற்றுப்புள்ளி கால் புள்ளி அரைப்புள்ளி எல்லாம் வைத்து இழுத்து விடுறேன்னு தெரிஞ்சுட்டான். இடர் உற பிணித்த வந்த பழியினின்றும் என்னை பழியையும் கொடுத்து அதிலிருந்து நீங்கும்படியாகவும் செய்தது. இதுதான் திருவிளையாடல். இதுதான் திருவிளையாடல். இதைத்தான் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை கொடுத்து அதற்காக வந்து நான் வணங்கும்படியாக செய்தாய், என்னை ஈர்த்து உன் அடியினைக்கு அன்பனாக்கும் அருட்கடல் போற்றி. வந்த பிறகு உங்களை விட்டு போகிறதுக்கு மனசு வரலையே, இங்கேயே இருந்துடலாமான்னு தோணுதுன்னு முடிக்கும்போது பிரார்த்தனை பண்ணுறான். கவலைப்படாத, அவ்வளோதானே உன் ஆசை. ஒவ்வொரு சோமவாரமும் ராத்திரி பூஜையை உனக்குன்னு வச்சுடுறேன். தவறாமல் வந்து அர்த்தஜாம பூஜையிலே இந்த பொற்றாமரை குளத்திலேயே ஸ்நானம் பண்ணி என்னை நீ வழிபடலாம்னு சொல்லி நியமித்து வைத்தாராம். இன்றைக்கும் மதுரை எம்பதியிலே சோமவார விரதமும் அவரே சோமநாதராக இருப்பதினாலே சோமவார அர்த்தஜாம தரிசனம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்திரன் இன்றும் வந்து வழிபடுவதாக கணக்கு.
அடியினை கீழ் அன்பனாக்கும் அருட்கடல் போற்றி சேர்க்கன் மடவார் மணாளா போற்றி. மீன் போன்ற கண்ணுடைய அம்பிகை, முதல் நாமாலேயே மீனாட்சியை கொண்டு வந்தாச்சு. சேல் கண் மடவரல், சேல்னா மீன், மீன் போன்ற கண்ணுடைய அழகிய இளம்பெண் அவள் மணாளா போற்றி கடம்பமா வனத்தாய் போற்றி சுடர்விடு விமானமேய சுந்தர விடங்கா போற்றி. இவன் தான் விமானம் ஏற்படுத்தி கொடுக்குறான். விமானத்துக்கு இவர் தான், இந்திரன் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கும் இந்திர விமானம் என்று தான் அங்கே இந்த விமானம் அழைக்கப்படுகிறது. அது இந்திரன் கட்டிய போதிலிருந்தே ஸ்வர்ணமயமாக இருந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. தங்கத்தால் வேய்ந்த அந்த விமானத்தின் அடியிலே வீற்றிருக்கும் எம்பெருமானே சுந்தர விடங்கா போற்றின்னு சொல்லி சுவாமியையும் ஒரு நாமத்தால் அம்பிகையும் முன்னிட்டு வணங்கி துதித்து சாப விமோசனம் ஏற்பட்டு பிரம்மஹத்தியிலிருந்து விடுபட்டவனாய் மீண்டும் இந்திரலோகத்திற்கு சென்றான். சென்றவனுக்கு மிகப்பெரிய வரவேற்பெல்லாம் கிடைத்தது. கோலாகலமாக அத்தனை பேரும் கூட்டிகிட்டு போனாங்களாம். எத்தனை பேர் இருந்தாலும் என்ன, அவனுக்குரிய வாகனம் ஐராவதம் முட்டி மோதி நடுவே வந்ததான். நீ வா என் மேலே உட்காந்துக்கும், அதானே எனக்கும் பெருமை. இந்திரன்னா ஐராவதத்தின் மேலே தான் இருக்கணும், ஏறி உட்கார்ந்து கொள்னு சொல்ல இவனும் அதன் மேலே ஆரோகணித்தான். அத்தனை பேரும் சூழ நான் அடிபட்டு போய் மீண்டும் வந்திருக்கார். ஏதோ தன் தன்மை எல்லாத்தையும் நிரூபித்து காண்பித்து மறுபடியும் பதவிக்கு வந்திருக்கார். அப்போ இன்னும் வரவேற்பு ரெட்டிப்பாக இருக்கும். கொண்டாடி உள்ளே அழைத்து சென்றார்களாம். மறுபடியும் வினை வந்தது. அதாவது சொக்கநாதரை தரிசித்து முடித்து அந்த பவ்யத்தோடு வந்து அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துருந்தா ஒருவேளை பிழைத்திருக்கலாம். தான் இந்த இந்திரனுடைய சம்பந்தமே இப்படித்தான். கிடைக்கிற வரைக்கும் சுந்தர விடங்கா போற்றின்லாம் போற்றின்னு பாடியவன் கொஞ்சம் இதுலேருந்து நீங்கின உடனே நான் தான் இந்திரன், எனக்கு தான் எல்லாங்கிற எண்ணம் வந்ததான். ஐராவத யானையின் வழியிலே அடுத்த வினை வந்து நின்றது. வந்து அது முட்டி நிற்க அதன் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். வந்த தேவர்கள் எல்லாம் பரிசெல்லாம் கொடுத்தார்களாம். அப்படியே சொல்றார் புராணிக்கரே சொல்றார். பரிசெல்லாம் கொடுத்து வரவேற்றார்களாம். ரிஷிகள்லாமும் வந்து சந்தித்தார்கள். வினை காத்து கொண்டிருந்ததாம் எப்படி பிடிக்கிறதுன்னு. எல்லாருக்கும் நடுவே துர்வாச மகரிஷி எழுந்தருளினார். பரம சிவபக்தர், நித்திய சிவபூஜகர், எப்போதும் சிவசிந்தனையோடு கூடி இருப்பவர். பாவம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கானே, இனியான புத்தி வரட்டும்னு சிவப்பிரசாதத்தோடு வந்திருக்கார். பூஜை பண்ணி முடித்த அந்த சிவநிர்மால்யத்தை ஒரு குடலையிலே சுமந்து கொண்டு வந்திருக்கார். சுவாமியினுடைய புஷ்பம் என்ன, திருநீற்று பிரசாதம் என்ன, சந்தன பிரசாதம் என்ன, இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கார். பார்த்த இந்திரன் சிவபூஜை பண்ணி பிராயச்சித்தம் அடைந்து வந்தவன் அவரை பார்த்த மாத்திரத்திலே சிவபூஜகர் வந்திருக்காருன்னு இறங்கி அவர் திருவடியிலே வணங்கியிருக்கணும். வந்தவன் என்ன துர்வாசரே சௌக்கியமா அப்படின்னு கேட்டானா. பார்த்தார், ஏடா நேற்று பார்த்துருந்தா எப்படியெல்லாம் கதறி இருப்ப நீ, ஒரு நாள் சாப விமோசனம் அடைந்த உடனே உனக்கு எங்கிருந்து இவ்வளவு அகங்காரம் வந்ததுன்னார். நல்ல சௌக்கியம்பா, நீயும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பிரசாதம் இருக்குது, இதை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னானா. அதை அப்படியே கொடுத்து விடுங்க, நான் தான் மேலே உட்காந்துருக்கேனே. அது அப்படியே கொஞ்சம் உயரமாக்கி கையை அப்படி நீட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடத்திலேருந்து அந்த சிவப்பிரசாதத்தை அப்படியே வாங்கி கொண்டானாம். இந்திரன் எல்லாவற்றையும் காசும் பணமுமாக பார்ப்பவன். அதிலே இருந்த சிவநிர்மால்யத்தை, அதற்கு ஈடு இணையே இல்லாத பிரசாதத்தை, அது ஏதோ பூவும் மாலையும் இலையும் தானேன்னு பார்த்தானாம். சரி, இதைத்தான் கொடுக்குறது இவ்வளோ தூரம் வந்தீரா, இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து அந்த யானையின் தலையிலே அதை வைத்தானாம். சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கவிருக்கும் புஷ்பத்தை விடவும் சமர்ப்பித்து பெறப்பட்ட பிரசாதம் நிர்மால்யம் இன்னும் உத்தமமானது, இன்னும் பவித்திரமானது. ஒரு இதழ் கூட விழாத அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். திருநீற்று பிரசாதம் கொஞ்சமாக கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுங்க குருக்கள். நான் நிறைய கொடுத்து அதை எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் நாமும் கண்ணுக்கு தெரியாமல் வேற வச்சுக்கணும். நம்ம கண்ணுக்கும் தெரியக்கூடாது, எதிர்க்கிறவங்க கண்ணுக்கும் தெரியக்கூடாது திருநீர் இருக்கிறது. அந்த மாதிரி பார்த்து ஒரு அளவில் வைக்கிறோம். இப்போ கொஞ்சமாக கொடுத்தாருன்னா சௌரியம், நிறைய கொடுத்துட்டாருன்னா எங்கே கொட்டுறதுன்னு தெரியலேங்கிற வம்பெல்லாம் வேண்டாம். இல்லை, திருநீற்று பையோடு சிவாலயம் செல்வதை வழக்கமாக கொள்ளுங்கள். பல சிவாலய தரிசனத்திலேயும் திருநீற்றையெல்லாம் ஒரு பையிலே சேகரித்து வைத்துக் கொண்டு வருவதை மரபாக கொள்ளுங்கள். திருநீற்றிலே ஒரு பங்கேனும் தெரிந்தும் தெரியாமலுமாக விழுந்து வேறொருவர் காலதிலே படும்படியாக செய்தால் பட்டவருக்கும் அபசாரம், சிந்திய நமக்கும் அபசாரம். சிவநிர்மால்யத்தினிடத்தே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுவாமி போலே தான் சிவநிர்மால்யம். அவர் பேரில் பட்டு வந்துட்டுன்னா அதை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பயன்படுத்தணும். நான் இந்திரனோ கொஞ்சமும் அதனுடைய மகத்துவம் தெரியாமல் அப்படி எடுத்து கீழே வச்சானாம். பார்த்த யானை அது இன்னும் கோலாகலமாக இருந்தது. கூட்டம் வேற, எல்லாரும் நம்மளை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கர்வம் வேற. இந்த யானை இதெல்லாம் நம்ம தலையில் போய் எதையோலாம் வைக்கிறாருன்னு அப்படி அந்த தலையை அசைத்ததாம். அதிலிருந்து கீழே அந்த மலர் மாலை விழுந்தது. 4 பேர் சுற்றி இருந்து நம்மளை கொண்டாடிட்டாங்கன்னா அதுவரை இருந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் இப்படி காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறோன்னு தெரியாது. இத்தனை லட்சம் பேர் பார்வை நம்ம பேரில் தானே படுது, ஒரு வேலை செஞ்சு காட்டுவோமேன்னு நான் ஆடுவேன் தெரியுமா, பார்க்குறீங்களா அப்படின்னு கையை காலையும் ஆட்டி ஆடத் தொடங்க அந்த யானையின் காலிலே சிவநிர்மால்யமாகிற அந்த பிரசாதம் கீழே பட்டு மிதிக்கப்பட்டதாம். பார்த்தார் துர்வாசர். சும்மாவே துர்வாசர்னு பேர் கேட்டாலே அலறுவான் இந்திரன். இன்னைக்கு ஏதோ ஒரு தைரியத்தினாலே அவரை இந்த அளவிற்கு மோசமாக நடத்தினான். பார்த்தார் துர்வாசர். புறப்பட்டதாம் கோபம். சேட்டானை வானவ நின் சென்னி செழியரில் ஓர் வாழ்த்தானை வீரன் வளையால் சிதறுகன்னார். முதல் சாபம் இந்திரனுக்கு. யானைக்கு அடுத்து வரேன், நீ தானே, உனக்கு தானே பிரசாதத்தை கொடுத்தேன், கீழே இறங்கி வந்து வாங்கலை, நீ மேலே இருந்தபடியே கையை நீட்டி பெற்றுக்கொண்டாய், முதல் அபச்சாரம்.
அதை நீ தலையிலே ஸ்வீகரிக்கணும். அதை பண்ணாமல் யானை தலையிலே கொண்டு போய் வைத்தாய். 2வது அபச்சாரம். அதை தள்ளி விட்டு அந்த யானை நசித்த போதும் ஒன்றுமே அதற்காக குரல் கொடுக்காமல் இருந்தாயே 3 அபச்சாரம். இத்தனை கர்வம் அந்த தலைக்கு இருக்குன்னா அந்த தலை அருந்து விழட்டும். அதுவும் யார் மூலமாக தெரியுமா? ஒரு மானிடன், அற்ப பிறவியான ஒரு மானிடனுடைய கையினாலே அவனுடைய சக்கரத்தால் உன் தலை கொய்தது கீழே விழட்டும்னார். சேட்டானை வானவ நின் சென்னி செழியரில் ஓர் வாழ்த்தானை வீரன் வளையால் சிதறுக. மனிதருக்குள்ளே ஒரு மகாவீரன் கையிலே வைத்திருக்கும் வளை, சக்கரம் மாதிரி ஒரு ஆயுதம், அதாலே நின் சென்னி உன் தலை கீழே விழட்டும், சிதறுக. நின் கோட்டானை 4 கோட்டு வெண்திறத்த குஞ்சரமும் காட்டானையாக. நீ வச்சுக்கிட்டு இருக்கே இந்த மத்த கஜம் 4 தந்தங்களோடு இருக்கக்கூடிய இந்த நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்கிறதுனால ஒரு அகங்காரம் பெற்றதே, அந்த யானை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய காட்டானை போலே மாறட்டும். அதன் உடம்பெல்லாம் கருத்த நிறத்தோடு காட்டிலே இருக்கக்கூடிய யானை போலே அது திரியட்டும் என விட்டான் கடும் சாபம். பயந்து போனான் இந்திரன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்தோம்னா, சிவப்பிரசாதம் யார் கொடுத்தாலும் ரொம்ப பார்த்துருக்கணும். வந்தவர் முனிவர், அதற்கு இன்னும் அதிகமாகவே ஒரு மரியாதை கொடுக்கணும். அதிலும் துர்வாசர் பயநரம்பான இருந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் அந்த அகங்காரத்தினாலே நீ ஆடிய அந்த ஆட்டம், உன்னுடைய ஆணவம் எந்த தலையிலே அந்த கணம் இருக்கோ அந்த தலை சிதறி விழட்டும். மனிதன் ஒருவன் கையால் அடிபட்டு இந்திரன் தலை சிதறியதுன்னு வரலாறு பேசட்டும். உன் யானை இருக்கே, இது இவ்வளவு அகங்கார வித்தியாசமாக இருக்கிறதுனால தானே காட்டிலே வாழும் ஒரு சாமானிய யானையாக அது உருபெறட்டும்னு சொல்லி கடும் சாபம் கொடுத்தார். என்ன பண்ணுறது? மறுபடியும் புறப்பட்டு மதுரைக்கு போகும். மறுபடியும் போகும். இந்த வாட்டி இந்திரன் புறப்பட்டு போகலை. அவன் கீழே வந்து உடனே விழுந்து அழுது தீர்த்து கெஞ்சி எல்லாம் பார்த்தானாம். பார்த்தார், இல்லைப்பா கொடுத்த சாபம்தான். சரி, உனக்காக ஒன்று பண்ணுறேன். அந்த சக்கரம் வந்து உன்னை தாக்கும் போது ஒரு 1 அடி மேலே தாக்கட்டும். உன் கழுத்தையோ முகத்தையோ பங்கம் பண்ணாமல் நீ தலையிலே வைத்திருக்கக்கூடிய கிரீடத்தை அது தள்ளட்டும்னு அந்த சாபத்தை மாற்றி கொடுத்தார். சுவாமி, அந்த மட்டும் சந்தோஷம். இந்த யானைக்கும் கொஞ்சம் ஏதாவது பார்த்துன்னா, இல்லை அது பண்ணதுக்கு அங்கே விசாரமே கிடையாது. அது இந்த மனிதர் உலகத்திலே பூலோகத்திலே யானையாக கருத்த நிறத்துடைய சாமானிய யானை போல பிறக்கட்டும்னு சபிச்சுட்டார். அது பார்த்து அழுதுருக்கும்னு நினைக்கிறேன். இந்திரன் சொன்னா, நான் கவலைப்படாதே, இப்போ தான் இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். வழி சொல்கிறேன், நேராக புறப்பட்டு போ. அந்த கடம்ப வனத்திலே அங்கே நம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த பொன்னாலான விமானத்தின் அடியிலே சுவாமி சொக்கலிங்க மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறார். ரொம்ப கருணைப்பா, என் பிரச்சனையே தீர்த்துட்டார். நீ கவலைப்படாத, உனக்கும் சீக்கிரமாகவே அனுகிரகம் பண்ணுவார். இந்த கரையிலேயே ஒரு பொற்றாமரை குளம் இருக்கும். தினம் அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து மலர்களை பறித்துக்கோ, அந்த தீர்த்தத்தை சேகரித்துக்கொள். சுவாமியை திருமுழுக்காட்டி அந்த பொத்தாமரை மலர்களாலேயே அர்ச்சித்து அந்த சுவாமியிடத்தே வேண்டிக்கேள். கருணாமூர்த்தி எனக்கு அனுகிரகம் பண்ணவர் உனக்கும் செய்வார்னு பூஜா பத்ததியை அகஸ்தியர் இவருக்கு சொன்னதை இந்த யானைக்கு இந்திரனே உபதேசம் பண்ணி வைக்கிறான். புறப்பட்டு வந்ததாம் ஐராவத யானை. அந்த காட்டிலே பலகாலம் திரிந்து முடித்து நேராக அங்கே வந்துட முடியாது. ஒரு சாமானிய யானை தானே. அங்கே இருக்கிற வரைக்கும் ஐராவதம் சாபம் கொடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் பிறக்கும்போது ஒரு காட்டானையாக பிறந்திருக்கு. அதற்கு மதுரை வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும், எண்ணம் வரணும், அதன்படிக்கு அது அங்கே வந்து சேரணும். பல யுகங்கள் பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளையும் சுற்றி திரிந்து ஓய்ந்து போய் கடைசியாக மதுரை எம்பதிக்கு நோக்கி வந்ததாம். கடம்பவனத்தை அடைந்து அங்கே இந்திரன் சொன்னபடியே நித்தமும் அந்த எம்பெருமானை வணங்கி வழிபட்டு தன் சாபம் நீங்க பெற்றதாம். சாபத்தை சுவாமி தீர்த்து கொடுத்துட்டார். பழையபடிக்கு 4 கொம்புகள் வந்துடுத்து, உடம்பும் நல்ல வெள்ளை வெள்ளையர்னு ஆயிட்டுது. ஆனால் யானையை இப்போ இந்திரன் கூட்டின்னு போகிறதுக்கு வந்தானா, ஆயிட்டா வா போகலான்னு நானா, இல்லை எனக்கு இங்கேயே கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு தான் அந்த யானை. ஒரு யானைக்கு வந்த அந்த ஆர்வம் சிவபூஜை செய்து வந்ததினாலே, அந்த சொக்கலிங்க மூர்த்தத்தின் பேரிலே தான் ஈடுபட்டதால் அந்த யானைக்கு ஒரு ஆர்வம் வந்துதான். உன்னை சுமந்து என்ன பேரை கடந்தேன், இங்கே பார் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. தினம் அடுத்த பகல் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இரவு சூழ நான் உறங்கும் போது பகல் வந்ததும் வராதுமா எழுந்து போய் அந்த குளத்திலே மூழ்கி நீராடி தீர்த்தம் சேகரித்து புஷ்பம் சேகரித்து கொண்டு போய் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதே. இந்திரா, இன்னும் எத்தனை யுகத்துக்கு உன்னை சுமந்தாலும் அந்த சந்தோஷம் எனக்கு உன்னால் தர முடியாது, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு தான். இவர் இதெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. வெள்ளை நிறத்தில் யானை பூலோகத்தில் இருக்கவே கூடாது, நீ புறப்பட்டு வா என்று அழைத்தானாம். இல்லை கொஞ்ச காலம் இரு, நான் என் பேரிலேயும் இங்கே ஒரு சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட விரும்புகிறேன்னு சொல்லியதாம். மதுரையை அடுத்து ஐராவதநல்லூர் என்ற ஒரு ஊர் இன்றைக்கும் அந்த யானை தங்கியிருந்த ஊராகவே திருவிளையாடற் புராணம் பதிவு செய்கிறது. அங்கே ஐராவதீஸ்வரராக ஒரு பெருமானை ஸ்தாபித்து அந்த யானை சில காலம் வழிபட்டு அதன் பிறகு இந்திரனிடம் என் நினைவு இங்கேருந்து வர மறுக்கிறது, என்ன பண்ணலாம்னு சொல்லுன்னு கேட்க இந்திரன் சொக்கலிங்க பெருமானிடம் விண்ணப்பமாக வைத்தானாம். இந்த யானை தொடக்கமாய் இன்னும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய 7 யானைகள், இப்போ மொத்தம் 8 யானைகள், 8 கஜங்களையும் உங்கள் விமானத்தை சுமந்திருக்கும் பணியிலே ஈடுபடும்படியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கருணையே வடிவான எல்லாம் வல்ல பரம்பொருள் சொக்கலிங்கேச பெருமான் ஆகட்டும், அதன்படியே இந்த 8 யானைகளும்
திசைக்கு இருவராக நின்று இந்த விமானத்தை சுமந்திருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணினாராம். இன்னைக்கும் மதுரைக்கு போய் சொக்கலிங்க பெருமானை தரிசனம் பண்ணோம்னா நாம் சுவாமி கிழக்க பார்த்துருக்கார், நம்ம அவரை பார்த்து நின்னோம்னா கிழக்கு துவாரத்துக்கு 2 பக்கத்திலையும் பிரம்மாண்டமான 2 யானை, வெள்ளை நிறத்திலே பூட்டப்பட்ட யானையினுடைய திருவுருவம் இருக்கும். வெளியில் இறங்கி பிரதட்சணம் பண்ணிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி அங்கே 2 யானைகள் இருக்கும். அப்படி வடக்கு பிரகாரத்துக்கு வந்தோம்னா எல்லாம் வல்ல சித்தர்னு ஒரு சன்னதி இருக்கும், அங்கே 2 யானை இருக்கும். இப்படி ஒவ்வொரு மூலையிலும் மூலைக்கு 2 யானையாக 8 யானை அந்த விமானத்தை சுமந்திருக்கும் பெரும் பேற்றையும் சொக்கலிங்க பெருமான் கொடுத்தார். அப்படி ஐராவதம் தொடக்கமாக இருக்கும் 8 கஜங்களும் திக்கிற்கொன்றாக நின்று அந்த விமானத்தை சுமந்திருக்கும் பெரும் பேற்றை பெற்றது. இதெல்லாம் முடிந்து பல யுகங்கள் கழித்து இந்த பகுதி இருந்ததெல்லாம் மறந்து போய், இந்த காடு இன்னும் அடர்ந்து போய், பாண்டிய குலம் வெவ்வேறு தளத்திலே நிறைய வெவ்வேறு அரசர்கள் எல்லாம் வந்து முடிந்து கடைசியாக குலசேகர பாண்டியன் என்ற பெயரிலே ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வரும் காலம். இந்த இடத்துல ஒரு வரலாற்று குறிப்பு. இன்றைக்கு மதுரையாக இருக்கக்கூடிய நகரத்திற்கு கொஞ்சம் தென்மேற்கிலே தென்கிழக்கு பகுதியிலே மதுரை இருந்ததாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற மதுரைக்கு கொஞ்சம் கீழே இருந்தது. அதுவும் வைகைக்கு இக்கரையில் இருந்ததாகவே சொல்லுகிறார்கள். இப்போ சமீப காலத்திலே நிறைய அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்து புதிதாக இங்கே இருப்பிடங்கள் எல்லாம் கண்டுபிடித்தார்களே, அது பழைய மதுரை பகுதியாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அங்கிருந்து தான் குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்தான். அப்போ கதம்ப வனம் தெரியுமே தவிர அதற்குள்ளே இப்படி ஒரு இந்திரன் பேரிலே ஒரு விமானம் இருக்கிறது, 8 யானைகள் சூழ்ந்திருக்கிறலாம் அவர்களுக்கு தெரியாது. அந்த குலசேகர பாண்டியன் புதிதாக ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி ஆட்சி செய்து வருகிறான். அவனுடைய காலத்தில் தான் தனஞ்சயன் என்ற பெயரிலே ஒரு வணிகன், அந்த வணிகன் வேலை நிமித்தமாக அந்த மதுரையிலிருந்து புறப்பட்டு வேறெங்கோ சென்று முடித்து மீண்டு வரும்போது இந்த கதம்பவன காட்டுக்கிட்டே வந்துட்டான். இப்போ இரவு காலம் சூழ்ந்தது. ராத்திரி காலத்தில் காட்டை கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் பார்த்த தனஞ்சயன் இரவு பொழுதை வனத்திலேயே கழிப்போம்னு உறங்கி விட்டான். எப்போது விடியும்னு பார்த்து கொண்டிருந்தவனுக்கு உறக்கம் கொள்ளவில்லை. திடீரென்று பார்த்தால் இருண்டு இருந்த அந்த வனத்திலே மங்கள ஓசை கேட்டதாம். பார்த்த திசையெல்லாம் 100 தீபங்கள் எரிவது போலே அழகான ரம்யமான ஒரு காட்சி தெரிந்ததாம். சந்தனம் என்ன புனுகு ஜவ்வாது வாசமெல்லாம் வந்ததாம். ஆங்காங்கே தேவஸ்திரீகள் எல்லாம் தெரிய ஆரம்பித்தார்களாம். இது என்ன ஒரு ஜாலமாக இருக்கிறதேன்னு பயந்தவன் இந்த காட்சிகளை எல்லாம் உற்று நோக்க கூட அத்தனை தேவர்களும் வருவதை பார்த்தானாம். வெள்ளை யானையின் பேரிலே ஏறி வந்தவன் இந்திரன் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டான். போய் இந்திரன் அங்கே இருந்த அந்த குளத்திலே மூழ்கி எழுந்தான். அத்தனை தேவர்களும் அங்கே போய் விதிப்படி ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்து திருநீறு ருத்ராட்சம் தரித்து கொண்டு அந்த தீர்த்தத்திலிருந்து மலர் பறித்து கொண்டு எதையோ நோக்கி நடப்பதாக பார்த்தான். இவனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டான், சத்தம் போடாமல் சேர்ந்து கொண்டான். அப்பர் சுவாமிகள் சொல்வார், திருவையாறு கைலாய யாத்திரைக்கு உள்ளே போகும்போது யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைந்தேன்னு சொல்லுவார். அந்த படிக்கு சப்தமெல்லாம் எழுப்பலை, பயமெல்லாம் கொள்ளலை, நான் நல்லவங்களாக தான் இருக்காங்க, பூதான பறிக்கிறாங்க, நாமும் சேர்ந்து பறிப்போம்னு இவனும் பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு அவர்களோடே நடந்தானாம். அப்போதுதான் பொன்மயமான அந்த இந்திர விமானம் தனஞ்சயனுக்கு கண்ணிலே தெரிந்தது. அதைவிடவும் கோடி சூரிய பிரகாசமாக கீழே முளைத்திருந்த மூலலிங்கத்தை கண்டானாம். சொக்கநாத பெருமானை கண்ட மாத்திரத்தில் அவருடைய ஆக்கர்ஷணத்தால் ஈர்க்கப்பட்டவன் ஹரஹரா சிவசிவான கோஷம் எழுப்பினான். கண்ணீர் மல்க கரங்களை சிரத்திற்கு மேலே வைத்து கூப்பி தொழுதானாம். நின்ற இடத்திலிருந்து தானே விழுவது போல் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தானாம். எத்தனை பெரிய அதிசயம் இது, எவ்வளவு அபூர்வம் இது, இந்த காட்டுக்குள்ளே இப்படியா இந்த பரம்பொருள் கோயில் கொண்டிருக்குன்னு வணங்கி துதித்தானாம். அன்றைய தினம் சோமவாரம் அர்த்தஜாம பூஜைக்கு இந்திரன் தேவர்களோடு வந்திருக்கிறான். ஆகம விதிப்படி இந்திரன் எல்லா பூஜையும் செய்ய தனஞ்சயன் கண்டு தரிசித்து சிவப்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டானாம். கண்ணை மூடி ஹரஹரான்னு பெருமானை நினைத்த மாத்திரத்தில் வந்த தேவர்களெல்லாம் மறைந்து போனார்கள். ஏகாந்தமாக அந்த சோமசுந்தர லிங்கத்தை வணங்கி துதித்தான். எப்போது பொழுது விடியும்னு காத்திருந்தவன் ஓடிச் சென்று அரசனிடம் கண்ட காட்சியெல்லாம் எடுத்துச் சொல்ல அரசனும் புலகாங்கிதமடைந்து உள்ளம் உருக நின்ற திசையிலிருந்து சோமசுந்தர பெருமானையும் இந்திர விமானத்தையும் வணங்கி கொண்டானாம். அடுத்த சோமவாரம் வரையில் காத்திருந்து அந்த சோமவாரம் இரவு அரசனையும் அழைத்து கொண்டு போய் அங்கே தேவர்களெல்லாம் வந்து நிகழ்த்தக்கூடிய இந்திர பூஜையிலே எல்லோருமாக சேர்ந்து தரிசிக்க அரசனுக்கு அன்று இரவு பெருமான் சொப்னம் காட்டி கொடுத்தார். கவலைப்படாதே, இந்த நகரம் மீண்டும் உருவாக வேண்டும், அந்த பணியை உம்மிடத்தே கொடுக்கிறேன். நாளையிலிருந்து தொடங்கி இந்த கதம்ப வனத்தை திருத்தி காட்டை திருத்தி நாடாக்கி இங்கே மாட மாளிகைகளும் வேதத்தியனம் செய்தவர்களும் இசை பாடுபவர்களும் பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டவர்களுக்கும் ஆங்காங்கே இடங்கள் கொடுத்து அவர்களையெல்லாம் இங்கே தங்கியிருக்கும்படியாய் செய்து பெருமான் அவர் நியமனப்படி இந்த நகரம் நல்ல விதமாக ஏற்படும்படியாக செய்து கொடுத்தாராம். எல்லாம் சரி சுவாமி, இப்போ இந்த நகரத்திற்கு என்ன பெயர் சூட்டுவதுன்னு கேட்டானாம். சுவாமி பார்த்தார், இது இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் இருக்கே, இதுதான் வனத்துக்கும் முன்பாக வந்தது. கதம்பவனம் வருவதற்கு முன்பாகவே பொற்றாமரை குளம் வந்து விட்டதாம். பார்த்தார் எம்பெருமான், தங்க நிறத்திலே இருந்ததாம் அவருடைய சடை, நல்ல இளஞ்சிவப்பு நிறம்,
சுட்ட பொன் மாதிரி இருக்கும் பெருமானுடைய ஜடையினுடைய நிறம். அந்த ஜடை சிவப்புக்கு தகுதியாக வெள்ளவெளேர்னு அதிலே மிளிர்ந்து கொண்டிருந்தானாம் சந்திரன். பார்த்தார் பெருமான், பொன்மயமான சடை மதிக்கலையின் புத்தமது உகுத்தனர். அப்படியே தலையிலிருந்து அந்த சந்திரப்பிரையிலிருந்து சந்திர கிரணத்தினுடைய அந்த அமிர்த தன்மையை அதிலிருந்து கொஞ்சம் அப்படியே எடுத்தாராம். அதிலிருந்து அந்த தாரையை, அமிர்த தாரையை கொஞ்சமாக எடுத்தாராம். அது போய் சின்மயமான தம் அடியடைந்தார் சிவமயமாக்கிய செயல் போல் தன்மயமாக்கி அந்நகர் முழுதும் சாந்தி செய்து. நகர நிர்மாணம் ஆகிவிட்டது. சுவாமியை கூப்பிட்டு காமிச்சு கொடுத்தா, நீங்கள் சொன்னபடியே வீதி எல்லாம் அமைத்தாச்சு, கோபுரங்கள் எல்லாம் கட்டியாச்சு, மாட மாளிகைகள் எல்லாம் ஆச்சு. இப்போது இதுக்கு யாரான புண்ணியாவச்சனம் பண்ணணுமே. யாரை கொண்டு மதுரைக்கு புண்ணியாவச்சனம் பண்ணணுதுன்னா, சுவாமி தானே இருக்காரு, பெரிய வேதியர். அவரை விட நல்ல வாத்தியார் யார் இருக்க முடியும் பாண்டியனுக்கு? புறப்பட்டு வந்தார். ஒரே ஒரு கும்பம்தான், ஒரு புரோக்ஷணம் தான். என்ன பண்ணினார்னா, அந்த சோமகும்பமாக தலையிலே இருந்த சந்திரனிலிருந்தே அந்த அமிர்த கலைகளை எல்லாம், வாஸ்தவத்திலே சந்திரனுடைய கலைகள் எல்லாம் கூட ஆவாகனம் செய்யப்படும். ஒரு 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 கலச ஸ்தாபனம்னா அதிலிருந்து தான் அந்த தீர்த்தத்திற்கு மகத்துவம் கிடைக்கிறதாக சொல்கிறோம். இங்கே தனியே மந்திரத்தினாலெல்லாம் செய்ய வேண்டாம். சந்திரனே பிரத்யட்சமாக இருக்கிறான். அவனிடத்தே இருந்தே அந்த கலைகளை எல்லாம் பெற்று பெருமான் அந்த வீதியெல்லாம் நிறையும்படியாக அதை தெளித்து சாந்தி செய்து கொடுத்தாராம். எப்படின்னு கேட்டால், அவருடைய திருவடி அடைந்த அடியார்கள் அவரை போலேயே உயர்வது போலே அந்த சந்திரன் பதிந்தபடியால் சந்திரனுக்கு என்ன உண்டோ அந்த அமிர்த தன்மையெல்லாம் இந்த நகரமும் பெறப்பெற்றது. 2000 ஆண்டுகளும் கடந்து மதுரை மாநகரம் ஜீவனோடு இருக்குது. காரணம், சுவாமி அன்னைக்கு அதற்கு புண்ணியாவசனம் பண்ணும்போது இந்த சந்திரன் எப்படியோ, இதில் இருக்கக்கூடிய அமிர்தத்தன்மை எப்படியோ அதன்படி இருக்கட்டும்னு தெளித்து கொடுத்தார். சூரிய சந்திரர் உள்ள வரையிலும் மதுரை என்பது சர்வநிச்சயமாக இருக்கும். சுவாமியினுடைய சங்கல்பம், மாற்று கருத்தே இல்லை. அதை அங்கே சேரும்படியாக செய்தார். நன்மயமான தன்மையான் மதுரா நகர் என உரைத்தனர். நாமகரணமும் செய்து வைத்தார். குழந்தை பிறந்தா செய்வது போலே வாத்தியாரா இவரே வந்து புண்ணியாவச்சனம் பண்ணி நாமகரணமும் செய்து வைத்து விட்டார். இது சாந்தி செய்து அதுவது மதுரனன்மயமான தன்மையால் ஊர் முழுவதும் மதுரமாய் காட்சி தந்தபடியால் மதுரை என்று திருநாமம் கொடுத்து மதுரை மாநகரத்தை கண்டடையும்படியாக செய்தார். இந்த பாண்டிய மன்னன் அவருக்கு அடுத்தது தான் மலையத்வஜ பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் பிறக்கிறான். அவனும் அவன் மனைவி காஞ்சனமாலையும் இருவரும் அதற்கு முந்தைய பிறவியிலே அம்பிகையை தினந்தோறும் வணங்கி வழிபட்டவர்கள். குறிப்பாக காஞ்சனமாலை விதிப்படி அம்பிகையை ஒரு குழந்தை வடிவிலேயே பாவித்து பூர்வ ஜன்மத்தில் வணங்கி துதித்தபடியால் அம்பிகை அவளுக்கு பிரத்யட்சமாகி வேண்டிய வரத்தை கேட்டபோது, உன்னையே பிள்ளையாக பெறணும், நீ என் மடியிலே தவழ்ந்து குழந்தையாக வளர்ந்து ஒரு பிறவியை நான் கழிக்கணும், இதற்கு மேலே கேட்பதற்கு வேறு வரமில்லை என்று சொல்ல அம்பிகை அதன்படியே நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணினாள். அந்தபடியே காஞ்சன மாலைக்கும் மலையத்வஜ பாண்டியனுக்கும் திருக்கல்யாணமாகி மதுரையை அரசனும் அரசியுமாக இருந்து இந்த தம்பதியர்கள் ஆட்சி செய்து வந்த காலத்தில் பலகாலமாகி அடுத்து குழந்தை பேறு இல்லாதபடியினாலே மலையத்வஜ பாண்டியன் மகர்ஷிகளை எல்லோரையும் அழைத்து அவர்களிடம் சதஸெல்லாம் நடத்தி என்ன செய்யலாம்னு கேட்டபோது, யாக காரியங்கள் செய்வதினாலே தேவர்கள் எல்லாம் மனமகிழ்ந்து பிள்ளை பேறு கொடுப்பார்கள் என்று ஆசீர்வாதம் செய்தனர். அதன்படி இவனும் அஸ்வமேத யாகம் எல்லாவற்றிலும் உத்தமம், இதை செய்யலாம்னு சொல்லிட்டான். மலையத்வஜ பாண்டியன் வேதியர்கள் எல்லாம் கூட்டு வச்சு அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். 10 ஆச்சு, 20 ஆச்சு, 50, 70, 90 இப்படி யாகம் போயிட்டே இருந்துதான். இங்கே யாகம் நடக்க 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 இந்திரலோகத்திலே அவனுக்கு கதி கலங்க தொடங்கியது. 100 அஸ்வமேதம் யாரான பண்ணி முடிச்சுட்டா அடுத்து அவர்கள் இந்திர பதவிக்கு வந்துடுவாங்க. இத்தனை பயம் இருக்கு இந்திரனுக்கு. எவ்வளவு பயம்னு பாருங்க, எத்தனை சிரமம்னு பாருங்க. அந்த பதவி, அந்த சௌகரியமும் வேண்டாம், இந்த பயமும் வேண்டாம்னு தான் ஆச்சாரியர்கள் இந்திர பதவியெல்லாம் துச்சமாக மதித்தார்கள். இந்திரனை வணங்குவதெல்லாம் ஒரு காரியமானதை ஒதுக்கினார்கள். அதனால் பயங்கொண்டவன் நேரே கீழே புறப்பட்டு வந்தான். இவரே தானே யுத்தம் பண்ணிட்டு வந்துட போகிறார், மலையத்வஜர் பெரிய வீரராச்சேன்னு புறப்பட்டு வந்தான். ஏன் நீர் எதுக்கு இப்போ அசுமேத யாகம் பண்ணுறீர்? மதுரையில் உமக்கு என்ன குறைச்சல்னு அசுமேத யாகம் பண்ணுறீர்னா? இல்லை பிள்ளை வரத்திற்காக அசுமேத யாகம்னா? யார் உங்ககிட்ட பிள்ளை வரத்துக்கு அசுமேத யாகம் பண்ண சொன்னா? நான் எவ்வளோ பயந்து போயிருக்கேன் பாருங்க. நான் சொல்கிறேன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுங்க, அதுதான் பிள்ளை வரத்திற்குன்னு சொல்லி காட்டி கொடுத்தானாம். அதன்படியே மலையத்வஜ பாண்டியன் விதிப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். அது இஷ்டி யாகம். அந்த இஷ்டி யாகத்திலே கொடுத்த ஆகுதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தெய்வம் நிச்சயமாக காட்சி தரணும். அப்படி வந்து அந்த தெய்வம் காட்சி தரணும். ராமாயணத்திலே பிரபலமாக புத்திரகாமேஷ்டி நடந்தது. ஆனாலும் அங்கே ராமன் முதலியவர்கள் எல்லாம் தாயின் கர்ப்பத்திலிருந்து தோன்றும்படியாகத்தான் விதி. ஆனால் இங்கே சுவாமியும் அம்மனும் இருவருமே கர்ப்பவாசம் செய்வதில்லை, எப்போதுமே செய்வதில்லை. சக்தி தத்துவம் கர்ப்பவாசம் செய்ய முடியாது, சிவதத்துவமும் கர்ப்பவாசம் செய்யாது. அதனால் சுவாமி அம்பிகையை நியமித்து காஞ்சனமாலை செய்த முன்வினை பயனாலே அவளுக்கு நீ கொடுத்த வாக்கின்படியே அந்த அக்னியிலேயே, அங்கே மூட்டப்பட்டிருந்த யாகத்தீயிலேயே ஒரு 3 வயது பெண்ணாகவே தோன்றும்படியாக அனுகிரகம் செய்தாளாம்.
தெள்ளமுதமென்மழலை சித்த விளமூரல் முள்ளையிரும் அரும்பு முலை மூன்றுடையதோர் பெண் பிள்ளையென மூவொரு பிராயமோடு நின்றாள் எள்ளறிய பல்லுயிரும் எவ்வுலகும் ஈன்றாள். அந்த விரதத்தம் அந்த யாகத்தினுடைய பலனாக அங்கே அந்த அம்பிகை காட்சி கொடுத்தாளாம். ஒரு 8-10 பாடல்களில் அந்த தோன்றிய அந்த தத்துவத்தை வர்ணிக்கிறார். தனியாக 1 மணி நேரமான அதுக்குன்னு செலவு பண்ணணும், அதனால் அதெல்லாம் கடந்துட்டேன். அவ்வளவு ஆச்சரியமாக வர்ணித்திருக்கிறார். 3 வயது குழந்தைக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்குமோ அது எல்லாம் உத்தமமாக இருக்கும்படியாக அமைந்திருந்ததாம். அழகு ஓவியமாக காட்சி தந்தாளாம். பச்சை சிற்றாடை உடுத்தி இருந்தார்னு சொல்கிறார். அதனால தான் மீனாட்சி அம்பிகைக்கு அந்த நிறத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம். தோன்றும் போதே அந்த குழந்தை பச்சை பட்டாடை உடுத்தி கொண்டு தான் தோன்றினாளாம். விளையாடுவதற்கு கையிலே ஒரு கிளியோடையே வந்தாளாம். ராஜகுமாரியாச்சே, எல்லாவற்றிலும் உத்தமம், அத்தனை லட்சணமும் பொருந்தி இருந்ததாம். தெள்ளமுதுமென் மழலை சித்த விளமூரல், மழலை பேச்சு இப்படி தான் அமிர்தம் சுவைக்குமோன்னு இருக்கும்படியாக இருந்ததாம். இந்த காதுக்குள்ளே ஒரு நாக்கு இருக்குது, அது பேச்சை சுவைப்பதற்குன்னே தனியாக இருக்குது. வாயில் இருக்கிற நாக்கு சாப்பாட்டை சுவைக்கும், காதில் இருக்கிற அந்த நாக்கு எதிலிருந்து வரக்கூடிய பேச்சை சுவைக்கும். இந்த குழந்தையினுடைய அந்த பேச்சு பிள்ளைத்தமிழிலே பார்க்கணும். தனியே கொண்டாடி இருப்பார். பாடலாம் எடுத்திருந்தாலும் நேரம் இல்லை, அப்படி கொண்டாடி இருப்பார் குமரகுருபரை. எப்படியெல்லாம் மழலை பேசினாள் அம்பிகை, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வந்தது. குதம்பை சொல்பர், பொருள் இருக்காது, அந்த பொருள் இல்லாத சொல்லிலேயே அவ்வளவு இன்பம் இருக்குமா. நம்ம வீட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, குழந்தை பேச தொடங்கும் போது அதே தானே லா லா லான்னு இருக்கும். அது ஏதோ பெரிய வேத வாக்கியத்துக்கு பாஷ்யம் கண்டா மாதிரி நம்ம சந்தோஷப்படுவோமே. அந்தபடிக்கு பொருளில்லாத சொல் கூட இன்பம் பெறக்கூடியது மானிட பிறவிக்கே உண்டுன்னா, இங்கே எல்லா உலகையும் ஈன்றவளான அன்னையே 3 வயது குழந்தையாக தோன்றியிருக்கிறாள். அவள் வாக்கெல்லாம் தேனமுதமாக தித்தித்ததாம். அப்படி ஒரு நிலை. அரும்பு போலே பற்கள் முளைத்திருந்ததாம். முள் எயிரும் அரும்பு, இதெல்லாம் அழகா லட்சணத்தை முகத்திலேருந்து பார்த்துக்கிட்டே வரார். தோள்கள் இப்படி இருந்தது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். நிறைவாக பார்த்தார், எப்போதும் இருப்பதை விடவும் வேறுபட்ட நிலையில் முலை மூன்றுடையதோர் பெண், ஸ்தனங்கள் மட்டும் 3 மார்பகங்களாக காட்சி தந்ததாம். பார்த்த உடனே தான் பயம் கொண்டாள் காஞ்சன மாலை. அவள் என்ன கண்டாள்? பூர்வ ஜென்ம வாசமெல்லாம் இல்லை, அவள் வேண்டியது முற்பிறவியிலே அம்பிகை வந்து தோன்றிவிட்டாள். அம்பிகைன்னு வந்துட்டுதுன்னா அவள் மற்ற விஷயங்கள் போல் இல்லாமல் வேறுபட்டு இருக்கணும், சாமானிய பிரகிருதியாக இருக்க முடியாது. அதனால் 3 ஸ்தனங்களோடு அம்பிகை காட்சி தந்தாளாம். அந்த நிலையில் பிள்ளையென மூவொரு பிராயமோடு 3 வயது நிரம்பிய குழந்தையாகவே அம்பிகை தோன்றினாள். நின்றாள் எள்ளறிய பல்லுயிரும் எவ்வுலகும் ஈன்றாள். 3 வயசு குழந்தை. ஒரு வரியில் சொல்கிறார், சுவாமிக்கு அங்கேயே மனசு பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயானா இது 3 வயசு குழந்தைன்னு சாமானியமாக நினச்சிட போகிறாங்கன்னு உடனே அடுத்து சொல்லிட்டார். நின்னது யார் தெரியுமா? எல்லா உலகங்களையும் 14 புவனங்களையும் அதில் இருக்கும் 84 லட்சம் 100,000 கோடி பிறவிகளையும் ஈன்றவளான அன்னை 3 வயது குழந்தையாக நின்றாள். பாண்டிய குலம் செய்த தவம் அம்பிகையே மகளாக தோன்றியது. பாண்டிய குலம் செய்த தவம் சுவாமியே அந்த பாண்டிய குலத்திற்கு அதிபதியாக இருந்து ராஜ்யபாரம் பண்ணினது. அந்த சிறப்போடு அந்த குழந்தையை வளர்த்தார்கள். சுவாமி மலையத்வஜ பாண்டியனுக்கு இந்த ரகசியத்தெல்லாம் ஒருவாறு சொல்லி இருந்தார். சாட்சாத்தா மீனாட்சியே வந்து தோன்றியிருக்கா. அவளுக்கானவனை அவள் அடையும் போது இந்த 3வது மார்பு மறைந்து விடும், பயம் கொள்ளாதேன்னு சொல்லியிருக்கார். இந்த நிலையில் பெண்ணை வளர்த்தார்கள். அந்த ராஜ்யகுலத்திற்கே தகுதியாக எல்லா கலைகளெல்லாம் கற்பித்தார்கள். ஓவியம் என்ன, இசை என்ன, கூத்து என்ன, நாடகம் என்ன, இயல் கலை என்ன, வில்வித்தை, வாழ்வித்தை, ஈட்டி எறிதல், இப்படி யுத்த கலைக்குமானது, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம்னு எல்லா விதமான கலைகளையும் கற்று தேர்ந்தாள். பொழுதுபோகலன்னா அம்பிகை இப்படி எப்படியும் பார்த்தான்னா மேலேந்து மகாலட்சுமியும் சரஸ்வதியும் ஓடி வந்து விடுவார்களாம். இவளுக்கு சேவகம் செய்வதற்காகத்தானே. பல்லாங்குழி ஆடணும் இன்னும் யாராவது ஒருத்தர் இல்லையேன்னு பார்த்தான்னா மகாலட்சுமி அங்கே வந்து நிற்பாளாம். தாயக்கட்ட ஆடணும்னா இன்னும் 2 பேர் வேணும்னா அப்சர ஸ்திரீகள்லாம் வந்து நிற்பார்களாம். இப்படி தேவலோக ஸ்திரீகளெல்லாம் வந்து அவளுக்கு தொண்டு செய்ய மீனாட்சி அவளுக்கே உரிய நிலையில் வளர்ந்தாளாம். மதுரை என்ன தவம் பண்ணியிருக்கணும், குழந்தை பருவத்திலேருந்து இந்த அம்பிகையை பார்த்துருக்கணும்னா எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த ஸ்தலத்துக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பருவமுடையவளாக ஒவ்வொரு பூஜா காலத்திலும் தரிசனம் தருகிறாள் என்றெல்லாம் விசேஷம் அந்த அம்பிகைக்கு உண்டு. சுவாமியினுடைய தன்மை இவ்வளோ தூரம் சிறப்புன்னு அந்த லிங்கத்திற்கான வைபவத்தெல்லாம் சொல்லி முதலில் தோன்றினார் என்று சொன்னாலும் சாமானியரோ பண்டிதரோ யாருக்கானாலும் மதுரைனா மீனாட்சி தான். முதல்ல அதை முன்னிட்டு தானே சொல்லுகிறோம், அவளை தரிசித்து தானே செல்லுகிறோம். அப்படி அந்த குழந்தை அந்த பிறவியிலிருந்து பிறந்து வளர்ந்ததான். எத்தனை யுகத்து தபஸோ அந்த 2 பேருக்கும் குழந்தையை அப்படி வளர்த்திருக்கிறார்கள். ஆனந்தமாக வளர்ந்திருக்கிறாள் அன்னை. எல்லா கலைகளும் கற்று தேர்ந்திருக்கிறாள். இருந்தாலும் ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை வேணுமே. பார்த்தார்கள் என்ன பண்ணுறதுன்னா, இவ தான் இருக்கா, இவளுக்கே பட்டம் கட்ட வேண்டியது. அதற்கு தகுதியாக ஒரு சூழலும் வந்ததாம். மலையத்வஜ பாண்டியன் வயோவிருத்தர், வயசு கூடியது, மரணப்படுக்கையில் விழுந்துட்டார். அப்போ பார்த்தார், இறைவன் சொன்னதெல்லாம் நினைவுபடுத்தி அவருக்கு சுமதி என்ற பெயரிலே ஒரு அமைச்சர் இருந்தார். அவரை அழைத்து இவளுக்கே பட்டம் கட்டுங்கள், இவள் ராஜ்யம் பண்ணட்டும், பெண்ணரசியாக இந்த அம்பிகை இவள் இருந்து ராஜ்யம் பண்ணட்டும், இந்த பாண்டிய நாடு செய்த தவம், இவள் ராஜ்யம் பண்ணட்டும்,
என்று ஒருவரை பார்க்கும்போது இவளுடைய மூன்றாவது ஸ்தனம் மறைகிறதோ அவருக்குத்தான் இவள் உடையவள். அவரோடு இவளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் சுவாமி எனக்கு சொன்ன ரகசியம், உங்களுக்கு சொல்லிவிட்டேன்னு அந்த அமைச்சரிடத்தை சொல்லி தானும் சிவகதி அடைந்தான். அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடந்ததாம். புனித தீர்த்தங்கள் அத்தனைன்னு இல்லை, எல்லா தேசத்திலிருந்து வந்து சேர விதிப்படி மீனாட்சி அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் செய்து கொள்ளணும். அந்த பட்டாபிஷேகம் முடிந்தவுடன் அவள் செய்ய வேண்டியது எல்லா திக்கிலும் போய் திக்விஜயம் பண்ணணும். நான் ராஜ்யபாரம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் மட்டும் போதாது, வெற்றி பெறணும், எல்லா திசைக்கும் போகணும். பார்த்தால் முதல்ல எதிர என்ன இருக்குது? கிழக்கு திசை இருக்குது. இந்த திசைக்கு யார் அதிபதி? இந்திரன். இங்கேருந்து ஆரம்பித்து என்னென்ன ராஜ்யங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு நேராக போய் இந்திரலோகத்துக்கு கதவை தட்டினாலாம். பயந்தான் இந்திரன், விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டான். அம்மா, இந்த உங்கள் மதுரையிலேருந்து ஆரம்பித்து கிழக்கு திசையில் என்ன ராஜ்யமெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் ஜெயிச்சு விட்டேன், இப்போ நான் மட்டும்தான் மிஞ்சினேன், சரணம் அடைகிறேன்னு அம்பிகை திருவடியிலே விழுந்தான். கொஞ்சம் இப்படி திரும்பினாலாம், தென்கிழக்கு திசை. இந்த திசைக்கு யார் அதிபதி? அக்னி அதிபதி. ரொம்ப கோபாவேசமாக இருப்பாராம். அப்போ அக்னி அஸ்திரத்தையே எடுன்னு சொன்னாலாம். அந்த திசை முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரையும் வென்று முடித்து அக்னியும் தான் திருவடிகளிலே வந்து விழும்படியாக செய்தாள். அடுத்து தெற்கு திசை, கொஞ்சம் பயம், யமன் தான் அந்த திசைக்கு அதிபதினா என்ன பிரமாதம், அவரையும் போய் பார்த்துடுவோம் நம்பிக்கை புறப்பட்டாள். இப்படி அக்னி, இந்திரனிலிருந்து அக்னி என்ன, யமன் என்ன, நைருத்த திசையிலே நிருதி என்ன, வருணன், வாயு, குபேரன் எல்லா திசையும் ஜெயித்து கொண்டு மதுரைக்கு வடகிழக்கே நிறைவாக போகணும். 8வது திசை, அந்த திசை உற்று நோக்கினாள். திருவாரூரிலே எங்கள் அம்பிகை கமலாம்பிகை இந்த வடகிழக்கு திசை நோக்கித்தான் உட்கார்ந்து தபசு பண்ணுவாள். அந்த திசை நோக்கி இருக்கும்போது தான் ஞானம் தலையெடுக்கும். அது ஈசானனாக எம்பெருமானே திக்கஜங்களிலே ஒருத்தரை நியமித்து அந்த பணியிலே இருக்கும்படியாக செய்வது. சிவசம்பந்தம் அவருக்கு உண்டு. அவருக்கும் ரிஷபந்தான் வாகனம், ரிஷபந்தான் கொடி. சுவாமி வைத்திருக்கக்கூடிய அஸ்திரங்களே அவரும் தரித்திருப்பார். அந்த தென்கிழக்கு திசை நோக்கி போனார். வாஸ்து சாஸ்திரங்கள் எல்லாம் கூட வீட்டிலே இந்த வடகிழக்கு திசையை ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. எப்பயுமே இருக்கக்கூடிய திசைகளில் வடகிழக்கு கொஞ்சம் உயர இருக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த திசையில் தான் படுக்கை அறை முதலியவர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னும், அந்த திசையிலே ஒரு புஸ்தகாலயமோ இல்லை நாம் படிக்கக்கூடிய ஒரு இடமாகவோ பூஜை செய்யக்கூடிய இடமாகவோ அந்த வடகிழக்கு திசை இருக்கலாம். அவ்வளவு வசத்தியான திசை. அந்த திசையில் தான் சுவாமி நியமனமாக ஈசானன் இருந்தார். அந்த திசையிலே நேரே புறப்பட்டு சென்று திருக்கைலாயத்தை அடைந்தாள். வந்த சேனையை பார்த்து நந்தியம்பெருமான் திருக்கைலாயத்தின் மேல் படையெடுத்து வந்தாளேன்னு சொல்லி பிரம்போடு சிவகன கூட்டங்களை அழைத்து கொண்டு யுத்தம் செய்ய போனாராம். சுவாமி பார்த்தார், முடிச்சுட்டு வரட்டும்னு நின்னார். பயந்து வந்தவர் நந்தியம்பெருமான் வந்து, சுவாமி இந்த பெண் இங்கே வரைக்கும் வந்துட்டாளேன்னா விட்டுடு, வழி விடு, வரட்டும், நம்மை வந்து பார்க்கத்தானே வருகிறார்னு சுவாமியும் தபஸிலே இருந்தாராம். பெரிய ஜடாபாரம், நீள வாரி சுருட்டி இருக்கார். தலையிலே ஒரு கங்கை, ஊமத்தம்பூ, எருக்கம்பூ இந்த மாதிரியான புஷ்பங்கள் தான் சூடி இருப்பார். கீழே சரசரமாக விழக்கூடிய கொன்றை மலர், பிறை சந்திரன், சர்ப்பங்கள் உடம்பெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கு. நல்ல சிவந்த திருமேனி, பனிபடர்ந்த மலை, பெரிய சிம்ஹாசனம் எல்லாம் இல்லை. ஒரு பாறை மேலே புலித்தோலை போர்த்தி கொண்டு உடுத்தியபடி யானைத்தோலை போர்த்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது இந்த திருவுருவம். எதிரே நிற்பவளோ அழகே உருவெடுத்து வந்தவளான பாண்டியகுமாரியாகிற மீனாட்சி அம்பிகை. ஒரு க்ஷணப்பொழுது அத்தனை அகங்காரத்தோடு அவ்வளவு பெரிய சபையிலெல்லாம் கடந்து எல்லார் அகங்காரத்தையும் வென்று வந்தவள் அம்பிகை. எல்லாரையும் தோற்கடிச்சாச்சு. வந்து நின்றாள். சுவாமியை பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். நேரே கைலாயத்தின் வாசலை அடைந்து கடந்து ஒவ்வொரு பகுதியாக தாண்டி போய் அங்கே தபஸிலே வீற்றிருந்த சதாசிவமாக விளங்கும் எம்பெருமானை கண்ட மாத்திரத்தில் இதுவரையில் எத்தனை யுத்த கழிப்பு இருந்ததோ, எவ்வளவு யுத்தம் செய்யணும்னு ஆசை இருந்ததோ எல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதிலே நீங்கி போய் முதன்முறையாக மனசினுள்ளே அன்பு, காதல் எல்லாம் பிரவகிக்கும்படியாக செய்தது. இது ஏதோ கணவன் மனைவிங்கிற அளவில் மட்டும் இல்லை, எவ்வளவோ பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போவோம். நாம் வாசலில் கொண்டு போய் வண்டியை விடுற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுகிட்டே தான் போவோம். யாரை பார்த்தாலும் கோபம் வரும். எல்லாம் கடந்து போய் கடைசியாக அங்கே நிற்கும்போது மனசில் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு பொட்டு ஈரம். அந்த சுவாமியை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் பொழுதுல எல்லாத்தையும் மறந்து அவரிடத்தை ஈடுபடுவோமே. சரி, சண்டையெல்லாம் இல்லாமல் சௌக்கியமாக போனால் கூட அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கணுங்கிற எண்ணம் ஒன்று இருக்கும். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். நாங்கள் போய் நின்ன மாத்திரத்தில் அதெல்லாம் மறந்து போய் எல்லாம் முடிச்சு வெளியே வந்த உடனே சுச்சோ இதை கேட்க மறந்துட்டோமேன்னு எண்ணம் வரும்படியாக செய்கிறதே, அதுதான் சிவதரிசனத்தின் சிறப்பு. பார்த்தவுடன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமே. இத்தனை கஷ்டத்தையும் தாங்கி வந்தேன் பெருமானே, உன்னை பார்த்த உடனே அந்த கஷ்டமெல்லாம் மறக்கும்படியாக செய்தாயே. ஒரு பிறவியில் எவ்வளவு சிரமங்கள் எத்தனையும் பட்டு முடித்தேன், அதெல்லாம் தீருமான வேண்டத்தான் வந்தேன். உன்னை பார்த்த உடனே அதெல்லாம் தீந்துட்டார் போல இருக்கு, மறந்துட்டேனே நான்கிறபடிக்கு நாமே கண்கலங்கி நிற்கிறோம். சென்றவள் உலகங்களையெல்லாம் ஈன்றவளான அன்னை அங்கே போய் நின்றபோதுதான் அம்பிகை முதன்முறையாக காதல் வயப்பட்டாளாம். நாணம் என்ற ஒன்றை அடைந்தாளாம். சுவாமி முன்பாக அவள் குறுகி நின்றபோது, அன்பு பார்வையினாலே சுவாமியை உற்று நோக்கிய போது அவளுடைய 3வது ஸ்தனம் மறைந்து போக அந்த இடத்தில் இதுதான் சங்கல்பம் ஏற்பட்டதாம். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் என்ற சங்கல்பம் நிச்சயமானது. திருக்கையிலையிலே கல்யாணம் மதுரை எம்பதியிலே நடக்கணும். மங்களமான நிகழ்வு.
இந்த திருக்கல்யாணம் எப்படி ஒரு முகூர்த்தத்தில் சுவாமி குறித்து கொடுத்து என்னவா நடந்ததோ தடையில்லாமல் நூற்றாண்டுகள் கடந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி நின்று போனாலும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தடை இல்லை. ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பாக உலகமே ஸ்தம்பித்து நின்றது. அத்தனை பேரும் இருந்த இடத்திலேயே உட்காரப்பட்டோம். அத்தனையும் கதவெல்லாம் சாத்தியாச்சு, ஜன்னலெல்லாம் சாத்தியாச்சு, ஒன்றும் பேச்சு கிடையாது. அப்படியே இருந்தோம். வீட்டுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு அறையில் எல்லாம் கொஞ்ச காலம் எல்லாம் இருந்தோம். கோயில்களெல்லாம் வழிபாடெல்லாம் குருக்கள் போனார்னா நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கே தனியாக பத்திரமெல்லாம் வாங்கணும். திருவிழாக்கள்லாம் பேச்சே கிடையாது, அத்தனையும் நிறுத்தியாச்சு. பார்த்தார்கள் அரசு செய்பவர்கள் கூட மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்காமல் இருக்கக்கூடாது, எந்த விதியும் எப்படியும் பண்ணிட்டு போங்க. ஆனால் விதிக்குட்பட்டாவது அம்பிகையினுடைய திருக்கல்யாணத்துக்கு எந்த பங்கமும் இல்லாமல் மாங்கல்ய தாரணம் நடக்கணும். எல்லா விதிகளையும் கடந்து போய் எத்தனை பேர் தேவையோ அதற்கு தகுதியாக ஆச்சாரியர்களை வைத்துக்கொண்டு சங்கிரகமாக அந்த காரியங்கள் எல்லாம் செய்து மதுரையிலே சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்பிகைக்கும் அவ்வளவு சிரமத்திற்கு நடுவேயும் உலகமே ஸ்தம்பித்த போது கூட இந்த திருக்கல்யாணம் நடந்தது. அப்போ முதல்ல சுவாமி அம்பிகையுடைய கரத்தை பிடித்த அந்த காலத்தில் எவ்வளோ உயர்ந்த ஒரு முகூர்த்தமாக இருந்திருக்கணும். அந்த திருக்கல்யாணத்திற்கு குறைவில்லாமல் தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து எத்தனை நூற்றாண்டுகளாகவோ நடந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது. அந்த காட்சியெல்லாம் நினைத்து பார்த்தா கோயில் உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு வாசல்லே காவல் போட்டிருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி, காவல் பணியிலே இருக்கக்கூடிய பெண்மணி, உள்ள திருக்கல்யாணம் நடக்கிறத நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அம்மையார் கையில் இதை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கே திருக்கல்யாணம் ஆகி மாங்கல்ய தாரணம் ஆகும்போது தன் கழுத்தில் ஒரு மாங்கல்யத்தை தானும் கட்டிக்கொண்டு காலில் போட்டிருந்த அணியை கரட்டி வச்சுட்டு நின்று கொண்டு தன் கழுத்தில் அவர் ஒரு சரடை கட்டிக்கிட்டா. எவ்வளவு இறுக்கமாக இந்த அம்பிகையும் சுவாமியும் கொண்ட அந்த கல்யாணம் மக்களிடையே சென்று சேர்ந்திருந்தால் அந்த மங்கலத்தை நாம் கலந்துக்கணும்னு சொல்லி நம்மை நாமே கொண்டு சேர்க்கிறோம். இன்னைக்கும் மதுரையிலே மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம்னா கவலைப்படாமல் போயிடலாம், சாப்பாட்டுக்கு குறவில்லை. அவரவர்கள் வீட்டு கல்யாணம் போலே நடத்துவார்கள். எத்தனை சபாக்கள், எத்தனை சங்கங்கள், எல்லாரும் கல்யாண விருந்து கொடுத்து அத்தனை பேரையும் வரவேற்பார்கள். அந்த அன்பு தனி பட்சத்திலே நடக்கும். அப்படி ஒரு முகூர்த்தம் அது நடக்கவிருக்கிறது. சோமசுந்தர பாண்டியராக பெருமான் புறப்படணும். அம்பிகைக்கெல்லாம் சொல்லி அங்கே அனுப்பி ஆகிவிட்டது. மகாவிஷ்ணு பிரம்மாலாம் தான் புறப்பட்டு சென்றார்கள். காஞ்சனமாலை தன் கணவனில்லா நிலையிலே அவர்கள் எல்லாம் வரவேற்று எந்த நிலையில் எப்படியெல்லாம் பேசணும் எல்லாத்தையும் பேசி முடித்தா. இந்த பாணிகிரகணம் பண்ணிக்கிறதுக்கு சுவாமி வந்துடுவார். ஆனால் கன்னியாதானம் பண்ணுறதுக்கு என் பக்கத்தில் ஆள் இல்லையே, நான் என்ன பண்ண முடியும் போது மகாவிஷ்ணு வந்தார். நான் இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். சுவாமியை நம்பிட்டா குறைக்கு மட்டும் இடமே கிடையாது. எங்கேருந்தாவது யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுவார். ஐயோ இது இல்லையேங்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு செஞ்சுடுவார். அந்த குறை இதுதான்ங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் கூட பல நேரத்தில் இருக்காது. நான் மனசில் அந்த குறையை நினைத்தேனேன்னு போது எனக்கு முன்னாடி அவர் நினச்சிட்டார்ல, அவர் பக்கத்திலே தானே இருந்து பார்த்துட்டு இருக்கார். அப்போது எனக்கு குழந்தைய கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையே நினைத்த போது மகாவிஷ்ணு தானே புறப்பட்டு வந்துட்டார். நான் இருந்து பண்ணி வைக்கிறேன்னு. இப்போ திருக்கைலாயத்திலேருந்து கல்யாணமாக பெரிய ஜானவாசம் அங்கேருந்து தொடங்கி நடந்து வரணும். பூதகணங்கள்லாம் பிரார்த்தித்திருப்பாங்கன்னு நினைக்கிற சுவாமி இன்னைக்கு ஒரு நாளாவது அந்த பாம்பு கும்பெல்லாம் கொஞ்சம் அப்படி கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்வர்ணாபரணம் எல்லாம் பூண்டு இந்த புலித்தோலுக்கு பதிலாக கொஞ்சம் பட்டாடை உடுத்தின்னா சுவாமி எல்லாத்தையும் ஏற்றுட்டு இருந்திருப்பார். கந்ததாரணம் பண்ணியிருப்பார், பட்டு உடுத்திட்டு இருப்பார். இவர்கள் சொன்னபடியே எல்லா ஆபரணங்களையும் தரித்திருப்பார். எல்லாரும் பார்த்துருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்னா இது வரைக்கும் இருந்த மாதிரியே தான் அவர் இருக்கார். இந்த ஆபரணமும் பட்டும் தான் இப்போ கொஞ்சம் அழகு கூடியிருக்கே தவிர சுவாமி அப்படியே தான் இருக்கார். நித்திய பொருள். ஒரு பட்டாடையினாலேயும் கொஞ்சம் சந்தனத்தினாலேயும் கொஞ்சம் ஆபரணத்தினாலேயும் அவருக்கு அழகு கூடி, நமக்கு தான் அதெல்லாம் தேவை, நமக்கு தான் அதுதான் தேவை. பல நேரம் பொதுவில் பார்த்த ஒருத்தர் தனியாக வீட்டில் போய் பார்த்தா நீங்கள் இல்லையே அவர் நீங்கள் இல்லை அவர் உள்ளே இருக்காரோன்னு கேட்கணும்படியாக தானே இருக்குது. பல பேருக்கு அப்படித்தானே இருக்குது. அப்போ இவர் நித்திய பொருள். ஒரு காலத்துலேயும் அந்த மாற்றம் எல்லாம் இவருக்கு வாய்க்காது. அத்தனை பேரும் கொண்டாடி இருக்கணும். அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? பிக்ஷாடனராக வந்தாலும் எங்கள் சுவாமி அழகு தான், அவரே கல்யாண சுந்தரராக வந்தாலும் அந்த அழகு அதே அழகு தான், அதில் மாற்றமே கிடையாது. வஸ்திரத்தினாலேயும் கந்தத்தினாலேயும் ஆபரணத்தினாலேயும் அழகு கூடுவது எம்பெருமானுக்கு கிடையாது. பார்த்தவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்களா? இந்த காட்சியை காண்போம்னு நினைத்தோமா? கல்யாண சுந்தரராக சுவாமி புறப்பட்டு வராரே, இந்த காட்சியை காண்போம்னு நினைத்தோமான்னு கொண்டாடினார்களாம். கூட்டம் முட்டி தள்ளியதான். அஷ்டதிக் பாலகர்கள் மீதி திக்கெல்லாம் விட்டுட்டாங்க. சுவாமியை சுற்றியே 8 திக்குக்கு அவர்கள் தான் காவலாக நின்றார்கள். குண்டோதரன் முதலிய பூதகணங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்கள். நந்தியம்பெருமான் கையிலே பிரம்போடு வழி செய்து கொண்டு வந்தார். அந்த திக்பாலகர்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு உபச்சாரத்தோடு வந்தார்களாம். குடைபிடித்தார்கள், சாமரம் வீசினார்கள், மங்களமான கண்ணாடி ஏந்தி வந்தார்கள், சுவாமிக்கு முன்னாடி பொற்கும்பம் ஏந்தி நடந்து வந்தார்கள். இப்படியெல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு வந்ததாம். ரிஷபதேவரோடு கூடி சுவாமி கல்யாண பந்தலை வந்து அடைந்தார். விதிப்படி எல்லாம் நடக்கணும். பிரம்மா தான் வாத்தியார் உட்காந்துட்டார். கணேச பூஜை பண்ணணும் பார்த்தார். மஞ்சள் எங்கேன்னு கேட்டார். பிள்ளையார் எதுக்கு மஞ்சள்னா? மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கணும். நானே இருக்கேன் எதுக்கு? வந்து உட்காந்துவிட்டேன். பிரத்யக்ஷ விக்னேஸ்வர பூஜை. அவரே வந்து உட்கார்ந்தார். அவருக்கே எல்லாவற்றையும் கொடுத்து உபச்சாரம் எல்லாம் பண்ணி விக்னேஸ்வர பூஜை ஆச்சு. அடுத்து மேற்படியாக நடக்க வேண்டிய அத்தனை வைதீக கிரியைகளிலும் சுவாமி கலந்து கொண்டார். எல்லாம் யார் நியமித்தாரோ அவரே கலந்து கொண்டார். காரணம், நியமித்தவர் அதை கடைபிடித்தால் தான் நாம் கடைபிடிப்போம்.
நம்மள மாதிரி இல்லை, சட்டம் போடுறது மட்டும்தான் ஒரு சிலருக்கு பணியாக இருக்கும். அதை அவர்களை தவிர மற்றவர்கள் பின்பற்றணும்னு எழுதுவாங்க. சுவாமி அப்படி கிடையாது. அவர் கொடுத்த விதிகளை தானே இருந்து நடத்தி காண்பிப்பார். இப்படித்தான் செய்யப்படணும்னு அதை அப்படியே நடத்தி காண்பிப்பார். பரமமங்கலமாக அத்தனை வைதிக கிரியைகளும் நடந்து முடிந்த நிலையிலே சுவாமியையும் அம்மனுக்கும் திருமாங்கல்ய தாரணம். மகாவிஷ்ணு இருந்து அந்த கன்னியாதானத்தை செய்து கொடுத்தார். சுவாமி அந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு தானமாக அம்பிகையும் வாங்கி கொண்டு இடது பாகத்தை விட்டு பிரிந்த க்ஷணமே கிடையாது. கொடுப்பது போல அவர் கொடுத்தார், பெறுவது போல இவர் பெற்றார். அவ்வளவுதான் இந்த திருக்கல்யாணம். தனியாக அது வரைக்கும் ஏதோ இல்லாமல் இருந்தால் வந்து சேர்ந்தார், அதெல்லாம் கிடையாது. அத்தனை பேருக்கும் விவகாரமாக இருக்கிறதுக்கு அவர் கொடுக்கணும், இவர் பெறணும், அவ்வளவுதான். பெற்ற வழக்கம் சுவாமிகிட்ட கிடையவே கிடையாது. கையை இப்படி நீட்டி பெற்றதே கிடையாது. கல்யாண சுந்தரர் கோலத்தில் மட்டும்தான் அம்பிகையினுடைய கரத்தை மேலே பிடித்தபடி இருப்பார். நான் தான் அப்படின்னு காட்டி கொடுத்திருப்பார். நாணத்தோடு அம்பிகை அங்கே நின்றாளாம். காஞ்சனமாலை கண்கலங்க நின்று பார்த்து அத்தனையும் தரிசித்து கொண்டாள். என்ன பேர் இருக்கணும்! அம்பிகைக்கு அம்மா, பரமேஸ்வரனுக்கு மாமியார். எவ்வளவு சிறப்பு! யாருக்கு கிடைக்கும்? பார்த்தோம்னா கேட்கணும்மா, அது என்ன தபசு, கொஞ்சம் சொல்லேன், அதில் ஏதாவது கொஞ்சமான முடியுதான்னு பார்ப்போமேன்னு கேட்கணும் போல. எவ்வளோ பெரிய தபஸ் இது! இந்த கன்னியாதானம் என் குழந்தைங்கிற பாவத்தில் அவள் தானமானல கொடுத்துருக்க அம்பிகையே. யாருக்கு வாய்க்கும் இப்படி ஒரு பேர்? இப்படி நடந்ததான் மீனாட்சி திருக்கல்யாணம். என்ன ஒன்றே ஒன்று, எல்லா வைதிகரையும் விதிப்படி நடந்தது. கடைசியாக சில காட்சிகள் மட்டும் கொஞ்சம் மாறித்தான். நாமெல்லாம் பார்த்த அத்தனை விவாகத்திலேயும் தம்பதிகள் திருமாங்கல்ய தாரணம் எல்லாம் ஆகி அங்கே இருப்பாங்க. எல்லா தர்மங்கள்லாம் பண்ணி முடித்த உடனே பெரியவர்கள்லாம் ஒவ்வொருத்தராக வர தம்பதிகள் அவர்கள் காலிலே விழுந்து நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். இங்கே வந்தவர்கள் அத்தனை பேரும் சுவாமியையும் அம்மனையும் பிரதட்சணம் செய்து வணங்கி துதித்து நின்றார்கள். விசேஷமாக சொல்கிறார், அருந்ததி நட்சத்திரம் அவளை பார்க்கணும். கூப்பிட்டு விட்டார்கள், வந்து நின்றாள். அவள் வந்து நின்றவள் எல்லாருக்கும் கல்யாணத்தில் அவள் ஆசீர்வாதம் பண்ணுவாள். நான் எப்படி இருக்கேனோ என் கணவனோட அதுபோல இருமான்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணணும். வந்து நின்றவள் தடார்னு கீழே விழுந்தாளா, அம்மா நீ இருக்கிற நிலையிலேயே நானும் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னு அம்பிகையினிடத்தை கேட்டுக்கொண்டாள். தம்பதிகளாக ஒவ்வொருவராக தேவர்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து பிரதட்சண நமஸ்காரம் செய்து சுவாமியும் அம்மனையும் கண்டு தரிசித்திருந்தார்கள். விருந்துக்கு நேரமாச்சு. எல்லோரும் விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும்னு விதி சொல்லப்படணும், கூப்பிடணும். அது விதி. அது இப்போ யாரும் கூப்பிட வேண்டிய அளவுக்கு நாம் வைக்கிறதே இல்லை. பாதி நேரம் மாங்கல்யதாரணத்துக்கு முன்னாடியே முதல் பந்தி ஆரம்பித்தாச்சு. அங்கே போய் முட்டி மோதி உள்ளே போய் உட்கார்ந்து இந்த முன்னாடி இருக்கிறவர் எழுந்திருக்கிற அளவுக்கு பக்கத்துலேயே நாம் நின்று அவர் போட்டும் மீதியை வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு எழுந்திருக்கிற அளவுக்கு பண்ணுறோம். அப்போது முடித்ததுக்கப்புறமா இவர்கள் கூப்பிடணும். விருந்தினர்கள் எல்லாம் கூப்பிட்டு உபசரிக்கணும். எல்லாரும் வாங்க வாங்கன்னு ஒருத்தரையாக கூப்பிடணும். அந்தபடிக்கு விருந்தெல்லாம் தொடங்கி நடந்தது. எல்லாரும் போய் பந்தியில் உட்கார்ந்து ஆகிவிட்டது. தடபுடலாக நடக்குது. பாண்டிய நாட்டுக்கு என்ன குறைச்சல்? அவ்வளவு செல்வமும் இருக்குது. செல்வமே வடிவான அம்பிகை வீட்டு திருக்கல்யாணம், அவளுக்கே திருக்கல்யாணம், என்ன குறைச்சல்? அத்தனை வகை பதார்த்தங்களோடு பிரம்மாண்டமாக நடக்கிறது. அம்பிகை எப்படி பார்த்து கொண்டே வந்தார். எல்லாரும் அவரவர்கள் அளவிலே ஆங்காங்கே இருந்து அந்தந்த விருந்திலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். 2 பேர் மட்டும் ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் மௌனமாக ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவர்கள் இருவர் முகத்திலும் ஏதோ ஒரு குறை இருப்பது போல, கொஞ்சம் நிறைவு இல்லையோ என்பது போல இருந்தது. யாருன்னு உற்று பார்த்தாள். ஒருத்தருக்கு கால்கள் புலி போல இருந்தது, மற்றொருத்தருக்கு கால்கள் பாம்பு போல இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்களே இந்த 2 ரிஷிகளும்னு பார்த்தா சுவாமியினிடத்தை போய் சொன்னார், வந்தவர்களுக்குள்ளே ரிஷிகள் உண்டு, தேவர்கள் உண்டு, பூதகண கூட்டங்கள் உண்டு. எல்லாம் போய் அவரவர்கள் சந்தோஷமாக இருக்க புலிக்காலோடையும் பாம்பு காலையோடையுமா 2 பேர் பழுத்த தபஸ்விகள் உங்கள் பக்தர்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் மட்டும் முகம் ஏதோ கொஞ்சம் வாடி போனாப்புல இருக்கே, என்னன்னு விசாரிக்க வேண்டாமான்னா. சுவாமி அவர்களை போய் பார்த்தார். என்ன குறை, சாப்பிடலையா, பந்தியில் கலந்துக்கலையான்னா. சுவாமி உங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு ஒரு விரதம் உண்டாச்சே. மத்தியான பொழுதிலே ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் எல்லாம் முடித்து தில்லை அம்பலத்திலே நீங்கள் ஆடக்கூடிய அந்த சித்சபாத நர்த்தனத்தை தரிசனம் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்டதில்லையே. இதை விரதமாக இன்றும் கூட தில்லையிலே கடைபிடிக்கும் அன்பர்கள் உண்டு. ஒரு நாள் பொழுது சபாதரிசனம் பண்ணாமல் சாப்பிடுவதில்லைங்கிற விரதத்தோடு ஒரு 67 வயது ஒருத்தர் தனிப்பட்ட விதமாக அடியனுக்கே தெரியும். அவருக்கு நினை தெரிஞ்ச நாள்லேருந்து தில்லையில் இருக்கார். அங்கேயே பணி, அங்கேயே ஓய்வு, இப்படி இருக்கக்கூடியவர் தவறாமல் சபாதரிசனம் பண்ணிட்டு தான் மத்தியானம் சாப்பாடு எடுத்துப்பார். நடராஜாவை தரிசனம் பண்ணாமல் சாப்பிட்றதில்லைங்கிறத விரதமாகவே வைத்திருந்தார்கள். இந்த கோயிலெலாம் சில மாதம் மூடி இருந்ததுன்னு சொன்னேனே, வீதி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுவார். வீதி பிரதட்சணம் பண்ணி தெற்கு வாசல்லேருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நடராஜாவை மானசீகமாக தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். இதை விரதமாக வைத்திருந்தார்கள். இதுக்கெல்லாம் ஆரம்ப காரணம் யாருன்னா இந்த 2 ரிஷிகள், பதஞ்சலியும் வியாகரபாதர்களும். எந்த 2 மகரிஷிகளுக்காக சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடி காண்பித்தாரோ அவர்கள் இருவரும் உங்கள் கல்யாணங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கிட்டு வந்தோம். நான் இப்போ இங்கே வந்துட்டு இப்போ மத்தியானம் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அது அவ்வளோ சரியாக படலை. சிதம்பரத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஆனந்த தாண்டவ தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிடணுன்னார். அது என்ன பிரமாதம், எல்லாருக்காகவும் என்னென்னமோ பண்ண இருக்கேன், இனிமேல் தான் உங்களுக்காக சிதம்பரத்தை இங்கே கொண்டு வரேன்னு சொன்னாராம். சோமசுந்தரேஸ்வராக பெருமான் விளங்கக்கூடிய அந்த விமானத்தின் அடியிலே போய் பெருமான் லிங்கமூர்த்தமாக இருக்கக்கூடிய சந்நிதி அதை அடைந்தார்கள். அங்கே பெருமான் ஒரு சிருஷ்டி செய்து வெள்ளி அம்பலம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த அம்பலத்திலுள்ளே பெருமான் புகுந்தானாம். செக்கரம் சடையும் தேசார் வெண் திருநீரும் தெய்வ முக்கணும் உறக்க
கச்சும் முள்ளையிரும் இமைக்கும் மார்பும் மைக்கரும் கயல் கண் நங்கை வள்ளியின் ஒதுங்கி நிற்கும் பக்கமும் அவள் மேல் வைத்த பார்வையும் நகையும் தோன்ற. மெதுவாக ஆட ஆரம்பித்தாராம். முழவு தட்டுவதற்கு கூட்டத்துக்கு ஆள் குறைச்சலே இல்லை. குழல் வேணுமா, வாசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாழ் மீட்டுவதற்கும் சில பூதகணங்கள் உண்டு. எல்லா வாத்தியமும் கொஞ்சம் கொஞ்சமாக புறப்பட்டது. முதல் காலத்தில் வாசிக்க ஆரம்பித்தாங்க, முதல் காலத்தில் ஆட ஆரம்பித்தார். ரெண்டாம் காலம் மூணாம் காலம்னு அந்த நிறுத்தம் கூடி 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 போய் அழகாக தாண்டவம் ஆட ஆரம்பித்தாளாம். அம்பிகை பார்த்தார், வேறு ஏதோ மகாராஜா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு பார்த்தா அருமையாக கூத்தும் ஆடுகிறாரேன்னு கொண்டாடினாளாம். அந்த மண்டபத்தை நெருங்கி போய் பக்கத்தில் நின்றுட்டாராம். சுவாமி அப்படி பார்த்தாராம். இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. மனைவி ரசிக்கும்படியாக செயல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்னா சாமர்த்தியமாக அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார். செக்கரம் சடையும் தேசார் வெண் திருநீரும், சிவந்த அந்த சடையை வாரி முடித்து திருமேனியெல்லாம் நல்ல வெள்ளவெளேர்னு திருநீர் தரித்து தெய்வ முக்கணும், யாருக்கும் தெரியாததாக யாருக்கும் இல்லாததான தெய்வீகத்தன்மை பொருந்திய மூன்றாவது கண்ணோடும் உரகக் கச்சம் முள் எயிரும். எல்லாரும் இடுப்பை சுற்றி துணி நிற்கிறதுக்கு கயிறை கொண்டு கட்டுவார்கள், ஆபரணம் கொண்டு கட்டுவார்கள். இங்கே சுவாமி பாம்பை கொண்டு கட்டிக்கொள்வார். அதை இறுக்கி கட்டி கொண்டாராம். எயிரிமைக்கும் முள்ளெயிரி இமைக்கும் மார்பும், அல்ல அகண்ட மார்பு, மைக்கரும் கயல் கண் நங்கை வள்ளியின் ஒதுங்கி நிற்கும் பக்கமும். எல்லா பக்கமும் பார்த்து பார்த்து ஆடுறார். ஆனால் கவனம் பூரா அம்பிகை எந்த திசையில் இருந்தாலும் அந்த பக்கம். அவள் நாணி நிற்கிறாள். என்னமா ஆடுறார், எங்கள் வீட்டுக்காரர் தான் எவ்வளோ அழகாக ஆடுறார் பாருங்க. அங்கே அந்த பெருமையோடு நின்று கொண்டிருந்தாள். அவள் படும் அந்த பெருமையை பார்க்கணும் சுவாமிக்கு. அவள் பக்கமும் அவள் மேல் வைத்த பார்வையும் நகையும் தோன்ற. எந்த திசை பார்த்து ஆடினால் என்ன, சுவாமிக்கு தான் திசை கொன்றாக 5 திருமுகங்கள் உண்டே. பார்த்து திசை திரும்ப திரும்ப அந்தந்த முகத்தாலே அம்பிகையை பார்த்தாளாம். ஒரு பக்கம் அவளை பார்த்து சிரித்து கொண்டாளாம், அம்பிகையும் திரும்ப சிரித்தாளாம். கண் பார்வையும் சிரிப்பும் அம்பிகை மேலே வைத்தபடியே ஆனந்த தாண்டவத்தை வெள்ளியம்பல கூத்தாக நடித்து காண்பித்தானாம் எம்பெருமான். மகிழ்ந்தார்களாம் பதஞ்சலி வியாகரபாதர்கள். என்ன தபஸ் இது, பார்த்த இடமெல்லாம் தில்லையம்பலமாக ஆக்கி கொடுக்கும் தபஸோ, இவ்வளவு கருணையோன்னு இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து மகிழ்ந்தவர்களாக கண்ணீர் பெருக்கெடுக்க வணங்கி துதித்து நின்றார்களாம். சுவாமி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த ஆனந்த தாண்டவத்தில் அப்படியே போய் நின்னார். வலது திருவடியை ஊன்றி இடது திருவடியை தூக்கி இடது திருக்கரத்தை வீசி ஆடி வலது கரத்தால் அபயம் கொடுத்து தானே படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளும் பஞ்சகிருத்தியத்திற்கும் அதிபதியாக இருக்கும் உயர்ந்த ரகசியத்தை அவர்கள் இருவருக்குமாய் அவர்கள் தொடக்கமாய் கண்டவர்களுக்கெல்லாம் உணர்த்தி தன்னை பரம்பொருளாக அடைந்தவர்களெல்லாம் அடையும் பேற்றை அவர்கள் நினைத்து நினைத்து கண்கலங்கி நின்று துதித்து ஆர்ப்பரிக்க சுவாமி அந்த ஆனந்த தாண்டவ நிலையிலேயே நின்றாராம். பக்கத்திலே அம்பிகையோடு நின்று காட்சி தந்தார். சொல்லும் வேற என்ன வேணும்னு கேட்டாராம். இன்னும் வேற என்ன வேணும் கேளுங்கன்னார். கேட்டு கேட்டு கேட்டே கொடுப்பார் சுவாமி. நம்ம கேட்குற அளவுக்கு வைக்கவே மாட்டாருங்க சுவாமி. வேற இது போருமா, இது போருமா, இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்பார். கொடுத்து முடிச்சுட்டேன் கிளம்புங்கிற விஷயமே இங்கே கிடையாது. எந்த இருந்த திருக்கூத்து என்றும் இந்நிலை நின்று பார்க்கும் பந்தவெம் பாசம் நீங்க பரித்தருள் செய்தி. வேற என்ன கேட்க போகிறோம்? இப்போ நின்னீங்களே இந்த திருக்கூத்து, இந்த ஆனந்த தாண்டவ திருக்கூத்திலே என்றும் இருந்து இந்நிலை நின்று யாருக்கும் பந்தவெம் பாசம் நீங்க பரிந்தருள் செய். யாரெல்லாம் வெள்ளியம்பலத்திற்கு வந்து இந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் உற்ற மல சம்பந்தமெல்லாம் நீங்கி ஆனவாதி மலங்கள் நீங்கி பந்தபாசங்கள் அருந்து அவர்களெல்லாம் உம்முடைய தூக்கிய திருவடியை அடையும்படியாக அனுகிரகம் செய்யணும்னு பிரார்த்தித்தார்களாம். இதே மாதிரி நினைச்ச இடத்துலலாம் காட்டி கொடுத்துட்டிங்கன்னா நாங்களும் மற்ற க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போவோம். இதெல்லாம் கேட்கல அவர்கள் பிரார்த்தனை. தினம் ஒரு தலத்தை தரிசனம் பண்ணால் யாருக்கு வேண்டாங்க போகிறது. மத்தியானமாச்சா அப்பா வா தாண்டவம் ஆடுன்னு அங்கே வந்து ஆனந்தாண்டம் கொடுப்பீரா கேட்டிருக்கலாம். அதெல்லாம் கேட்கல. ஐயா இங்கே எப்போதும் இந்த சிவதத்துவம் இப்படியே நிற்கணும். உன்னை வந்து வணங்குபவர்களுக்கெல்லாம் பந்தபாச நோய் நீக்க பெறணும். அப்படியே அந்த ஆனந்த தாண்டவம் வெள்ளியம்பலத்தில் நிலைத்திருக்கும்படியாக செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டாராம். செய்தி என்ன? செந்தமிழ் கன்னிநாடு செய்தமா தவப்பேர் எய்த தந்தனம் என்றான். எவ்வளோ பெரிய தபஸ் இது! தமிழ்நாடுங்கிற சொல் பாண்டிய நாட்டிற்குத்தான் வழங்கப்பட்டிருக்கு. சேக்கிழார் பெருமான் காலத்துக்கும் முன்னாடியிலேருந்தே அந்த வழக்கம் உண்டு. தமிழ்நாடுன்னு சொன்னால் பாண்டிய நாடு தான். அதனால் தான் செந்தமிழ் கன்னி நாடுன்னு அழைக்கிறார். பாண்டிய நாடு செய்த பெரும் தவம் தவப்பேறு தில்லையம்பல கூத்தை இங்கே ரஜத சபையிலே ரஜதசபாபதியாக இருந்து வெள்ளியம்பலவானராக இருந்து எம்பெருமான் ஆடி காண்பித்து கொண்டே இருப்பான். தரிசித்தவர்களுக்கெல்லாம் பந்தபாச வினை நீங்கும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். அவர்கள் இருவரும் தரிசித்து அன்னம் உட்கொண்டார்கள். கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 10-15 பந்தி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்பிகை நேராக சுவாமிகிட்ட வந்தா. இல்லை இப்போ தான் வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த சமைச்ச சாப்பாடு பக்ஷணம் இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கான், சாப்பிட்றதுக்கு உங்கள் பக்கத்தில் ஆள் இல்லை போல இருக்கே, இது என்ன இன்னும் ஆள் வரணுமோ, உங்கள் பக்கம் நிறைய பேர்னு சொன்னீங்களே அதெல்லாம் கணக்கு கொண்டு பண்ணிட்டோம், பாண்டிய நாட்டிற்கு என்ன குறைச்சல் எல்லாம் இருக்கேன்னு சொல்லி அம்பிகை பேச தொடங்கினாளாம். சுவாமி பார்த்தார், ஓஹோ அவ்வளவு இருக்கா, சரி அப்போ அதற்கு தகுதியாக ஆட்கள் வேணும், அதுதானே ஆகட்டும். குண்டோதரன் என்ற ஒரு தன்னுடைய முதன்முன்னம் அடியவன் அவனை அழைத்தார். ஏதோ சாப்பாடு நிறைய இருக்காம்பா, நீ இன்னும் சாப்பிடல போல் இருக்கே, போய் சாப்பிட்டுட்டு வான்னு அனுப்பி வைத்தார்.
அம்பிகையும் நின்று ஒருத்தர் தானா, அத்தனை பேருக்கு இருக்கே, இவர் ஒருத்தர் மட்டும் அனுப்பி வைக்கிறீங்களே, இவர் ஒருத்தர் முடிச்சுட்டு வரட்டும், மீதி ஏதானா இருந்தால் பார்க்கலாம்னு சொன்னார். நேரே புறப்பட்டு போனது குண்டோதரனாகிற பூதம் உள்ளே சென்று அந்தந்த அறையிலே என்னென்ன இருந்ததோ எல்லாவற்றையும் தானும் பக்ஷித்தது. இனிப்பு வகைகள் எல்லாம் இருந்தது, அத்தனையும் பக்ஷித்து முடித்தது. சாதத்தில் பிசைந்து சாப்பிடும் வழக்கம் எல்லாம் இல்லை, அன்ன பாத்திரத்தில் இருந்த சாதத்தெல்லாம் அப்படியே சாப்பிட்டது. விக்கின இடத்துல கொஞ்சம் சாம்பார் அண்டாவையும் காலி பண்ணித்து. இப்படி பார்த்த திசையெல்லாம் இருந்தவற்றையெல்லாம் தான் பக்ஷித்து முடித்ததான் குண்டோதரன். அதோடு முடிஞ்சதான்னு பார்த்தா இன்னும் பசின்னு கதற ஆரம்பிச்சுட்டு தான். நான் பாட்டுன்னு ஏதோ இருந்தேன், கூப்பிட்டு சாப்பாட்டு போட்டு இப்படி பசியை கூட்டு விற்கலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் பசின்னு கேட்டதாம். பார்த்தது வெளியே ஓடி வந்ததாம். ஆங்காங்கே இருந்த பழமரங்கள், தோப்புகள் எல்லாவற்றினுள்ளேயும் நுழைந்தது. அறுவடையாகாமல் இருந்த நெல்லையெல்லாம் கூட வாரி உண்டது. மதுரை முழுவதும் அடித்து ஹதகலம் பண்ணுவது போலே இருந்ததாம். பயந்து அத்தனை பேரும் அம்பிகையினிடத்தே வந்தார்கள். அம்பிகைக்கு அந்த இடத்திலே ஒரு சாஸ்திரத்தை சுவாமி உபதேசம் பண்ணுறார். எத்தனை தனிகராக இருந்தாலும் நம்மிடத்தே நிறைய இருக்குது, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையோன்னு ஒரு காலத்துலையும் நினைக்கக்கூடாது. இது அம்பாளுக்கு தெரியாமல் இல்லை. இவர்கள் வாக்காக வந்தால்தான் நாம் அதை மனசில் கொஞ்சம் இருத்திப்போம். யாரோ ஒரு ரிஷி சொன்னார், இவர் சொன்னார்னு அது புராணத்தில் அப்படியே போயிட்டுதுன்னா, அம்பிகை மூலமாக சுவாமி இதை நமக்கு உணர்த்தினார். அம்பிகை அறியாமல் இல்லை. அத்தனை தர்மசாஸ்திரம் சுவாமி எழுதினார்னா பக்கத்தில் இருந்து முதல்ல பார்த்த விளைவல் தானே. அதனால் இவளுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அம்பிகையை முன்னிட்டு நமக்கு ஒரு உபதேசம் செய்து வைக்கிறார். தான தர்மங்கள் செய்வதிலோ அல்லது அதிதிகளை வரவேற்று உபசரிப்பதிலோ அகங்காரம் இருக்கக்கூடாது. என்னை போல யாராலே செய்ய முடியும்னு அதிதிகளிடத்தே அந்த அகங்காரம் இருக்கவே கூடாது. பணிவு அடிபட்டு போயிடும். அந்த பணிவு அடிபட்ட பிறகு அதிதிகளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறதில்லை. சரி, இப்போ இந்த குண்டோதரன் புறப்பட்டு ஓடியதாம். பார்த்தது அங்கங்கே இருந்த குளத்தை எல்லாம் வாரி குடிக்க ஆரம்பிச்சது. குளம், குட்டை, கிணறுன்னு எல்லாம் காலியாக ஆரம்பிச்சுட்டதும் பயம் வந்தது. அம்பிகை வந்து சுவாமியினிடத்தை கேட்க, அளவில்லாத நின் செல்வத்தின் பெருக்கை நாம் அறிய விளைவு செய்தனைப் போலும் நின் விருந்துண்ண பசியால் களையடைந்தவராகி நாம் கணத்துளே காணேம் தளவ மூறலாம் யாம் செய்த தக்கது ஏது. என்ன செய்யலாம்னு சொல்லித்தானே இந்த குண்டோதரனுக்கு மேலே அன்னமிட முயற்சி செய்து சுவாமி பார்த்தார். மதுரையில் ஒரு பகுதியிலே 4 குழிகள் தோன்றும்படியாக செய்தார். ஒரு குழி நிறைய பால் சோறு, மற்றொரு குழி நிறைய தயிர் சோறு. இது இப்படி வர 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 ஒவ்வொன்றாக எடுத்து அவன் கைகளை உள்ளே விட்டு எடுத்து சாப்பிட்டானான். இந்த பால் குழிக்குள்ளே இந்த பூதம் கையை விட்டு கலக்கி அதை எடுத்த போது ஏது பார்க்கடலை கடைஞ்ச போது இப்படித்தான் இருந்ததோன்னு நினைக்கும்படியாக இருந்ததாம். இப்படியெல்லாம் உண்டு முடித்து தாகம் ஏற்பட்ட போது சுவாமி கங்கையிலிருந்து சில துளிகள் கீழே தெளிக்கும்படியாக செய்து அதை வைகை மாநதியாக புறப்பட்டு வரும்படியாய் செய்து அன்னக்குழியும் வைகை நதியும் ஏற்படுத்தி கொடுத்து குண்டோதரனுக்கு அன்னமிட்டு தாகம் தீர்த்து அனுகிரகம் பண்ணினார். கல்யாண உற்சவம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மங்களமெங்கும் நிலைக்கட்டும். இந்த நிலையில் சுவாமியும் அம்மனுமாக அங்கே வீச்சிருந்து அரசாட்சி செய்யக்கூடிய காலத்தில் காஞ்சனமாலையை சந்திக்க கௌதம மகரிஷி வரார். என்ன தபசுமா, அம்பிகைக்கே நீ அம்மாவாயிட்டியேன்னு கௌதம மகரிஷி புறப்பட்டு வந்திருக்கார். காஞ்சனமாலை அவரை வணங்கி துதித்து நின்று தன்னுடைய பிறவியடைந்த பயன் நிறைவு பெற்று மீண்டும் ஸ்வர்காரோகணம் செய்வதற்கு வழியை கேட்டபோது, உத்தமமான தர்மங்கள் எல்லாம் செய்தவள் நீ, நிறைவாக சப்த சிந்துவிலும் ஸ்நானம் செய்து முடித்து நீ இந்திரலோகத்திற்கும் ஸ்வர்கலோகத்திற்கும் போகலாம்னு அவர் அனுகிரகம் பண்ணினார். இவளதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கௌதம முனிவருக்கு வணங்கி துதித்து அவரிடத்தை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாள். அவர் புறப்பட்டு போனார். காஞ்சனமாலை யோசித்தாள், நாம் இருக்கிறதோ பாண்டிய நாடு. 7 சிந்துன்னா பூப்பிரதட்சணமே ஒரு வாட்டி பண்ணோம். முழுக்க பூமியையே ஒரு வாட்டி சுற்றி வந்தால் தான் 7 கடலையிலையும் போய் குளித்து வர முடியும். இது ஆகக்கூடிய காரியமா? ஒரு ரிஷி வாக்கியமாச்சே, அதை கடைபிடித்தே ஆகணும். என்ன செய்யறதுன்னு பார்த்தா அம்பிகையினிடத்தே போனான். அம்மா, இந்த மாதிரி கௌதமர் வந்தார், இன்னதெல்லாம் சொல்லியிருக்கார். இந்த வயசிலே நான் புறப்பட்டு போய் எப்படி 7 கடலெல்லாம் குளித்து வர முடியும்? நீ உங்கள் ஆத்துக்காரர்கிட்ட சொல்லி எதான முடியுமான்னு பாரேன். என்ன குறை, மாப்பிள்ளையாக சுவாமியே இருக்கும்போது என்ன குறை? 7 நதி என்ன 70 கடலை கூட கூட்டின்னு வந்துடுவார். இவளிடத்தை சொல்ல இதெல்லாம் எதுக்காக சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நதியிலே ஸ்நானம் பண்ணுவதனுடைய மகத்துவத்தை சில பாடல்களால் சொல்லுவார். கடலிலே ஸ்நானம் செய்வதனுடைய மகத்துவத்தை சில பாடல்களால் சொல்லுவார். இது இப்படித்தான் புராணங்கள் நமக்கு பயன் தரும். ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை இன்னென்னதை இப்படி செய்யணுங்கிறத பெரியவர்கள் அனுஷ்டித்தார்கள்னு காட்டி கொடுப்பார்கள். அதுதான் இதனுடைய மகத்துவமே. அதனால தான் புராணங்களை வாசிக்கிறோம். நதியிலே ஸ்நானம் பண்ணுவதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் கேட்பதற்கு யார் வருவார்? தினம் எப்படி அதான் பண்ணிட்டு இருக்கேன், இருந்துட்டு போட்டுமே, இது எதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் இதை புராணத்தோடு சேர்த்து வைத்து சொல்லி காஞ்சனமாலையை சொல்லி அவள் சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி இப்படியாக நதியிலே ஸ்நானம் செய்வதும் கடலிலே ஸ்நானம் செய்வதுமாக இந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளலாம்னு போது எல்லாரும் கேட்கிறோம் இல்லையா? அதனாலே சுவாமி கிட்டே அம்பிகை போய் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னால், கௌதமர் வந்திருந்தார் போல இருக்கு, இப்படி சொல்லிட்டு போயிருக்கார். அம்மா இதை சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டா. ஒன்றும் கவலை இல்லை, அதற்கு என்ன கூப்பிடலாம்னு சொல்லி
நாம் போய் ஒவ்வொரு கடலாக மூழ்கி வர்றது எப்படி? கடலெல்லாம் நம்ம ஊரில் கலக்கிறது எப்படி? ஒரு கிணறை வரும்படியாக செய்தார். 7 கடல்களும் அதிலே சங்கமிக்கும்படியாக செய்தார். 7 கடல் அழைத்தபடிக்கு அங்கே கலந்து நின்றன. வருணனுக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் கோபம் வந்துடுது. இந்த கடல்களுக்கெல்லாம் நான் அதிபதினு பேர், நான் கூப்பிட்டா கூட இந்த கடல்கள்லாம் இப்படி ஓடி வர்றதில்லை. இவர் என்னமோ மதுரையில் உட்காந்துட்டு கூப்பிட்டாராம். 7 கடல்களும் புறப்பட்டு போச்சே, வரட்டும், எப்படி முடிச்சு நம்ம இலாக்கா தானே, நம்மகிட்ட தானே வரணும், வரும்போது பார்த்துக்கிறேன்னு வைத்திருந்தான். மேலே அவன் சிரமப்பட போகிறான், அதுக்காக இதை சொல்லி வைக்கிறேன். இப்படி வருணனுக்கு கடலுக்கான இன்னொரு தெய்வமாக இருந்தால் என்ன? சுவாமியினுடைய ஆக்ஞைன்னு சொன்னதுக்கப்புறம் எந்த தெய்வத்திற்கு யார் காத்திருப்பார்கள்? அதனால் 7 கடல்களும் மதுரையிலே கலந்தன. அடுத்து காஞ்சனமலைக்கு இன்னொரு கேள்வி. இப்படி திறந்த வழியாக இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே ஸ்நானம் பண்ணணும். அப்படி ஸ்நானம் பண்ணணும்னா அதற்குன்னு சில விதிகள் உண்டே. அப்போது நான் கைப்பற்றி கொள்வதற்கு என் தந்தையோ தமையனோ பிள்ளையோ கணவரோ இல்லை, என்ன பண்ணலாம்னு கேட்டான். அந்த இடத்துல சுவாமி அதற்கான விதிகளை எல்லாம் சொல்கிறார். ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் போனால் என்னென்னலாம் செய்ததற்கு பிராயச்சித்தம் ஒவ்வொன்றா சொல்கிறார். இதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு. அவளோ அம்பிகையை வளர்த்து சுவாமி திருக்கரத்திலே கொடுத்துருக்கா. அவருக்காக என்ன செய்யலாம்னா, இந்த கணவர் இல்லை அவ்வளோதானே, இதோ கூப்பிட்டா அவர் வந்துவிட போகிறார். சுவாமி பார்த்தார். மலையத்வஜ பாண்டியன் வரட்டும்னு நியமித்தார். எந்த இந்திரலோகத்திலே இருந்தானோ மலையத்வஜ பாண்டியன், அந்த இந்திரலோகத்திலிருந்தே இந்திரன் சுவாமி கட்டுப்பட்டு அங்கிருந்து ஒரு விமானத்திலே ஏற்றி மலையத்வஜ பாண்டியனை அனுப்பி வைத்தானாம். மலையத்வஜ பாண்டியன் இறங்கி தான் காணாதிருந்த கல்யாண திருக்கோலத்தை 7 கடல் தீர்த்தத்தின் கரையிலே நின்று தரிசித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் சிந்த கூத்தாடி மகிழ்ந்தானாம். காஞ்சனமாலை கரத்தை பிடித்து கொண்டு சங்கல்பத்தின்படி சுவாமியும் அம்மனும் கரையிலிருந்து அனுகிரகம் செய்ய, சுவாமிக்கும் அம்மனுக்கும் அர்க்கியம் கொடுத்து அவர்கள் 7 கடலும் கூடியிருந்த குளத்திலே மூழ்கி எழுந்து இருவருமாக ஸ்வர்காரோகணம் செய்யும்படியாக பெருமான் அனுகிரகம் செய்து இருவருக்கும் ஸ்வர்க்கம் காட்டி மேலே அனுப்பி வைத்தாராம். அடுத்த நிலையில் சுவாமிக்கும் அம்மனுக்குமாக பட்டாபிஷேகமாகி சோமசுந்தர பாண்டியனாக எம்பெருமானே ஆட்சி செய்து வருகிறார். அந்த ஆட்சி காலத்திலே தான் அடுத்து ஒரு பாண்டியர் வரணும், அரசுக்கு வரணும். சுவாமியும் அம்மனும் அங்கே இருந்து ஆட்சி செய்கிறாள்னா அடுத்து யார் வர முடியும்? சுப்பிரமணிய பெருமான் வரணும். அம்பிகை கருதரித்து சுப்பிரமணியர் அவதாரங்கிறதுலாம் இல்லை, அப்படியே தோன்றுவார். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அருணகிரிநாதர் நமக்கு சாட்சி போட்டு எழுதி கையெழுத்து கொடுத்துறார். முருகப்பெருமானும் குழந்தையாக பாவிக்கப்பட்டாலும் கர்ப்பவாசம் என்பது இல்லை. தோன்றும் போதே சிவபெருமானுடைய முக்கண்களிலிருந்து 3வது கண்ணிலிருந்து ஒவ்வொரு முகத்திலிருந்துமாய் தோன்றியவர். அல்ல, கர்ப்பவாசம்ங்கிறது இல்லை. அம்பிகை அனைத்து அனுகிரகம் பண்ணினாள் தான். அந்தபடிக்கே சுப்பிரமணிய பெருமான் இந்த தலத்திற்குரியவராக உக்ரகுமார பாண்டியன் என்ற பெயரோடே குழந்தையாக பிறக்க, அவருக்கு எல்லா விதமான கலைகளையும் உபதேசம் பண்ணி அவர் வளர்ந்து ஆளாகி நின்றபோது அடுத்து அவருக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டிய ஒரு காலச்சூழல். சுவாமி இந்த விதிகள்லாம் அவ்வளோ துல்லியமாக கடைபிடிப்பார். நான் தான் நித்திய பொருளாச்சே, இதுக்கப்புறம் யார், நானே கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு உட்காந்துட்டார்னா அப்புறம் சுவாமிக்கு என்ன விசேஷம் இருக்குது? அடுத்தடுத்து வரணும், அந்த பாண்டிய குலம் உத்பவிக்கணும். நமக்கும் சுவாமிக்கு எல்லா நிலையிலும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நாம இருந்தால் கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு நான் தான் இருப்பேன்போம். இங்கே அப்படி இல்லை, கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவருக்கு அதை ஒப்படைக்கணும். பார்த்தார், பிள்ளைக்கு திருக்கல்யாணம் பண்ணி ராஜ்யத்திலே அமர்த்தப்பட வேண்டும். இப்போ சுப்பிரமணியருக்கு கல்யாணம்னா யார் வர முடியும்? தேவசேனைத்தான் புறப்பட்டு வரணும். தேவசேனை புறப்பட்டு வரணும். அந்த தேவசேனையான அம்பிகை பக்கத்திலேயே இருந்த மணவூர் என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே வசித்து வந்த ஒருவனுக்கு மகளாக பிறந்திருக்கிறாள். அவர்களிடத்தே சம்பந்தம் பேசி சுப்பிரமணியருக்கும் தேவசேனைக்குமாக திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தின் மகத்துவத்தால் தான் திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கும் தேவசேனை கரம் பிடித்தவராகவே சுவாமி காட்சி தருகிறார். கந்தபுராணத்தின்படி தேவசேனையை முதலில் திருக்கல்யாணம் பண்ணிட்டதும் திருப்பரங்குன்றத்திலே தான். அது மதுரையோடைய தொடர்பில் வர்றதுனாலே மதுரையம்பதியில் சுவாமி தேவசேனாதிபதியாக போரிலே வெற்றி பெற்று தேவசேனையை கரம் பிடித்த நிகழ்ச்சி மறுபடியும் ஒரு முறை நடக்கும்படியாக இங்கே நடக்கிறது. அப்படி அவள் காந்திமதி என்ற திருநாமத்தோடு பிறந்திருக்கிறாள். காந்திமதி என்பது அவளுடைய திருநாமம். அவள் உதித்தது சூரிய குலத்தில். சோமசேகரன் என்ற அங்கே ஒரு அரசன், அந்த சூரியகுல அரசனுக்கு மகளாக தோன்றியிருந்தாள். மனம் முடித்து சுவாமிக்கும் அம்மனுமாக இருந்து சுப்பிரமணியருக்கும் தேவசேனைக்கும் திருக்கல்யாணம். இன்னிக்கும் மதுரையிலிருந்து சுவாமி அம்மனும் எழுந்தருளித்தான் திருப்பரங்குன்றத்திலே திருக்கல்யாணம் நடக்கும். அதில் கலந்து கொண்டோம்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு போவோம்? சுப்பிரமணியருக்கும் தேவசேனைக்கும் திருக்கல்யாணம், அப்போ நடுவில் நேராக அவங்க தான் இருப்பாங்க நினச்சிக்கிட்டு போவோம். பாவம், திருக்கல்யாணம் சுப்பிரமணியருக்கும் தேவசேனைக்குமா இருந்தாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் வந்துட்டு அவள் தான் நடுவில் உட்காருவா. எங்கே போய் யார்கிட்ட கலந்துக்கிட்டாலும் இவர் தான் நடுவில் உட்காருவார். சுப்பிரமணியர் கல்யாணம்னா பக்கத்தில் உட்காரட்டும், அவர் கொஞ்சம் ஒதுங்கி தான் உட்காருவார். திருப்பரங்குன்றத்திற்கே இவர்கள் சென்றாலும் புறப்பாட்டில் முதல்ல சுவாமியும் அம்மனும் தான் புறப்பட்டு வருவாங்க. சுவாமியும் அம்மனும் மதுரையிலிருந்து புறப்பட்டு போகிறாங்கன்னா இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த தெரு ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு வளைவு ஒன்று இருக்கும். முருகப்பெருமான் அங்கே காத்துக்கிட்டு இருப்பார். அவங்க வந்ததுக்கப்புறம் வரமாட்டார், வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பார். மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வந்தவுடன் பிரதட்சணம் செய்து அவர்களை அழைத்துச் செல்வார்.
தானே தான் சுப்பிரமணியனாக வந்தான் பெருமான். ஆயினும் தந்தையும் மகனும் என்ற உறவு வரும்போது தாய் தந்தையரை மதிக்கும் விதம் எத்தனை உத்தமமாக கடைபிடித்து காண்பிக்கிறார். திருக்கல்யாணம்லாம் ஆகி முடித்த உடனே சுவாமி போய் இவர்களெல்லாம் புறப்பாடெல்லாம் ஆகட்டும் காத்திருப்போம்ன்றலாம் இல்லை. மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தங்க மாட்டார்கள். எங்கே சென்றாலும் ராத்திரி மதுரைக்கு வந்துவிடணும். வந்து அந்த பள்ளி அறையிலே எழுந்துருளித்தான் சயனம் செய்வார்கள். எந்த ஊர்லையும் தங்குவதில்லை. அது ரொம்ப வருஷம் கழித்து சமீபத்திலே திருப்பரங்குன்றத்திலே கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு சுவாமி மம்மனும் புறப்பட்டு போய் ஒரு திருப்பரங்குன்றத்திலே தங்கியிருந்தார்கள். அந்த கும்பாபிஷேகத்தை அனுகிரகிக்க செல்லும் போது இது ஒரு விதி விலக்கு உண்டு. நாம் மற்றபடிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எப்பயுமே தம் பள்ளிக்கட்டலில் தான் உறங்குவார்கள். அதனால் சென்று ஆசீர்வாதம் எல்லாம் செய்து அவர்களுக்கு திருக்கல்யாணம் வைபவமாக நடந்தது. கல்யாண பரிசாக சுவாமி என்ன கொடுத்தாருன்னா ஒரு வேல் கொடுத்தார். சக்கராயுதம் மாதிரி வளையல் ஒன்று கொடுக்குறார். அது வளையாக இருக்கும். அதை வீசி அடித்தால் அது சுழன்று போகும். இது ரெண்டும் கொடுத்து மூன்றாவதாக செண்டு ஒன்று கொடுத்தார். செண்டுன்னா சாட்டை. ஒரு சாட்டையும் ஒரு வேலும் ஒரு சக்கராயுதமும் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். அவர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் செய்து முடித்துவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரால் முருகப்பெருமானை அந்த ஆட்சிக்கட்டிலே அமர்த்திவிட்டு சுவாமியும் அம்மனும் மூலஸ்தான மூர்த்தியாகிற சோமசுந்தரேச பெருமானுடைய லிங்க தத்துவத்திலே போய் ஐக்கியப்பட்டார்கள். வந்தார், வென்றார், சென்றார். அடுத்து முருகப்பெருமானுடைய ஆட்சி. 3 ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 3ஐயும் 3 பேரிலே அடித்து சுவாமி அவருடைய வீரபராக்கிரமத்தை நிறைவேற்றி கொடுக்கணும். வேற யாரு? மறுபடியும் இந்திரன் தான். இந்திரன் மறுபடியும் வருணனை தூண்டிவிட்டு மதுரையிலே ஏதோ நிறைய அசுமேதையாக அப்பப்போ நடக்குதான், நீ ஒன்று பண்ணு, எங்கேயானா 100 பேரை முடிச்சுட்டானே என் பதவி போயிடும், நீ எனக்கு கட்டுப்பட்டு தானே நடக்கிற, புறப்பட்டு போய் மதுரை நகர் மூழ்கடிக்கும்படியாய் பெரிய ஆழிப்பேரலையாக நுழைந்து மதுரையை உள்வாங்கிக்கோன்னு அனுப்பினான். வருணனுக்கும் ரொம்ப காலமாக மதுரை பேரில் ஒரு பார்வை இருந்தது. இந்த கடல்கள்லாம் கூட என்ன மதிக்கலையே, இதுதான் வாய்ப்பு, பழி வந்தால் இந்திரன் பேரில் போயிடும், என் காரியமும் நடக்குது, ஒரே அடியாக போய் மதுரையை துவம்சம் பண்ணலாம்னு புறப்பட்டு வந்ததாம். முருகப்பெருமான் சுவாமி கொடுத்த அந்த வேலாயுதத்தை கனவிலே பெருமான் காட்டி கொடுக்க அதை எய்தினான். கடல் கவர்ந்து சென்றது. திருச்செந்தூரிலே இந்த சுனாமி பேரலை காலத்திலே அதுக்கு முன்னாடியும் பின்னாடியுமாக இருந்த பகுதிகள் எல்லாம் கடலால் கொந்தளிப்பில் சிக்கித் தவிக்க செந்திலபதியிலே செந்திலாதிபன் திருக்கண் பார்வையிலே அந்த க்ஷேத்திரம் இருப்பதாலோ அந்த கடல் உள்வாங்கி பின்னோக்கி சென்று விட்டது. இதை பார்த்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், புகைப்படமெல்லாம் எடுத்தும் வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கும் கடல் கவர வேல் விட்டார், இன்றைக்கும் கடல் கவர்ந்து போகும்படியாக வேல் விட்டிருக்கிறார். இப்போ இந்த புராணங்கள் சத்தியம், செந்திலாதிபன் சத்தியம், அவரை வணங்கினால் இதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்கிறது சத்தியமாகிறது. அடுத்தது அந்த செண்டு. மதுரையிலே இந்திரன் கொஞ்ச காலம் மழை இல்லாமல் செய்தான். அதனால் அங்கே வறண்ட பூமியாய் போனது. வறட்சியிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்யலாம்னு சுப்பிரமணியர் நினைத்த போது சொக்கநாத பெருமான் கனவிலே தோன்றி இந்த மேரு மலையிலே ஒரு குகையிலே நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது, அதை போய் எடுத்துட்டு வான்னுட்டார். மேருமலை வரைக்கும் போய் இதெல்லாம் செய்யணும்னா அதற்கு கொஞ்சம் தபசு வேணுமேன்ன போது அகஸ்தியரை போய் கேளுன்னுட்டார். அகஸ்தியரை போய் முருகப்பெருமான் இந்த மேருமலை வரைக்கும்லாம் போய் ராஜ்யம் பண்ணணுமா, ஏதான அனுகிரகம் பண்ணுங்கள்னு சொன்னபோது அகஸ்தியர் வாயிலே சோமவார விரதத்தின் மகத்துவத்தை சொல்கிறார். கார்த்திகை மாதத்திலோ அல்லது அடுத்த மாதங்களிலே வரக்கூடிய வளர்பிறையிலே வரக்கூடிய திங்கட்கிழமையிலோ சங்கல்பம் செய்து இந்த விரதத்தை தொடங்குவது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் போஜனம் கூடாது. திங்கட்கிழமை பிரதோஷ காலம் பரியந்தம் உணவு உண்ணாமல் சிவசிந்தனையோடு இருந்து காலத்திற்கு தகுதியாக அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்து சிவபக்தர்களுக்கு உணவு கொடுத்து சிவாலய தரிசனம் பண்ணி சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லியும் கேட்டும் மகிழ்ந்து சிவபூஜை செய்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணினா எல்லா மங்களங்களும் ஏற்படும் அகஸ்தியர் வாசகம். அதன்படி சுப்பிரமணிய பெருமானாக உக்ரகுமார பாண்டியனும் காந்திமதியுமாக இருந்து தம்பதிகள் சோமவார விரதத்தை கடைபிடித்து இந்த சிரமங்களிலிருந்தெல்லாம் மீண்டார்கள்னு சொல்லப்படுகிறது. செண்டால் அடிப்பதற்காக அங்கே சென்றார். இந்த மேருமலையை போய் பார்த்தார். அங்கே இருக்கக்கூடிய அறைகள் எல்லாம் சுற்றி பார்த்தார். மேருமலை ஒன்றும் வாய் கொடுத்து பேசலை. செண்டாலே ஓங்கி ஒரு அடி அடித்தார். அன்றைக்கு திங்கட்கிழமை உறங்கிப்போன மேரு பர்வதம் எழுந்ததாம். வணங்கி துதித்து, ஐயோ மறந்து போய் இருந்தேன் சோமவார விரதத்தை, திங்கட்கிழமை அன்னைக்கு என்னை அடித்து அதை நினைவுபடுத்தி விட்டீர்கள், என்ன செல்வம் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள்னு காண்பிக்க அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார். இதே போலே ஒவ்வொரு நிலையிலும் கொடுத்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி கடைசியாக இந்திரன் பேரிலே எறிவதற்கு ஒரு வளை, அவன்தான் அந்த மேகக்கூட்டத்தை எல்லாம் கடத்தி வச்சுட்டானே. மதுரை பேரிலே நீ மழை பெய்யக்கூடாதுன்னு மேகக்கூட்டத்தை கடத்தி வைத்திருந்தான். சுவாமி பார்த்தார், இந்த வளையாலே வீசினார். துர்வாசர் சாபம் இப்போ ஞாபகம் இருக்கா? ஒரு மனிதனாக பிறந்த வீரன் உன் தலையிலே ஒரு வளை எரிய உன் தலை அரும்னு முதல்ல சொன்னார். அப்புறம் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணார்? கிரீடம் கவர்ந்து போகும்னார். இந்திரன் முடிமேல் வளை எரிந்து அந்த பராக்கிரம செயலையும் செய்தார். மேருமலை என்ன, ஆழ்கடல் என்ன, இரண்டுக்கும் இடையே இருக்கும் இந்திரன் என்ன, அத்தனை பேரும் முருகப்பெருமானுடைய அஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான். முருகன் இருக்க, அந்த துணை இருக்க, கடலாழமோ மலை உயரமோ இந்திராதி தேவர்களினுடைய சூழ்ச்சியோ எதுவுமே நம்மை நெருங்க முடியாதுங்கிறத சத்தியப்படுத்தி காமிச்சு கொடுத்துருக்கார்.
இதை அடுத்து 2 லீலைகள், அதை சங்கிரகமாக சொல்லிவிடுறேன். வேதத்திற்கு பொருள் அருளி செய்ய வேண்டும். இப்படி ஒரு சூழல் சிவபெருமானிடத்தே இருந்துதான் 4 வேதங்களும் தோன்றின. அதனுடைய ஆழ்பொருளை அறிந்து கொண்டுதான் முனிவர்கள் எல்லாம் சிவபூஜை செய்து உயர்ந்தார்கள். ஆனாலும் அதிலே வேதம் மறையாக இருப்பதால் மறைத்து மறைத்து பொருள் சொல்வதாலே சில இடங்களில் அவர்களுக்கு சந்தேகம் வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்து சந்தேகம் கொஞ்சம் வளரும்போது இதுலேருந்து விலகிடலாமோன்னு தோணும்படியான ஒரு காலச்சூழல். அப்போ கண்வர், கர்க்கர் என்று போன்ற இந்த முனிவர்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை, வருத்தப்பட்டார்கள். இப்போ சுவாமி சொன்னார், ஹரபக்தர்னு ஒரு முனிவர் இருக்கார், பரம சிவபக்தர். அவரிடம் சென்று சோமசுந்தர பெருமானுடைய அருளால் வேதத்திற்கு பொருள் பெறலாம்னு விடை கேட்டுக்கொண்டு மதுரைக்கு சென்று விதிப்படி சோமவார விரதம் அனுஷ்டிக்க ஒரு திங்கட்கிழமை அன்று அந்த விரதத்தின் மகத்துவத்தை எல்லாம் பெருமான் உணர்ந்து இவர்கள் கடைபிடிப்பதாலே அவர்களுக்கு முன்பாக தட்சிணாமூர்த்தியாக தோன்றினார். மதுரை சன்னதியிலே சுந்தரேச பெருமானுடைய தெற்கு பிராகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இந்த விசேஷம் உண்டு. அவர்களுக்கு முன்பாக தோன்றி 4 வேதங்களுக்கும் பொருள் சொன்னார். 5 திருமுகங்களை காட்டிக் கொடுத்தார். மேலே இருக்கக்கூடிய ஈசான முகத்தினாலே 28 ஆகமங்களையும் வெளிப்படுத்தினார். கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய முகத்தினாலே ரிக்வேத காண்டங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். 1000 சாகைகள் கொண்ட சாமவேதத்தை வடக்கே பார்த்திருக்கக்கூடிய முகத்தினால் அருளி செய்தார். தெற்கு பார்த்திருக்கக்கூடிய அகோர முகத்தினாலே யஜுர்வேதம், அதில் இருக்கக்கூடிய 100 சாகைகள் எல்லாவற்றையும் அருளி செய்தார். அதர்வண வேகத்தையும் எஞ்சிய சத்யோஜாத முகத்தால் அருளி செய்தார். 4 முகங்களால் 4 வேதம், ஈசான முகத்தாலே வேதங்களுக்கெல்லாம் உன்னதமான ஆகமம் எல்லாவற்றையும் அருளி செய்து வேத பொருளாவான் தான் என்பதை காட்டிக் கொடுத்து வேதத்திற்கு பொருள் சொன்னார். அடுத்து உக்ரகுமார பாண்டியனுடைய காலமும் முடிந்து குலசே வீரபாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னனும் அவரை தொடர்ந்து செல்வபாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னனுமாக ஆட்சி செய்கிறார்கள். இந்த செல்வபாண்டியனுடைய காலத்தில்தான் பாரம்பரியமாக இருந்து வந்த ரத்தன கிரீடம், அந்த மன்னர்களுக்கு சூட்ட வேண்டிய கிரீடம் காணாமல் போய்விட்டது. யாரோ களவாடி சென்று விட்டார்கள். இது பெரிய கதை அதற்கு பின்னாடி இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். களவாடி தொலைத்து விட்டார்கள். பாண்டியர்களுக்கான அந்த கிரீடம் இல்லாமல் முடிசூட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அமைச்சர் இருந்தார், அவர் அந்த சுமதிங்கிற அமைச்சர் வரிசையில் வர்றவர். அவர் சொன்னார், என்ன பிரச்சனைனாலும் சோமசுந்தரர்கிட்ட போகிறது தான் நமக்கு சொன்ன ஒரே வழி, ஒரே உபாயம் அதுதான், வாங்க சொக்கநாதர்கிட்ட போகலாம்னு போய் சொக்கநாத பெருமானை வணங்கினார்கள். அப்பா, நீ இருந்து ஆட்சி செய்த கட்டில், நீ கையிலே தாங்கிய செங்கோல், இந்த ராஜ்யத்திற்கு இப்படி ஒரு சோகம் வரக்கூடாது. இப்போது அந்த கிரீடத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்து நின்றார்கள். பார்த்தார் பெருமான், மந்திர புரி நூல் அது வலம்பட பிறழ, மந்திரங்களை எல்லாம் புரியாக யஜ்ஞோபவீதமாக பூணூலாக தரித்து தோளிலே போட்டுக்கொண்டார். இந்திர திருவில் என ஆரம் மார்பிலங்க, இந்திரதனுஷ் வானவில்லை தரித்து ரத்தனங்கள் இழைத்தது போலே ஒரு ஹாரமாக மார்பிலே போட்டுக்கொண்டார். சுந்தர குழை குண்டலம் தோள் புரண்டு ஆட, நீண்ட காதிலே குண்டலங்களும் குழையும் அழகா அலங்காரமாக சாத்திக் கொண்டார். தந்திர தருமறை கழிதான் நிலம் தோய, கையிலே ஒரு கழிக்கோல் பிடித்திருந்தார். வேதங்கள் ஒரு கொம்பாக வந்தது, அதை ஊன்றி நடந்தார். பொன்னவிர் திலங்கு கோபுரம் முன் போதுவார், முன்னவர் துணிவுகூர் முன்ன நீக்கிய தென்னவர் குலப்பெரும் தெய்வமாகிய மன்னவர் வணிகராய் வந்து தோன்றினார். வணிகம் செய்பவராக சுவாமி புறப்பட்டு வந்தார். ஊரில் உலகத்தில் இருக்கிற அத்தனை ரத்தனங்களையும் கட்டி மூட்டையாக தோளிலே சுமந்து கொண்டார். தலையிலே தலைப்பாகை சூடினார். 3வது கண் மறைய சந்தனம் போட்டு மேலே எல்லாம் திருநீரு விதிப்படி கச்சம் கட்டி கொண்டார். மார்பிலே முப்புரி நூல் துலங்க, கையிலே பிடித்த தடியோடு அகன்ற மார்பில் ரத்னஹாரம் எல்லாம் பூண்டபடி தானும் அத்தனை ஆபரணங்கள் தரித்தவராக மீண்டும் ஒரு முறை ரத்தனம் விற்கக்கூடிய வியாபாரியாக வந்தார். என்னென்ன ரத்தினம் வேண்டுமோ எல்லாவற்றையும் தருகிறேன்னு கோயில் முன்பாக கடை பரப்பினார். அப்படியே சொல்றார், ஒரு பெரிய ஜமக்காலத்தை விரிச்சாராம். வைர குவியல், மாணிக்க குவியல், முத்து குவியல் தனித்தனியே இருந்ததாம். முத்துல இது உயர்ந்த முத்து, இது அடுத்த ரகம் ஒவ்வொன்றா எடுத்து சொன்னாராம். பாடல் முழுக்க சொல்லியிருக்கார். மாணிக்கத்தை எப்படி சரியா பார்த்து வாங்கணும் தெரியுமா, இங்க பாருங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு பண்ணினாராம். இவர் ஒருவர் தான் கல்யாண மாப்பிள்ளையா வந்தா அதுல உச்சகட்டா அழகா இருப்பார். வைர வியாபாரியா வந்தா இவரை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. அட விறகு வெட்டியா வந்தா கூட இவரை போலே சாமர்த்தியத்தோடு யாராலும் விறகு வெட்ட முடியாது. அப்படி புறப்பட்டு வருவார். வந்து அந்த மாணிக்கங்களை எல்லாம் விற்று அதை கொண்டு அவர்கள் கிரீடம் செய்து வழி வழியாய் நடந்து வந்த பாண்டிய ராஜ்யம் தொடர்ந்து நடந்து வரும்படியாக அனுகிரகம் பண்ணினார். அந்த அளவில் எல்லாம் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து நிறைவாக வருணன் மறுபடியும் கோபப்பட்டு அந்த மேகங்களை எல்லாம் சிறைபிடித்த போது அவற்றை அவனிடமிருந்து பெறாது சுவாமி ஒரு 4 வருண மேகங்களை சிறைபிடித்து கொண்டு போய் தன்னிடத்தை வைத்துக் கொண்டார். வருணன் வந்து கதறி துடித்தான். நீங்கள் மதுரைக்கு மட்டும் நான் மழை பெய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்போ உலகமெல்லாம் வறண்டு போகும்படியாக போனது, தயவு செய்து இந்த மேகங்களை சிறை கொடுத்து அனுப்ப வேண்டும், விடுவிக்க வேண்டும்னு வேண்டி கேட்டுக்கொள்ள பெருமான் அந்தபடியே அனுகிரகம் பண்ணினாராம்.
இப்படி மதுரைக்கு தீங்கு நேர்ந்த போதெல்லாம் அதை தானே முன்னின்று தீர்த்து கொடுத்து சிறப்பு செய்தார் என்று பார்க்கிறோம். சோமசுந்தர பாண்டியனாக சுவாமி மூலலிங்கமாக காட்சி தருவதும், அவருக்கு இடதுபாகத்திற்குரிய அம்பிகை திருக்கல்யாண தலம் ஆனபடியால் வலது பக்கத்திலே கையில் நீலோத்பல மலரேந்தி பச்சை பட்டுடுத்தி மரகத பச்சை நிறத்தவளாய் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குபவளாய் வாணியும் லட்சுமியும் இரண்டு பக்கமும் நின்று சாமரம் வீச மகாராஜ்ஞியின் அழைக்கப்படும் ராணியாக இருந்து சோமசுந்தர பாண்டியனோடு சேர்ந்து நமக்கெல்லாம் அருளும் நிலையிலே விளங்கும் மதுரை எம்பதியினுடைய சிறப்புகளை அந்த அளவில் மதுரை காண்டம் என்ற தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கும் அற்புதங்கள் லீலைகளாகிற படலங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். நாளைய தினம் சரியாக 6:30க்கே தொடங்கி விடுகிறேன். 2 மணி நேரம் அடுத்து இருக்கக்கூடிய நான்மாடக்கூடல் என்ற அடுத்த காண்டம். அதிலே ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. யதாசக்தி முடிந்தவற்றை தொகுத்து சொல்ல முயற்சி செய்கிறேன். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுமாய் கூறி நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அழியாக தேறுதலை சொல்வார் சிலரில்லை, வேறெனக்கு திக்காரும் இல்லை சிவனே பழிக்கஞ்சி சொக்கே நின்றாளே துணை. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.